அனைவருக்கும் வணக்கம்.
Check. பன்னாட்டு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தின விழாவிற்கு வருகை புரிந்து இருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை
பன்னாட்டு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தின விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருகவென பணிவன்போடு வரவேற்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அவர்கள் பூங்கொத்து அளித்து மரியாதை செய்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அவர்கள் நிறுவனங்களின் நாயகர் கலைஞர் என்பதை நினைவு கூறும் வண்ணம் வடிவமைக்கப்பட்டுள்ள நினைவு பரிசினை அளித்து மரியாதை செய்கிறார்கள். குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறைக்கு நிறுவனங்களின் நாயகர் கலைஞர் அவர்களின் பங்களிப்பை நினைவூட்டும் புகைப்பட தொகுப்பினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பார்வையிடுகிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நிறுவனங்களின் நாயகர் நினைவு பரிசினை மாண்புமிகு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அவர்கள் அளித்து மரியாதை செய்கிறார்கள். இந்தியாவிலேயே முதல் முறையாக MSME நிறுவனங்களுக்கென தனி கொள்கை வெளியீடு, சிறுதொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் வண்ணம் கலைஞரின் செயல்பாடுகள் புகைப்பட தொகுப்பில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. கடந்த 2 ஆண்டுகளாக குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை வாயிலாக தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான கொள்கைகள் வகுக்கப்பட்டு ஆக்கப்பூர்வமாக செயலாற்றி வருவதன் புகைப்பட காட்சிகளை பார்வையிடுகிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாநில மற்றும் மாவட்ட அளவில் சிறந்த முறையில் பணியாற்றி விருதுகள் பெற்ற குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மற்றும் அவற்றின் தயாரிப்புகள் குறித்த புகைப்பட தொகுப்பினை பார்வையிடுகிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் உற்பத்தி செய்யப்படும் MSME தயாரிப்புகளின் புகைப்பட தொகுப்பினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பார்வையிடுகிறார்கள். தற்போது அனைவருக்குமான வளர்ச்சி என்ற இலக்குடன் தொடங்கப்படும் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் குறித்த காணொளியினை பார்வையிடுமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். விளிம்பு நிலை மக்களுக்காக சமத்துவம் எய்தி சரித்திரம் படைத்த நூற்றாண்டு விழா நாயகர் கலைஞரின் இளஞ்சூரிய பாசறையிலிருந்து புறப்பட்ட புதிய திட்டம்தான் ஆதி திராவிட பழங்குடியின மக்களின் பொருளாதார சமத்துவத்தினை நோக்கமாக கொண்டுள்ள அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம். தொழில் முனைவில் ஆர்வம் உள்ளவர்களை கண்டறிந்து வங்கி கடன் உதவி பெற்று தந்து திட்ட மதிப்பீட்டில் 35% மானியமும் 6% வட்டி மானியமும் வழங்கும் இத்திட்டம் இந்தியாவிலேயே ஒரு முன்னோடி திட்டமாகும். இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் இத்திட்டத்திற்காக ரூபாய் 100 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு மே மாதத்தில் அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. அதன் பிறகு ஒரு மாத காலகட்டத்திற்குள்ளாகவே 38 மாவட்டங்களிலிருந்தும் 127 பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். கலைஞர் நூற்றாண்டு விழாவினை நாம் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இவ்வேளையில் பட்டுவாடா ஆணைகளுடன் 100 பயனாளிகள் மாண்புமிகு முதலமைச்சரிடம் ஊக்கம் பெற மகிழ்ச்சியுடன் காத்திருக்கிறார்கள்.
இத்திட்டத்தின் தொடக்கமாக 31.62 லட்சம் ரூபாய் உதவிக்கடன் மற்றும் 11.06 லட்சம் ரூபாய் மானியத்துடன் செங்கல்பட்டைச் சேர்ந்த நவீன்நாத் அவர்களுக்கு நிலம் அகழ்வி வாகனத்தின் சாவியினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்குகிறார்கள். தமிழ்நாட்டு MSME நிறுவனங்களின் தயாரிப்புகள் அமைந்த அரங்குகளை பார்வையிடுகிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். தற்போது கோபோட் எனும் தானியங்கி இயந்திரம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நீராபானம் வழங்கி வரவேற்கிறது. கோபோட் எனும் தானியங்கி இயந்திரம் அமைந்துள்ள அரங்கினை பார்வையிடுகிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். MCS மீர் லேசர் சொல்யூஷன்ஸ் நிறுவனத்தின் சதீஷ்குமார் அரங்கம் குறித்து விளக்குகிறார். ஏரோஸ்பேஸ் நிறுவன தயாரிப்புகள் அமைந்த கூடாரத்தினை பார்வையிடுகிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். தமிழ்நாட்டு MSME நிறுவன தயாரிப்பான ட்ரோன் உபகரணங்களை பார்வையிடுகிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மேஜிக் மைனா நிறுவனத்தின் உரிமையாளர் கௌஷிகன் ட்ரோன் தயாரிப்புகள் குறித்து விளக்குகிறார். மின்வாகனம், ஆற்றல் மற்றும் மின்னணுவியல் துறை சார்ந்து அமைக்கப்பெற்றுள்ள அரங்கத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பார்வையிடுகிறார்கள். தொழில் முனைவில் சமூக நீதியினை நிலைநாட்டிட தமிழ்நாடு அரசால் இந்த ஆண்டு தொடங்கப்பட்டு இருக்கும் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தின் முதல் 100 பயனாளிகளை வாழ்த்தி அவர்களுடன் இணைந்து புகைப்படம் எடுத்துக்கொள்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். 57.55 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீடு மற்றும் 18.94 கோடி ரூபாய் மானிய மதிப்பீட்டில் ஒப்புதல் ஆணைகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உருவாகும்.
மாணாக்கர்கள் இடையே புதிய தொழில் கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பது, தொழில் முனைவோர் பண்பாட்டை வளர்ப்பது போன்ற நோக்கத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் 1 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் தொடங்கி வைக்கப்பட்ட பள்ளி புத்தாக்க மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மாணாக்கர்களுக்கு புத்தாக்க கண்டுபிடிப்புகள் தேர்வு நடத்தப்பட்டது. அதில் வெற்றி பெற்ற 10 அணிகள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடன் இணைந்து புகைப்படம் எடுத்துக்கொள்கின்றனர். மாணாக்கர்களது புத்தாக்க கண்டுபிடிப்புகளும் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மாநிலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து தொழில் பிரிவுகளை சேர்ந்த 7500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய 1510 கோடி ரூபாய் மதிப்புள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ள முதல் 100 முதலீட்டாளர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடன் இணைந்து புகைப்படம் எடுத்துக்கொள்கின்றனர். ஐஜிசிசி, ஐஏசிசி, எடிச்சியா, விடிச்சியா, ஹோஸ்டியா, கோஷிமா போன்ற பல சங்கங்களின் நிர்வாகிகள் இதில் இணைந்துள்ளனர். ரசாயனம், நெகிழி தயாரிப்பு மற்றும் மருந்து துறைக்கான தயாரிப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் கூடாரத்தினை பார்வையிடுகிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். டெக்ஸ்டைல்ஸ், லெதர் மற்றும் பர்னிச்சர் பொருட்கள் அமைந்த அரங்கினை பார்வையிடுகிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். பன்னாட்டு குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் நாள் நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவோர் தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி மாணாக்கர். நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அதிர் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறனுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் செயலாளர் திரு அருண்ராய் IAS அவர்களை வரவேற்புரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் வேலைவாய்ப்பு அளிப்பதிலும் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் ஆற்றும் பங்கினை அங்கீகரிக்கும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 27ஆம் நாள்
பன்னாட்டு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நன்னாளில் இந்த சிறப்பு விழாவுக்கு வருகை புரிந்த விழாவிற்கு தலைமை ஏற்றுள்ள நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். இவ்விழாவில் சிறப்புரை ஆற்ற உள்ள மாண்புமிகு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அவர்களையும், இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டுள்ள மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். விழாவில் பங்கேற்றுள்ள மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உறுப்பினர்கள், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள், மதிப்புக்குரிய மக்கள் பிரதிநிதிகள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இவ்விழாவில் பங்கேற்றுள்ள பல்வி கல்வித்துறை முதன்மை செயலாளர் அவர்களையும், டான்சி நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் அவர்களையும், தொழில் ஆணையர் மற்றும் தொழில் வணிக இயக்குனர் அவர்களையும், சிட்கோ நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர், தொழில் வணிகத்துறையின் கூடுதல் ஆணையர், இடிஐ நிறுவனத்தின் இயக்குனர், டான்சிம் நிறுவனத்தின் தலைமை செயல் அலுவலர், டான்ஷியாவின் தலைவர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். சிறப்பாக செயல்பட்டமைக்காக மாநில அளவிலான விருது பெற உள்ள வங்கியாளர்களையும் MSME நிறுவனங்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இவ்விழாவில் பங்கேற்க வருகை புரிந்துள்ள பல்வேறு தொழில் நிறுவன சங்கங்களின் பிரதிநிதிகள், தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதியில் இருந்து வருகை புரிந்துள்ள தொழில் முனைவோர்கள், தொழில் அதிபர்கள், மாணவர்கள் மற்றும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் உள்ளிட்ட அனைவரையும் வருக வருகை என்று வரவேற்கிறேன். இந்த நன்னாளில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தை தொடங்கி வைத்தும் 3 புதிய சிட்கோ தொழிற்பேட்டைகளை தொடங்கி வைத்தும், பள்ளி புத்தாக்க மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் வெற்றி பெற்ற 10 மாணவ அணிகளுக்கு பரிசுகள் வழங்கியும், குறு குழுமம் திட்டத்தின் கீழ் முதல் குழும திட்டத்தை தொடங்கி வைத்தும், மெய்நிகர் கண்காட்சியத்தை திறந்து வைத்தும், மாநில அளவில் சிறந்த தொழில் முனைவோர்களுக்கும் வங்கியாளர்களுக்கும் விருதுகள் வழங்கியும் விழா பேருரை ஆற்ற உள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவில் பங்கேற்க வருகை புரிந்துள்ள அனைவரையும் MSME துறை சார்பில் மீண்டும் ஒருமுறை வருக வருக என்று வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். தற்போது பன்னாட்டு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் நாள் குறித்த காணொளி திரையிடப்படுகின்றது. நிறுவனங்களின் நாயகர் கலைஞர் அவர்களை குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் ஒருபோதும் மறக்க முடியாது. 1970ஆம் ஆண்டு கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தபோது சிட்கோ நிறுவனத்தினை தொடங்கி வைத்தார். 2007ஆம் ஆண்டு அதற்கான விரிவான அலுவலகத்திற்கு ஆணை பிறப்பித்தார். இன்று 8484 ஏக்கர் பரப்பளவில் உள்ள 127 சிட்கோ தொழிற்பேட்டைகளில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு வித்திட்டவர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள். மேலும் இன்று தமிழ்நாட்டில் 90 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குகின்ற 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பயன்பெறும் வகையில் 2008ஆம் ஆண்டில் இந்தியாவிலேயே முதல் முறையாக குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கென தனி கொள்கை அறிவித்தார். அவருடைய பிறந்த நாள் நூற்றாண்டில் பன்னாட்டு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தினமான இன்று நிறுவனங்களுக்காக அவர் இயற்றிய பல திட்டங்களை நன்றியோடு நினைவு கூறுகிறோம். நம் அன்றாட வாழ்விற்கு இன்றியமையாத பல தயாரிப்புகளை படைக்கும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு நிதி ஆதாரம், உட்கட்டமைப்பு, பணியாளர் திறன் மேம்பாடு, சந்தைப்படுத்துதல் மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவற்றில் உள்ள தேவைகளை அறிந்து செயல்படுத்திட பல்வேறு நிறுவனங்களை அமைத்து பல சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது தமிழ்நாடு அரசின் சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை. கடந்த ஆண்டு நிதி வசதிகளை வழங்கும் வண்ணம் பல செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன. இந்த ஆண்டு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான சந்தை வாய்ப்புகளை அதிகரிக்க புதிய திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி எனும் இலக்கினை முன்வைத்து கடந்த 2 ஆண்டுகளில் பின்தங்கிய 21 மாவட்டங்களில் 2 மடங்கு நிதி உதவி வழங்கப்பட்டு சமச்சீர் வளர்ச்சிக்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மேலும்
இன்று தொடக்கப்பட உள்ள அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தின் மூலம் சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்கு தோள் கொடுப்போம். உங்களின் தொழில் முனைவு தேவைகளுக்கு சேவை செய்ய தயாராக உள்ளது தமிழ்நாடு அரசின் சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை. தமிழக இந்திய அரசியல் வரலாற்றில் தனது பேராற்றலாலும் பெரும் பணிகளாலும் அயராத உழைப்பினாலும் ஆற்றல் மிக்க படைப்புகளாலும் தனி முத்திரை பதித்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். தொழில்துறையிலும் பெரும் தொழிலுக்கு சமமாக சிறு குறு தொழில்கள் வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய முக்கியத்துவமும் நிதி உதவியும் வழங்கி மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு வலிமையான அடித்தளமிட்டவர் ஐயா கலைஞர் அவர்கள். அவர்தம் பங்களிப்புகளை நினைவு கூறும் வண்ணம் தமிழ்நாட்டு MSME நிறுவனங்களின் புகைப்படங்கள் பதிக்கப்பட்ட கலைஞர் பிறந்தநாள் நூற்றாண்டு இலச்சினையினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அவர்கள் வழங்குகிறார்கள். மாண்புமிகு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அவர்களுக்கு MSME துறை செயலாளர் அவர்கள் நினைவு பரிசினை வழங்குகிறார்கள். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு கூடுதல் தொழில் ஆணையர் அவர்கள் நினைவு பரிசினை வழங்குகிறார்கள். சிறப்பு செய்தவர்களுக்கும் பெற்றுக்கொண்டமைக்கும் நன்றி. தொடர்ந்து தோள் கொடுப்போம் தொழில்களுக்கு எனும் முழக்கத்தோடு MSME நிறுவனங்களின் தேவைகளை நிறைவு செய்யும் வகையில் தமிழ்நாடு அரசால் பல்வேறு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் MSME நிறுவனங்கள் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சந்தையினை எளிதில் அணுக உதவும் வண்ணம் ஒருங்கிணைக்கப்பட்டு உள்ள மெய்நிகர் கண்காட்சி அரங்கினை தொடங்கி வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ்நாடு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான B2B மெய்நிகர் கண்காட்சியகம் திறந்து வைத்தமைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி. தமிழ்நாட்டிலிருந்து பொருட்கள் மற்றும் சேவைகளை பெறவும் நமது குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுடன் இணைந்து செயல்பட விரும்பும் நிறுவனங்களும் முதலீட்டாளர்களும் இந்நிரந்தர மெய்நிகர் கண்காட்சியின் மூலம் B2B கண்காட்சியில் பதிவு செய்துள்ள நமது குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் முப்பரிமாண விற்பனை அரங்குகள், இணையதளங்கள், நிறுவன விவர அட்டை மற்றும் விவர பிரசுரங்கள் ஆகியவற்றை பார்வையிடலாம். பொருட்கள் மதிப்பீட்டு தளம் மூலம் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் இணைந்து பெரிய அளவிலான வியாபார வாய்ப்புகளை பெறலாம். குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவன சங்கங்களின் விவர பிரசுரங்கள் மற்றும் அவர்கள் வெளியிடும் அறிவிப்புகளை பார்வையிடலாம். கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்படும் பொருட்களில் உள்ள QR குறியீட்டை ஸ்கேன் செய்வதன் மூலம் நாம் மெய்நிகர் கண்காட்சி அரங்கில் அந்நிறுவனத்தின் விற்பனை அரங்கினை அணுக இயலும். இந்த மெய்நிகர் கண்காட்சி அரங்கின் மூலம் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் ஆண்டின் 365 நாட்களும் உலகளாவிய சந்தை வாய்ப்பினை பெறலாம். தற்போதுள்ள இந்த மெய்நிகர் கண்காட்சியில் 490 குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களும் 20 சங்கங்களும் இணைந்துள்ளன. ஒன்று கூடி வெற்றி பெறுவோம், வாருங்கள். தொடர்ந்து கடலூர் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள முந்திரி பதப்படுத்தும் குழுமத்தினை தொடங்கி வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்நிகழ்வில் இணைய குழும உறுப்பினர்களை மேடைக்கு அழைக்கின்றோம்.
வழங்கிய தமிழக அரசுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒன்றுபடுவோம், முன்னேறுவோம். குழும உறுப்பினர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக் கொள்கின்றனர். நன்றி. தொடர்ந்து சிட்கோ தொழிற்பேட்டைகளை தொடங்கி வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் அழைக்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தமிழ்நாடு சிட்கோ மூலம் 3 மாவட்டங்களில் ரூபாய் 153.22 கோடி திட்ட மதிப்பீட்டில் 629 தொழில் மனைகள் மற்றும் அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகளுடன் உருவாக்கப்பட்டுள்ள 3 புதிய தொழிற்பேட்டைகள் தற்போது திறந்து வைக்கப்பட்டுள்ளன. செங்கல்பட்டு மாவட்டம் கொடூரில் 99.13 ஏக்கரிலான புதிய தொழிற்பேட்டையின் மூலம் 262 தொழில் முனைவோர்கள் பயன்பெற்று 7000 நபர்கள் வேலை வாய்ப்பினை பெறுவார்கள். மதுரை மாவட்டம் சக்கிமங்கலத்தில் 31.88 ஏக்கரிலான புதிய தொழிற்பேட்டையின் மூலம் 126 தொழில் முனைவோர்கள் பயன்பெற்று 5500 நபர்கள் வேலை வாய்ப்பினை பெறுவார்கள். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் 130.66 ஏக்கரிலான தொழிற்பேட்டையின் மூலம் 241 தொழில் முனைவோர்கள் பயன்பெற்று 9000 நபர்கள் வேலை வாய்ப்பினை பெறுவார்கள். 3 புதிய தொழிற்பேட்டைகளை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து மாண்புமிகு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அவர்களை சிறப்புரை வழங்க வருமாறு பணிவன்புடன் அழைக்கின்றோம். பன்னாட்டு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தின விழாவில் கலந்து கொண்டு அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தை துவக்கி வைத்து சிறந்த தொழில் முனைவோர் வங்கியாளர்களுக்கு விருதுகள் வழங்கி பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி புதிய திட்டங்களை எல்லாம் துவக்கி வைத்து பேருரையாற்ற வருகை தந்திருக்கிற நாட்டு மக்களின் நல்வாழ்வே எனது லட்சியம் என்று இரவு பகல் பாராமல் உழைத்து வருகிற எங்களுடைய ஒப்பற்ற தலைவர் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களே, விழாவிற்கு முன்னிலை பொறுப்பேற்றிருக்கிற மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற நம் அனைவரையும் அன்போடு வரவேற்றிருக்கிற MSME அரசு செயலாளர் மரியாதைக்குரிய அருண்ராய் IAS அவர்களே, சிட்கோ மேலாண்மை இயக்குனர் திருமதி மதுமதி IAS அவர்களே, டான்சி மேலாண்மை இயக்குனர் டாக்டர் சொர்ணா IAS அவர்களே, தொழில் வணிக கூடுதல் ஆணையர் திருமதி கிரேஸ் பச்சவ் IAS அவர்களே, EDII இயக்குனர் திருமதி சந்திரகலா IAS அவர்களே, டான்சியா தலைவர் மரியாதைக்குரிய மாரியப்பன் அவர்களே, இறுதியாக நன்றியுரையாற்ற இருக்கிற எங்களுடைய தொழில் ஆணையர் திருமதி சுஜித் IAS அவர்களே, விருதுகளை பெறுவதற்காக வருகை தந்திருக்கிற தொழில் முனைபவர்களே, வங்கியாளர்களே, பரிசுகளை பெற வருகை தந்திருக்கிற மாணவ செல்வங்களே, பல்வேறு நிறுவனங்களின் MSME நிறுவனங்களுடைய சங்கத் தலைவர்களே, நிர்வாகிகளே, துறையை சேர்ந்த அலுவலர்களே, பத்திரிகை ஊடகங்களைச் சேர்ந்த நண்பர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான நம்முடைய கழக அரசு, திராவிட மாடல் அரசு, சமூக நீதி, சமச்சீர் வளர்ச்சி, அனைவருக்கும் அனைத்தும் என்ற கொள்கையின் அடிப்படையில் இன்றைக்கு இந்த ஆட்சி நடைபெறுகிறது. ஆக சமச்சீரான நாடு முழுவதும் சமச்சீரான தொழில் வளர்ச்சி ஏற்படுத்திட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு MSME நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றி வருகிறது. பெரும் தொழில்களுக்கு அடித்தளமாகவும் உறுதுணையாகவும் விளங்கும் MSME தொழிலுடைய முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களுக்கு ஏற்படுத்திடவும், MSME தொழில்களை மேம்படுத்தவும் 2017ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையால் ஜூன் 27ஆம் தேதி MSME நாளாக அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த MSME தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆக வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் MSME தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். MSME தொழில் நிறுவனங்களுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்த நம்முடைய முதல்வர் அவர்கள் அதாவது துவண்டு கிடந்த இந்த MSME நிறுவனங்களை தூக்கி நிறுத்துவதற்காக ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிற இந்த 2 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு செயல்படுத்தி இன்றைக்கு MSME நிறுவனங்களை தூக்கி நிறுத்திய பெருமை நம்முடைய முதல்வருக்கு உண்டு. அதில் 1-2 திட்டங்களை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். 100 கோடி நிதியிலே தமிழ்நாடு கடன் உத்தரவாத திட்டம், ரூபாய் 2120 கோடி கடன் இலக்கில் தமிழ்நாடு வர்த்தக வரவுகள் மற்றும் தள்ளுபடி தளம் ட்ரேட்ஸ் திட்டம், ரூபாய் 117 கோடியே 23 லட்சம் அரசு மானியத்துடன் 28 மெகா மைக்ரோ கிளஸ்டர், 202 கோடி 62 லட்சம் ரூபாய் மதிப்பில் 2 மெகா கிளஸ்டர், ரூபாய் 355 கோடியே 45 லட்சம் மதிப்பில் 43 பொது வசதி மையங்கள், தொழில் உரிமங்களை விரைவில் பெறுவதற்காக சிங்கிள் விண்டோ போர்ட்டல் 2.0 தளத்தின் மூலமாக இதுவரை இந்த ஆட்சி பொறுப்பேற்ற 2 ஆண்டுகளில் 17,618 தொழில் முனைவர்களுக்கு உரிமங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. சென்னை, மதுரை, திருச்சி, கோவை ஆகிய இடங்களில் ஏற்றுமதி மையங்கள், மாவட்டங்கள் தோறும் ஏற்றுமதி ஊக்குவிப்பு மையங்கள், நீட்ஸ் திட்டத்தின் கல்வி தகுதியை 12ஆம் வகுப்பாக தளர்வு செய்து மானிய உச்சவரம்பு 50 லட்சத்திலிருந்து 75 லட்சமாக இன்றைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகள் பட்டியலின தொழில் முனைவர்களுக்கு 10% கூடுதல் மானியம், முதலீடு மானியம் பட்டியலின் கீழ் பாரம்பரிய தொழில்கள், வீட்டு உபயோக ஜவுளி தொழில்கள் இன்றைக்கு சேர்க்கப்பட்டிருக்கிறது. சிட்கோ தொழில் மனை வாங்குவதற்காக கடன் வசதி, அதேபோல் சிட்கோ வரலாற்றிலே முதல் முறையாக தொழில் மனைகளினுடைய விலையை 5%லிருந்து 75% வரை குறைக்கப்பட்டிருக்கிறது. தொழில் முனைவர்களின் நீண்ட நாள் கோரிக்கை ஏற்று சிட்கோவில் இருக்கிறவர்களாம் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது. குறுந்தொழில்கள் உடனடியாக தொடங்க வேண்டும் என்பதற்காக அடுக்குமாடி தொழில் வளாகங்கள் இப்போது அமைக்கப்பட்டு வருகிறது. ஏன்னா இப்போ இது போன்ற பல எண்ணற்ற திட்டங்களை செய்து இந்த MSME நிறுவனங்களுடைய வளர்ச்சியை பெரிய அளவில் உருவாக்கி தந்திருக்கிற முதல்வர் தான் நம்முடைய தலைவர் அவர்கள் என்பதை நான் பெருமையோடு இந்த நிகழ்ச்சியில் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஆட்சி பொறுப்பேற்றிருக்க இந்த 2 வருஷத்தில் மட்டும் இதுவரை எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு 660 கோடியே 20 லட்சம் ரூபாய் மானியத்துடன் 1952 கோடி ரூபாய் வங்கி கடன் வழங்கப்பட்டு இதுவரை 23,188 இளைஞர்களை புதிய தொழில் முனைவராக உருவாக்கப்பட்டிருக்கிற அரசு நம்முடைய அரசு என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக இப்பேற்பட்ட பணிகளையெல்லாம் நம்முடைய முதல்வர் அவர்கள் செய்ததன் காரணமாக ஆட்சி பொறுப்பதற்கு வருவதற்கு முன்பாக இந்தியாவிலேயே தமிழ்நாடு 14வது இடத்தில் இருந்தது தொழில்துறையில். இன்றைக்கு நம்முடைய முதல்வருடைய அயராத இந்த பணியின் காரணமாக 3ஆம் இடத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பதையும் நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இது மட்டும் இல்லை, எப்போதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி பொறுப்பு வருகிறதோ அப்போதெல்லாம் இந்த தொழில் வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் உருவாக்கி தருகிற அரசு தான் நம்முடைய அரசு என்பதையும் அந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். உதாரணமாக 96லேருந்து 2001 வரை கலைஞருடைய ஆட்சியில் சென்னை புறநகர் பகுதியில் இருக்கிற காஞ்சிபுரம் மாவட்டம், இப்போ இருக்கிற செங்கற்பட்டு மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் தொழில் வளர்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஸ்ரீபெரும்புதூர், சுங்காசத்திரம், மாம்பாக்கம், பிள்ளைப்பாக்கம், ஒரகடம், மறைமலை நகர், சிறுசேரி போன்ற பகுதிகளில் 15,000 ஏக்கர் லேண்ட் அக்யூர் பண்ணார். நிலத்தை கையகப்படுத்தினார் கலைஞர் அவர்கள் தொழிற்சாலையை கொண்டு வருவதற்காக. 2001க்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதற்கு பிறகு 15,000 ஏக்கர் வாங்கி வச்ச இடத்துல ஒரே ஒரு சென்டில் கூட ஒரு தொழிற்சாலை அமைக்கலை. மீண்டும் 2006 கலைஞர் அவர்கள் முதல்வர் நம்முடைய
முதல்வர் அவர்கள் அப்போது துணை முதல்வர், தொழில்துறை அமைச்சராக இருந்தார். அப்போது அந்த 2006-11 மட்டும் அந்த 15,000 ஏக்கர்லையும் 1000க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகளை கொண்டு வந்து, அதில் என்னென்ன தொழிற்சாலைன்னு சொன்னால் BMW, உண்டாய் காரனுடைய 2வது அலகு, அப்போலோ டயர்ஸு, டெல்பி டிவிஎஸ், சாம்சங், டைம்லர் இந்தியா, ரெனால்டு நிசான், கோமாட்சு, பிளஸ்டானிக்கு, பாக்ஸ்கான், சிறுசேரியில் ஐடி பார்க் காரிடார். ஆக இப்பேற்பட்ட பெருநிறுவனங்கள் கொண்டு வந்தாலும் அதற்கு உறுதுணையாக இருக்கிற MSME நிறுவனங்கள் கிட்டத்தட்ட 1000கணக்கான கம்பெனிகள் இன்றைக்கு நம்முடைய பகுதியில் வந்திருக்கிறது. ஆக இந்தியாவில் சென்னை இன்றைக்கு இந்தியாவினுடைய டெட்ராய்டு என்ற நிலையை இன்றைக்கு உருவாக்கி தந்திருக்கிற முதல்வர் தான் நம்முடைய தலைவர் தளபதி என்பதை யாரும் மறந்துட முடியாது. ஆக திராவிட முன்னேற்ற கழக அரசு எப்போது ஆட்சிக்கு வந்தாலும் இன்றைக்கு எல்லா துறையும் இன்றைக்கு குறிப்பாக நம்முடைய தொழில்துறை மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்று வருகிறது. ஆக இந்த நிகழ்ச்சியில் எங்களையெல்லாம் பெருமைப்படுத்தக்கூடிய அளவிற்கு வருகை தந்து சிறப்பித்த நம்முடைய மாண்புமிகு முதல்வருக்கு துறையின் சார்பில் எங்களுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போலவே இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக அமைத்து தந்திருக்கிற எங்களுடைய அன்பு செயலாளர், அதே போலவே ஆணையர் அவர்களுக்கெல்லாமும் நன்றியை தெரிவித்து மிகச்சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. வருகை தந்திருக்கிற தொழில் முனைவர்கள் நம்முடைய தலைவர் முதல்வருடைய எண்ணத்தை ஈடு செய்யக்கூடிய அளவிற்கு 2030 $1 டிரில்லியன் என்ற இலக்கை அடையக்கூடிய அளவிற்கு நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து மிகச்சிறப்பாக பணியாற்றி இந்தியாவிலே தமிழ்நாடு முதல் நிலைக்கு தொழில்துறை இருக்கிறது என்ற பெருமையை நாம் ஏற்படுத்துவோம், அதற்காக உழைப்போம் என்பதை மட்டும் சொல்லி வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. தொடர்ந்து FameTN மற்றும் SIDBI இடையேயான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படுகிறது. I invite Industries Commissioner and Mr. Sudanta Mandal, SIDBI, to exchange the MOU in the presence of Honorable Chief Minister. நன்றி. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா பேருரை வழங்க வருமாறு பணிவன்புடன் அழைக்கின்றோம். அன்புள்ள பன்னாட்டு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் நடத்தக்கூடிய இந்த சிறப்பான நிகழ்ச்சிகளை பங்கேற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையினுடைய அமைச்சர் அருமை நண்பர் தாமு அன்பரசன் அவர்களே, மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் செல்வம் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் இ. கருணாநிதி அவர்களே, பாலாஜி அவர்களே, திருமதி வரலட்சுமி மதுசூதனன் அவர்களே, தாம்பரம் மேயர் மாண்புமிகு வசந்தகுமாரி அவர்களே, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையினுடைய செயலாளர் திரு அருண்ராய் IAS அவர்களே, டான்சி நிறுவனத்தினுடைய தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குனர் டாக்டர் ஸ்வர்ணா IAS அவர்களே, தொழில் ஆணையர் மற்றும் தொழில் வணிக இயக்குனர் திருமதி சுஜித் தாமஸ் வைத்தியன் IAS அவர்களே, SIDCO நிறுவனத்தினுடைய மேலாண்மை இயக்குனர் திருமதி மதுமதி IAS அவர்களே, தமிழ்நாடு தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவன இயக்குனர் திருமதி சந்திரகலா IAS அவர்களே, தொழில் வணிகத்துறையினுடைய கூடுதல் ஆணையர் திருமதி கிரேஸ் பச்சாவ் IAS அவர்களே,
தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க நிறுவனத்தினுடைய தலைமை நிர்வாக அலுவலர் திரு சிவராஜா ராமநாதன் அவர்களே, தமிழ்நாடு குறு சிறு தொழில் நிறுவனங்கள் சங்கத்தினுடைய தலைவர் திரு மாரியப்பன் அவர்களே, குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களை சார்ந்திருக்கக்கூடிய அரசு உயர் அலுவலர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். தமிழின தலைவர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த தொழில் நிறுவனங்களுடைய நாள் மிக சிறப்பாக எழுச்சியோடு ஏற்றத்தோடு நடைபெறக்கூடிய விழாவாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. சமூக நீதியும் சமச்சீர் தொழில் வளர்ச்சியும் தலைவர் கலைஞர்களுடைய இரு கண்கள். பெரு நிறுவனங்களுக்கும் சிறு நிறுவனங்களுக்கும் ஒரே கொள்கை என்பது அனைவரையும் உள்ளடக்கிய சமச்சீர் வளர்ச்சிக்கு ஏற்றதல்ல என்பதை உணர்ந்தவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். இந்தியாவிலேயே முதலில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கென தனியான ஒரு கொள்கையை கொண்டு வந்தார். தொழில் முனைவோர்கள் எளிதில் தொழில் தொடங்க அனைத்து அடிப்படை வசதிகளையும் கொண்டு 1970ஆம் ஆண்டிலேயே சிட்கோ தொடங்கி வைத்தார். இன்று தமிழ்நாட்டில் 37 மாவட்டங்களில் 127 தொழிற்பேட்டைகள் இன்றைக்கு இருக்கின்றன. இவ்வாறு சமச்சீர் வளர்ச்சிக்கு வித்திட்டவர்தான் நூற்றாண்டு விழா கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். அவரது வழியில் பொருளாதார வளர்ச்சியிலும் சமூக நீதியை நிலைநாட்டிடும் விதமாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் நம்முடைய தமிழ்நாடு அரசு அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் என்ற ஒரு மகத்தான திட்டம் இன்று தொடங்கி வைக்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் தொழிற்சாலைகளுக்கான நிலம், கட்டடம், இயந்திர தளவாடங்கள் மற்றும் சுழற்சிக்கான நடைமுறை மூலதனம் ஆகியவற்றின் மதிப்பில் 35 விழுக்காடு முதலீட்டு மானியத்துடன் கடன் பெற்றிட வழிவகை செய்யப்பட்டுள்ளது. 6 விழுக்காடு வட்டி மானியம் 10 ஆண்டுகள் வரை வழங்கப்படுகிறது. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு இவ்வளவு மானிய சலுகையுடன் வேறு எந்த மாநிலத்திலும் இது போன்ற திட்டங்கள் இல்லை. திட்டம் அறிவிக்கப்பட்ட இந்த குறுகிய 3 மாத காலத்தில் இதுவரை 127 ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின தொழில் முனைவோர்களுக்கு 24 கோடியே 26 லட்சம் ரூபாய் மானியத்துடன் 45 கோடி ரூபாய் கடன் வழங்க ஒப்புதல் ஆணை பெறப்பட்டுள்ளது என்பதை நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் 100 பயனாளிகளுக்கு ஒப்புதல் ஆணை இந்த நிகழ்ச்சியில் வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு பெரும் பங்காற்றும் MSME துறையின் முன்னேற்றத்திற்காக தனி கவனம் நம்முடைய அரசு செலுத்தி வருகிறது. ஓய்வு பெற்ற அதிகாரி திரு N. சுந்தரத்தேவன் அவர்கள் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. அதன் பரிந்துரைகளின் அடிப்படையில் குறுகிய கால நடவடிக்கைகள், நடுத்தர கால நடவடிக்கைகள், நீண்ட கால நடவடிக்கைகள் என வகைப்படுத்திய நடவடிக்கைகள் அரசு எடுத்து வருகிறது. தமிழ்நாடு வர்த்தக வரவுகள் மற்றும் தள்ளுபடி தளமானது கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தோல் கொடுப்போம் தொழில்களுக்கு என்ற தலைப்பில் மதுரையில் என்னால் தொடங்கி வைக்கப்பட்டது. தொழில் முனைவோர்கள் 159 வகையான தொழில் உரிமங்களை
27 அரசு துறைகளிடமிருந்து எளிதாக பெற சிங்கிள் விண்டோ போர்ட்டல் 2.0 தளம் நமது அரசு பொறுப்பேற்றவுடன் துவக்கி வைக்கப்பட்டு இதுவரை 20,353 விண்ணப்பங்கள் பெறப்பட்டு 17,618 தொழில் உரிமங்கள் வழங்கப்பட்டு 1,903 விண்ணப்பங்கள் பரிசீலனையில் உள்ளது. தமிழ்நாட்டில் பரவலாக குறுந்தொழில் நிறுவனங்கள் கொண்ட பல்வேறு குறுங்குழுமங்கள் உள்ளன. ஊரக பகுதிகளில் நீடித்த நிலையான வேலைவாய்ப்பினை உறுதி செய்திடவும் பாலினம் மற்றும் சமூக சமநிலையை உறுதிப்படுத்திடவும் இந்த குறுங்குழுமங்களை மேம்படுத்துவது இன்றியமையாதது. குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தமது உலகளாவிய தரம் மற்றும் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் வளர்ந்து வரும் தொழில்துறையில் நுழைய வழிவகை செய்யவும் பெரும் குழுமங்கள் அமைக்கப்படும் என நமது அரசால் அறிவிக்கப்பட்டு முதல் கட்டமாக 4 பெருங்குழுமங்கள் அமைத்திட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. திண்டிவனத்தில் மருந்து பொருட்கள் பெருங்குழுமம், திருமுடிவாக்கத்தில் துல்லிய உற்பத்தி பெருங்குழுமம், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சார்ந்த பெருங்குழுமம் மற்றும் ஸ்மார்ட் மொபிலிட்டி மின்வாகனத்துறை சார்ந்த பெருங்குழுமம் ஆகியவற்றை அமைப்பதற்காக விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை 6 தொழிற்பேட்டைகள் திறக்கப்பட்டுள்ளன. மேலும் 6 மாவட்டங்களில் 6 தொழிற்பேட்டைகள் உருவாக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. சென்னை, கோயம்புத்தூர் போன்ற தொழில் மிகுந்த நகரங்களில் பணிபுரியும் வெளியூர் வெளிமாநில பணியாளர்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கு தரமான மற்றும் குறைந்த வாடகையில் தங்குமிட வசதி என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக சவாலாக இருந்து வருகிறது. இதற்கு தீர்வாக அரசு சார்பில் தங்கு விடுதிகள் கட்டித்தரப்படும் என்று அரசால் அறிவிக்கப்பட்டு முதற்கட்டமாக சென்னை, கோயம்புத்தூர் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. நமது அரசு பொறுப்பேற்ற பின்பு தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க இயக்கத்திற்கு உயிர் கொடுக்கப்பட்டு ஆண்டிற்கு 30 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சு பல்வேறு செயல் திட்டங்கள் மாநிலம் முழுவதும் அமுல்படுத்தப்பட்டு வருகின்றன. தமிழ்நாட்டிலிருந்து மொத்தம் 6,257 புத்தொழில் நிறுவனங்கள் ஸ்டார்ட் அப் இந்தியா தளத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 2021ஆம் ஆண்டு மே மாதம் முதல் கடந்த 2 ஆண்டுகளில் பதிவு செய்யப்பட்ட புத்தொழில் நிறுவனங்கள் எண்ணிக்கை மட்டுமே 2016ஆம் ஆண்டு முதல் 2021 ஏப்ரல் மாதம் வரையிலான 5 ஆண்டுகளில் பதிவு செய்யப்பட்ட மொத்த எண்ணிக்கையுடன் ஒப்பிடும்போது 2 மடங்கிற்கும் அதிகம். திமுக அரசின் வேகத்துக்கும் செயல்திறனுக்கும் இதுவே சிறந்த சான்று என்பதை நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரை, ஈரோடு மற்றும் திருநெல்வேலி ஆகிய நகரங்களில் வட்டார புத்தொழில் மையங்கள் நிறுவப்பட்டுள்ளது போல நடப்பு நிதியாண்டில் சேலம், ஒசூர், கடலூர் மற்றும் தஞ்சாவூர் ஆகிய 2ஆம் 3ஆம் கட்ட நகரங்களிலும் வட்டார புத்தொழில் மையங்களை நிறுவவும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. கடந்த நிதியாண்டு 30 கோடி ரூபாய் சிறப்பு நிதியை பட்டியலின பழங்குடியினால் நிறுவப்படும் புத்தொழில் நிறுவனங்களுக்கு பங்கு முதலீடாக வழங்க ஒதுக்கீடு செய்யப்பட்டது. சென்ற ஆண்டில் இந்த திட்டத்திற்கு கிடைத்த வரவேற்பினை தொடர்ந்து இந்த நிதியாண்டில் 50 கோடி ரூபாயாக இந்த சிறப்பு நிதியானது உயர்த்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாணவரின் எதிர்காலத்தையும் கருத்தில் கொண்டு மாணவர்களை புத்தாக்க சிந்தனையோடு படிப்பு முடித்த பின் பலருக்கு வேலை கொடுப்பவராக மாற்றக்கூடிய பள்ளி புத்தாக்க மேம்பாட்டு திட்டம் நமது அரசால் கடந்த ஆண்டு தொடங்கி வைக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் வெற்றி பெற்ற 10 மாணவ அணிகள்
அந்த அணிகளின் புத்தாக்க கண்டுபிடிப்புகளை நானே பார்வையிட்டேன். இவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வீதம் 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது. தொழில்துறையின் வளர்ச்சிக்கு MSME நிறுவனங்களின் பங்களிப்பிற்காக விருது பெற்றுள்ள நிறுவனங்களுக்கும் நிறுவனங்களுடைய நிர்வாகத்திற்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு என் நிறுவனங்கள் மென்மேலும் வளர்ந்து இந்திய அளவில் ஏன் உலக அளவில் சிறப்பு பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். MSME நிறுவனங்களின் உயிர் நாடி என்பது வங்கிகள் அந்த நிறுவனங்களுக்கு அளிக்கும் தடையில்லா நிதி உதவி, அந்த வசதி. அந்த நிதி வசதியினை MSME நிறுவனங்களுக்கு வழங்கிய சிறந்த 3 வங்கிகளுக்கான விருதுகளையும் இன்று நான் வழங்கியுள்ளேன். அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். MSME நிறுவனங்களின் வளர்ச்சிக்கு கழக அரசு உறுதுணையாக இருக்கும் என்பதை நான் உறுதி செய்கிறேன். அனைத்து நடவடிக்கைகளும் நம்முடைய அரசு எடுத்து வருகிறது. கடந்த ஆட்சியில் MSME துறைக்கான நிதி ஒதுக்கீடு 607 கோடியே 60 லட்சம் ரூபாய் என இருந்த நிலையில் இது படிப்படியாக உயர்த்தப்பட்டு தற்போது 1505 கோடி ரூபாயாக உயர்ந்து இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் MSME துறை எடுத்திருக்கக்கூடிய புதிய முயற்சிகளால் 120 பயனாளிகளுக்கு 59 கோடி 71 லட்சம் ரூபாய் மானியம், புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் 1510 கோடி ரூபாய், விருது பெறுவோர் 49 பேருக்கு 12 கோடி 50 லட்சம் ரூபாய், 262 ஏக்கர் பரப்பில் 153 கோடியே 22 லட்சம் ரூபாய் முதலீட்டில் 3 சிட்கோ தொழிற்பேட்டைகள் என மொத்தம் 1723 கோடி 5 லட்சம் ரூபாய் அளவிற்கு பரிமாற்றங்கள் நடைபெற்றுள்ளது. இதன் மூலம் 30,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும். நான் இதுவரை குறிப்பிட்ட 20க்கும் மேற்பட்ட திட்டங்கள் எல்லாம் MSME நிறுவனங்களின் வளர்ச்சிக்காக நமது அரசு பொறுப்பேற்ற பின் தொடங்கப்பட்ட திட்டங்கள். தமிழ்நாட்டின் வளர்ச்சி என்பது அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியாக, அனைத்து பகுதிகளையும் உள்ளடக்கிய சமத்துவ வளர்ச்சியாக இருக்க வேண்டும் என நாங்கள் திட்டங்கள் தீட்டி செயல்படுத்தி வருகிறோம். இந்த திட்டங்கள் எல்லாம் முழுமையாக வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் உங்களின் ஒத்துழைப்பு, குறிப்பாக MSME நிறுவன சங்கங்களின் பங்களிப்பு மிக மிக இன்றியமையாதது. பன்னாட்டு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் நாளான இன்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொண்டு இந்த அளவில் என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சீரியதொரு உரைக்கு நன்றி ஐயா. தொடர்ந்து மாநில அளவிலான சிறந்த தொழில் முனைவோர் விருது மற்றும் சிறந்த வங்கியாளர் விருதுகளை வழங்கி சிறப்பிக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பெற்றுக்கொள்ள பிரிசன்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் நிறுவனத்தினரை மேடைக்கு அழைக்கின்றோம். காஞ்சிபுரம் மாவட்டம் பிரிசன்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் நிறுவனம் மாநில அளவிலான சிறந்த தொழில் முனைவோர் விருதினை பெறுகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த பிரிசன்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் மாநில அளவிலான சிறந்த தொழில் முனைவோர் விருதினை பெறுகின்றனர். தொடர்ந்து மாநில அளவிலான சிறந்த மகளிர் தொழில் முனைவோர் விருது வழங்கப்பட உள்ளது. யூனிடெக் பிளாஸ்டோ காம்பனன்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் காஞ்சிபுரம் மாவட்டம் மாநில அளவிலான சிறந்த மகளிர் தொழில் முனைவோர் விருதினை பெறுகின்றனர். தொடர்ந்து மாநில அளவிலான சிறந்த வேளாண்சார் தொழில் முனைவோர் விருது வழங்கப்படுகிறது. பவித்ரன் அசெப்டிக் ஃப்ரூட் ப்ராடக்ட் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த பவித்ரன் அசெப்டிக் ஃப்ரூட் ப்ராடக்ட்
மாநில அளவிலான சிறந்த வேளாண்சார் தொழில் முனைவோர் விருது பெறுகின்றனர். தொடர்ந்து மாநில அளவிலான சிறந்த தரம் மற்றும் ஏற்றுமதியாளர் விருது வழங்கப்படுகிறது. ஏரோஸ்பேஸ் என்ஜினியர்ஸ் பிரைவேட் லிமிடெட் சேலம் நிறுவனத்தினர் மாநில அளவிலான சிறந்த தரம் மற்றும் ஏற்றுமதியாளர் விருதினை பெறுகின்றனர். மாநில அளவிலான சிறந்த சிறப்பு பிரிவினர் மற்றும் தொழில் முனைவோர் விருதினை பெற DM இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் நிறுவனத்தினரை அழைக்கின்றோம். மாநில அளவிலான சிறந்த சிறப்பு பிரிவினர் தொழில் முனைவோர் விருதினை பெறுகின்றனர். DM இன்ஜினியரிங் நிறுவனத்தினர் கோயம்புத்தூர் மாவட்டம். தொடர்ந்து மாநில அளவிலான சிறந்த வங்கியாளருக்கான விருதுகள் வழங்கப்படுகின்றன. முதல் இடத்தை பெறுகின்றது இந்தியன் வங்கி. I invite Mr. Vikash Krumam from Indian Bank to receive the award. மாநில அளவிலான சிறந்த வங்கியாளருக்கான இரண்டாம் இடத்தை பெறுகிறது இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி. I invite Mr. Brindavan Nayak, GM, MSME Sector, Indian Overseas Bank. மாநில அளவிலான மூன்றாம் இடத்தை பெறுகின்றது பேங்க் ஆஃப் பரோடா. மிஸ்டர் சரவணகுமார், GM and Zonal Head விருதினை பெற்றுக்கொள்கிறார். விருதாளர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொள்கின்றனர். நன்றி. தொழில் ஆணையர் மற்றும் தொழில் வணிக இயக்குனர் அவர்களை நன்றியுரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உள்ளிட்ட அவையோருக்கு வணக்கம். எடுத்துக்கோள் வினையினை வாளை விட கூர்மையாக பயன்படுத்தி ஒரே நேரம் ரசிக்க வைத்தும் புரட்சிகளை விதைத்துவிட்டும் பொது அமைதி காத்து சமச்சீரான உள்ளடக்கிய வளர்ச்சியினை பாதையில் தமிழ்நாட்டை எடுத்து சென்ற முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு நன்றி. அவர்களின் பிறந்தநாள் நூற்றாண்டு விழாவினை கொண்டாடும் முதல் அரசு துறையாக குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை இருப்பது எங்கள் துறையின் பெரும் பாக்கியமாகும். இந்த நல்வாய்ப்பினை வழங்கியதற்காகவும் இந்த நிகழ்வினை சிறப்பித்து கொண்டிருப்பதற்காகவும் மற்றும் எங்களை எப்போதும் முன்னின்று வழிநடத்தி கொண்டிருப்பதற்காகவும் முதலமைச்சர் அவர்களுக்கு துறையின் சார்பில் மனமார்ந்த நன்றியினை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த பயணத்தில் எங்களை கைப்பிடித்து வழி நடத்தி கொண்டிருக்கும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு உளமாற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சின்ன வயது பிள்ளைகளின் மனதுகளில் புதுமைகள் புகுத்துவதற்காக SIDP திட்டத்தின் இணைந்து வழங்கியதற்கு மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் பள்ளிக்கல்வித்துறை அரசு செயலர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். I thank the senior officials of SIDBI led by the DMD and look forward to a fruitful partnership, and I take this opportunity to thank all our bank of friends. டான்சி நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் அவர்களுக்கும் மற்ற அனைத்து உயர் அதிகாரிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது எல்லாவித ஏற்றத்தாழ்வுகளிலும் உறுதுணையாக இருந்து ஆதரவளித்து வருகின்ற குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் அரசு செயலர் திரு அருண் ராய் அப்பா அவர்களுக்கு நன்றி. டான்ஸ்டியாவினால் வழிநடத்தப்படும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் சங்கங்கள், தொழில் பிரிவு வாரியான சங்கங்கள் மற்றும் தொழில்பேட்டை சார்ந்த சங்கங்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி.
கடைநிற பிரிவினரின் முன்னேற்றத்துக்காக தொழில் முனைவு வாய்ப்புகளுக்காக வசதியாக்கம் வழங்குவதற்காக பணியாற்றி கொண்டிருக்கும் அனைத்து சங்கங்களுக்கும் நன்றி. இன்று வருகையை புரிந்துள்ள அனைத்து அவார்டீஸ் பயனாளிகள் அனைவருக்கும் நன்றி. இன்று பெருந்திரளாக வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் இணையதளத்தில் வாயிலாக எங்களுடன் கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் நன்றி. எங்கள் துறையின் வாடிக்கையாளர்களாகியிருந்த தமிழகத்தில் 50 லட்சத்துக்கும் கூடுதலான குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மற்றும் அவர்களின் முதுகெலும்பாக இருந்த நிதி நிறுவனங்களுக்கும் நன்றி. இந்த நிறுவனங்களின் பிரதிநிதிகளாக 100 நிறுவனங்கள் இந்த 1510 கோடி ரூபாய் முதலீட்டு செய்ய முன்வந்துள்ளன. இந்த நிகழ்ச்சிக்காக நேற்றிலிருந்து எங்களுடன் அவங்க இருக்கிறார்கள். நன்றி உங்களுக்கு. எங்கள் அலுவலர்கள் உங்களுடன் இன்னும் பயணம் செய்ய தயாராக இருக்கும்னு நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். MSMEகளின் மேம்பாட்டிற்காக இணைந்து பணிபுரியும் அனைத்து நிறுவனங்கள் MSME துறையில் இருக்கின்றதும் இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கின்ற அனைத்து நிறுவனங்களுடைய தலைமைகளுக்கும் நான் நன்றி கூறுகிறேன். இந்த நிகழ்வுக்காக இரவும் பகலும் உழைத்த என்னோட துறை அதிகாரிகள், PMO பங்குதாரர்கள் எம்பயம், பிராண்டிங் மற்றும் கம்யூனிகேஷன் பார்ட்னர் மெராக்கி மற்றும் தொகுப்பாளர் ஆகியோருக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் சென்னை வர்த்தக மையத்தின் அதிகாரிகள், A2B, நந்தினி ஸ்வீட்ஸ், காவல்துறை, தீயணைப்புத்துறை, பொதுப்பணித்துறை மற்றும் எங்களுக்கு ஆதரவளித்து வரும் ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றி. அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. நிறைவாக நாட்டுப்பண். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलति तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मागे गाहे तव जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. DIC officials, staff, GMs எல்லாருமே இங்கே ஹாலில் இருங்க ப்ளீஸ். ஆல் GM DICs and DIC officials, Industries Department officials, please be here.
ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி, ஈவன் இப்போது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு 10 வருஷம் வரைக்கும் ஒரு கம்பெனி ஆரம்பித்து 10 வருஷம் வரைக்கும் அது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனின்னு சொல்கிறாங்க. ஒரு டெஃபினிஷனில் ஒரு பகுதி, வரையறையில் ஒரு பகுதி. அப்போது ஒரு புது கம்பெனியை ஆரம்பித்தாலே 10 வருடம் வரையும் அது ஸ்டார்ட் அப்பா அப்படின்னா அது ஸ்டார்ட் அப் தான். ஆனால் இப்போ ஒரு சில கம்பெனிகள் நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ எங்களுடைய டிபார்ட்மெண்ட் MSME துறை கீழே வந்து ஸ்டார்ட் அப் TN அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் இல்லை, நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி இல்லை, நீங்கள் ஒரு MSME கம்பெனின்னு நாங்கள் சொல்லிடுறோம். அப்போ என்ன, அப்போ நிறைய பேர் வந்து ஈவன் இப்போ ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் கூட வருது. அதாவது நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனின்னு சொல்லி ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு இந்த கிராண்ட் கொடுக்குறீங்க, இந்த ஸ்கீம் வச்சுருக்கிறீங்க, பட் நாங்கள் வந்து இப்போ தான் ஆரம்பித்து 2 வருஷம் ஆகுது, நாங்கள் வந்து உங்கள்கிட்ட பேசுனா நீங்கள் வந்து ஸ்டார்ட் அப் கிடையாது MSMEங்கிறீங்க அல்லது மைக்ரோ அப்படின்னு சொல்கிறீங்க, அப்போ நீங்கள் எங்களை ஏமாத்துறீங்களா அல்லது நீங்கள் எங்களை மிஸ்கைட் பண்ணுறீங்களா, இப்படியெல்லாம் கூட சில பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்போ இந்த புரிதல் வந்து நிறைய பேருக்கு இல்லை, ஒரு சில பேருக்கு இல்லை, நிறைய பேருக்கே இல்லை, இளைஞர்களுக்கும் இல்லை, பெரிய காலேஜஸ்லேருந்து படிச்சுட்டு வரவங்களுக்கு கூட இந்த புரிதல் வந்து கொஞ்சம் இல்லை. அதை கொஞ்சம் தெளிவுபடுத்துறதுக்கு நான் ஒரு 10-15 நிமிடங்கள் நான் எடுத்துக்கிறேன். அது தாண்டி வந்து நாம் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியாக என்ன மாதிரியான ஒரு சூழலை, ஒரு ஈகோ சிஸ்டத்தை உருவாக்குறோம் தமிழ்நாட்டில், அதை வந்து நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கலாம். அதே நேரத்தில் நம்ம இந்த MSME கம்பெனின்னு சொல்லக்கூடிய குறு சிறு மற்றும் நடுத்தர துறை நிறுவனங்களில் இந்த ஸ்டார்ட் அப் மாதிரியான ஒரு டிசைன் கொண்டு வர முடியுமா, அது பற்றியும் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த 2 வேறுபாடையும் கொஞ்சம் பார்ப்போம். பொதுவாக பிஸ்னஸ்னு ஒரு வார்த்தை உண்டு, ஆண்டர்பிரினர்ஷிப்னு ஒரு வார்த்தை இருக்குது. இது ரெண்டுமே ஒன்று தான்னா ஒரு வகையில் அது ஒன்று தான், ஆனால் அதை வேறுபடுத்தி பார்க்குறாங்க. நான் இந்த ஸ்லைட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அது ஈஸியாக புரிகிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா பல பேர் செய்யக்கூடிய ஒரு தொழிலை ஏற்கனவே ஒரு 100 பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, 1000 பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி இன்னொரு இடத்துல பண்ணிட்டீங்கன்னா அல்லது சின்ன சின்ன மாறுபாடுகளோடு அல்லது வேறுபாடுகளோடு இன்னொரு இடத்துல பண்ணிங்கன்னா அதை பிஸ்னஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னா ஒரு புது பிரச்சனையை எடுத்து சால்வ் பண்ணணும். ஒரு புது பிரச்சனையை எடுத்து சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இதுதான் நம்ம ஆக்சுவலாக வந்து அதாவது ஒரு டெக்னிக்கலி ஸ்பீக்கிங்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வந்து நீங்கள் ரொம்ப ஒரு வரையறைப்படி நீங்கள் பேசுனீங்கன்னா, டெஃபினேஷனாக எடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிறது டு சால்வ் அ ப்ராப்ளம். இன்னும் சொல்ல போனால் ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிற வார்த்தையோடைய ரூட் வேர்டு வந்து ஒரு ஃப்ரெஞ்சு வேர்டு ஆண்டர்பிரின்ரே, PRENDRE. ஆண்டர்பிரின்ரே அப்படிங்கிற ஃப்ரெஞ்சு வேர்ட்லேருந்து வந்த ஒரு இங்கிலீஷ் வேர்டு தான் ஆண்டர்பிரினர்ஷிப். ஸோ அதனுடைய மீனிங் பார்த்தீங்கன்னா அந்த ரூட் வேர்டோட மீனிங் பார்த்தீங்கன்னா டு அண்டர்டேக் அப்படின்னு இருக்கும். டு அண்டர்டேக் அப்படின்னா டு டேக் அப் அ ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பொறுப்பை ஏற்றல் அப்படிங்கிறது தான் ஆண்டர்பிரினர்ஷிப்புக்கு உண்டான உண்மையான அர்த்தம், லிட்ரரி மீனிங். அப்போ ஒரு பொறுப்பை ஏற்றல் அப்படின்னா எதுக்காக ஒரு பொறுப்பை ஏற்கணும்? ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்காக. டு சால்வ் அ ப்ராப்ளம் we have to take a responsibility. This is what all about entrepreneurship. Entrepreneurship என்பது ஒரு பிரச்சனையை நாம் தீர்ப்பதற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு முயற்சி. அப்போ இந்த முயற்சியில் வந்து பிரச்சனைனா வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளம், நம்ம சமூகத்தில் பேசுகிற மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி யோசிக்காதீங்க. ஒரு தேவையை பூர்த்தி பண்ணணும். அந்த ஆல்ரெடி தீர்க்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தேவையை நாம் வித்தியாசமாக பண்ணணும். வித்தியாசம்னா எப்படி பார்க்கலான்னா, ஒன்று காஸ்ட் குறைக்கணும், எந்த குவாலிட்டியும் வேறு எதுவுமே மாறாமல். அப்படி இல்லைன்னா எஃபிஷியன்சியை கூட்டணும். அப்படி இல்லைன்னா ஒரு வேலை செய்கிறதுக்கு எவ்வளோ டைம் வருதோ அந்த டைமை குறைக்கணும். இந்த மாதிரி காஸ்ட், எஃபிஷியன்சி, டைம், இது மூணுலையும் நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவ் இம்பேக்டை நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னா அப்போ வந்து அது ஒரு புது விதமான ஒரு தீர்வாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் எல்லாருக்கும் தெரிஞ்ச சில கம்பெனிஸ், ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் பற்றி நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு பப்ளிக் ஃபோரத்தில் பிராண்ட் யூஸ் பண்ணக்கூடாது. நிறைய நம்ம ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு வந்து இன்றைக்கி என்ன பண்ணுறோம்? ஹோட்டல்லேருந்து ஃபுட் வாங்கினா என்ன பண்ணுறோம்? ஆன்லைனில் சில கம்பெனிகள் இருக்குது, அந்த கம்பெனிகளுக்கு நம்ம ஆர்டர் பண்ணுறோம் இல்லைங்களா?
இந்த எக்ஸாம்பிளை மட்டும் நீங்கள் யோசிங்க. அதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கொஞ்சம். 2010 அமெரிக்காவில் டோர் டேஷ்னு ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி தான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை கம்பெனிகளுக்கும், இங்கே இருக்கக்கூடிய அத்தனை கம்பெனிகளுக்கும் ஒரு பயணியர் அல்லது ஒரு முன்னோடின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இவங்க தீர்க்கக்கூடிய பிரச்சனை அல்லது தேவை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால் நீங்கள் ஒரு ஹோட்டலில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடணும் அப்படின்னா 2 வழி தான். ஒன்று நம்ம அங்கே போய் சாப்பிடணும், அப்படி இல்லைன்னா நாமளோ அல்லது நம்ம வீட்லேயோ ஆஃபீஸ்லேயோ இருக்கிற யாராவது ஒருத்தர் அந்த கடைக்கு போயிட்டு நமக்கு எந்த கடையில் வேணுமோ, எந்த ரெஸ்டாரண்ட்டில் வேணுமோ, என்ன சாப்பாடு வேணுமோ வாங்கிட்டு வந்து சாப்பிடணும். இது 2 வழி தான். ரொம்ப சின்ன சின்ன ஊர்களில் சில பெரிய ஃபேமிலிஸ்க்கு ஃபோன் பண்ணி சொன்னால் அந்த கடையிலேருந்து அந்த ஐயா வீட்டுக்கு, அதாவது அந்த ஊர் பெரியவர் அந்த மாதிரினா அவங்க அனுப்புவாங்க. இதுதான் வந்து ரொம்ப, அது ஒரு 1000ல் ஒருத்தருக்கு அந்த மாதிரி நடக்கும். மற்றபடி ஒரு ஹோட்டல்லேருந்து உங்களுக்கு சாப்பாடு வாங்கணும்னா நீங்கள் அங்கே போகணும், அப்படி இல்லைன்னா நீங்கள் யாராவது அனுப்பி வாங்கணும். இதான் நமக்கு கிடைச்ச வழி. இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். சிம்பிளான விஷயந்தான். பட் ஒரு இனோவேட்டிவான, ஒரு மாறுபட்ட ஒரு தொழில் முயற்சி எப்படி உருவாகுது அப்படின்னு ஒரு கற்பனையில் வந்து அப்படியே நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் நான் சொன்ன அந்த டோர் டேஷ்ங்கிற ஒரு கம்பெனி வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ரெஸ்டாரண்ட், இந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து இந்த சாப்பாடு எனக்கு வரணும், நான் இங்கே இருக்கிற இடத்துலேருந்து வரணும், என்ன செய்யலாம்? இதுக்கு இதான் பிரச்சனை நம்ம சொல்கிறோம், ப்ராப்ளம்னு சொல்கிறோம், அல்லது தேவைன்னு சொல்லலாம், நீடு. இந்த நீடை பூர்த்தி பண்ணுறதுக்கு வந்து எப்படி யோசிக்கலாம் அப்படிங்கும்போது, இப்போ நிறைய தொழில்நுட்பங்கள் இருக்குது. இன்னொரு மித்து, ஸ்டார்ட் அப்னாலே டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயம், டெக்னாலஜி தெரிஞ்சவங்க தான் பண்ண முடியும், ஒரு டெக்னாலஜியை உருவாக்குறது தான் ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு சின்ன பகுதி தான். ஒரு புது டெக்னாலஜியை கண்டுபிடிச்சாலும், ஏன்னா இனோவேஷன்னாலே புதுமை தான், ஃபஸ்ட் டைம், முதல் செய்கிறது அப்படிங்கிறது. அப்போது இந்த கம்பெனி, இந்த டோர் டேஷ் ஆரம்பித்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலாம்? ஒன்று வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி கடையாக நீங்கள் பேசலாம், அல்லது ஒரு கால் சென்டர் மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த ஃபுட்டை அனுப்பலாம். இதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட், ஸ்கேல் பண்ண முடியாது. ஒரு பிஸ்னஸ் மாடல்னு சொல்கிறோம். மாடல் அப்படின்னா ஒரு தொழிலை வந்து எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறது. இப்போ இதே உதாரணத்தை நம்ம எடுத்து பேசும்போது ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தோணும்? இந்த மாதிரி ஹோட்டலில் வந்து ஒரு ஃபுட்டை வாங்கி கொடுத்தோம்னா நாம் ஒரு கால் சென்டர் மாதிரி வச்சுக்கலாம், ஃபோன் பண்ண சொல்லலாம். ஃபோன் பண்ணோன்னே நாம் கொஞ்சம் பேர் ஆளை வச்சுட்டு நீ போய் அந்த கடையில் வாங்கி கொடுத்துட்டு வான்னு சொல்லலாம். இதுக்கு வந்து அவன் போயிட்டு அந்த கடையில் பொருளை வாங்கிட்டு யார் கேட்குறாங்களோ அங்கே கொடுக்கறதுக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆகும். நிறைய பேருக்கு பண்ண முடியாது. அப்போ அந்த கம்பெனி வந்து ஸ்கேல் ஆகாதுன்னா விரைவாக வளராது. அப்போ இந்த தீர்க்கும் முறை வந்து சரியில்லை அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அப்படி தான் ட்ரை பண்ணாங்க. ஸோ நிறைய பேருக்கு சர்வ் பண்ண முடியலை, ஒவ்வொரு டைமும் ரொம்ப லாங் ஆச்சு டெலிவரி டைம். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு சில விஷயங்களை வந்து இணைக்கிறாங்க. இனோவேஷனுங்கிறது, ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்லுவார், இனோவேஷன் இஸ் நத்திங் பட் கனெக்டிங் த டாட்ஸ் இன் அ ஹார்மோனியஸ்லி சின்க்ரனைஸ்டு வே அப்படின்னு. தமிழில் சொல்லணும்னா, பல புள்ளிகளை ஒரு அழகான ஒத்திசைவில் இணைப்பது தான் இனோவேஷன் அப்படின்னு சொல்லுவார். இனோவேஷன் வேறு ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் கிடையாது. சில புள்ளிகளை வந்து நீங்கள் இமேஜின் பண்ணணும். நீங்கள் ஒரு டெக்னாலஜிஸ்டாக இருக்கணும் அவசியம் இல்லை. அந்த புள்ளிகளை வந்து நீங்கள் ஒரு அழகான ஒத்திசைவில் இணைக்கணும். ஒரு கோலத்தை நான் போட்டால் ஒரு மாதிரி இருக்கும், இன்னொருத்தர் போட்டால் ஒரு மாதிரி இருக்கும், இன்னொருத்தவங்க போட்டால் வேறு மாதிரி இருக்கும். புள்ளிகள் வந்து ஒரே தான். ஆனால் அந்த புள்ளிகளை எப்படி இணைக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இந்த இனோவேஷன், அந்த இனோவேஷனுக்கு அடிப்படையான இந்த கிரியேட்டிவிட்டி, அதற்கான உழைப்பு, அதற்கான தேடல் இதெல்லாம் இருக்குது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 3-4 அவைலபிள் டெக்னாலஜிஸை யோசிக்கிறாங்க. இந்த டோர் டேஷ்ங்கிற கம்பெனி இன்றைக்கி நம்ம இங்கே இருக்கிற எல்லா கம்பெனிஸுமே, ஸ்விக்கியாக இருக்கட்டும், ஜொமேட்டோவாக இருக்கட்டும், ஊபர் ஈட்ஸாக இருக்கட்டும், பிளிங்கிட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அதனுடைய காப்பீடு வெர்ஷன் தான். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 3-4 டெக்னாலஜி, இருக்கிற டெக்னாலஜி தான், அவங்க ஒன்றும் புதுசாக கண்டுபிடிக்கிற டெக்னாலஜியில் இருக்கிற டெக்னாலஜி யோசிக்கிறாங்க. ஒன்று வந்து ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி. ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்னால் வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் கூகுள் மேப்ஸ் போடுறீங்க ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல பயணம் பண்ணுறதுக்கு, அதான் லொக்கேஷனை போட்டிங்கன்னா அந்த வந்து ஒரு வழிகாட்டும். இது ஒரு டெக்னாலஜி, இது ஒரு டாட், மனசில் வச்சுக்கோங்க, இது ஒரு டாட். ரெண்டாவது இன்னொரு டெக்னாலஜி, இருக்கிற டெக்னாலஜி யோசிக்கிறாங்க, மொபைல் பேங்கிங். இன்றைக்கி வந்து பேங்க்லேருந்து ஒரு பணத்தை நம்ம பரிவர்த்தனை பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மொபைல் வழியாக
நீங்கள் யாருக்கு வேணாலும் போடலாம். இந்த டெக்னாலஜியும் இருக்குது. இது ரெண்டாவது புள்ளி. இந்த டெக்னாலஜியும் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறாங்க. மூணாவது வந்து ஒரு மொபைல் அப்ளிகேஷன். நாலாவது வந்து ஒரு மொபைல் ஃபோன், குறிப்பாக வந்து டச் ஃபோன். டச் ஃபோனுங்கிற ஒரு டிவைஸ் இருக்குது. டச் ஃபோனுக்குள்ளே ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இந்த அப்ளிகேஷன் மொபைல் ஆப்னு சொல்லக்கூடிய அந்த சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேரில் இணைஞ்சு வேலை பார்க்குறதுக்கு ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்னு ஒரு டெக்னாலஜி இருக்குது. மொபைல் பேங்கிங்னு மொபைல் வழியாக அப்ளிகேஷன் வழியாக பணம் செலுத்துறதுக்கு உண்டான ஒரு டெக்னாலஜி இருக்குது. இந்த 4 டெக்னாலஜிங்க, மொபைல் ஃபோன், டச் ஃபோன், அதுக்குள்ளே ஒரு அப்ளிகேஷன், இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே வேலை பார்க்கக்கூடிய ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அண்ட் மொபைல் பேங்கிங், இந்த 4ஐயும் இணைக்கும் போது என்ன ஒரு வெளிப்பாடு வருது அப்படின்னா, ஒரு கம்பெனி, அதாவது சரி அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா மெனுவையும் அவங்க கொண்டாந்துடுறாங்க. எல்லா மெனுவையும் கொண்டாந்துட்டு அதை அப்ளிகேஷனில் போட்டுறாங்க. நீங்கள் இன்டர்நெட் அதை கனெக்ட் பண்ணுது. நீங்கள் எந்த ரெஸ்டாரண்ட்டில் என்ன ஃபுட்டுங்கிறது செலக்ட் பண்ண முடியுது. செலக்ட் பண்ணி மொபைல் பேங்கிங் ஆப்ஷன் மூலமாக பே பண்ணுறீங்க. பே பண்ணிவிட்டு நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கிறீங்கிறது அந்த ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் சாஃப்ட்வேர் காமிச்சு கொடுத்துருது. அந்த என்ன பண்ணுதுன்னா, எகெயின் இவங்க வந்து ஒரு லாஜிஸ்டிக்ஸ் மட்டும்தான் அவங்க மேனுவல் இன்டர்வென்ஷன். லாஜிஸ்டிக்ஸ் அந்த பொருளை கொண்டாந்து கொடுப்பதற்கு, சாப்பாட்டை கொண்டாந்து கொடுக்கறதுக்கு நிறைய பேர் அசைன் பண்ணிடுறாங்க. பக்கத்தில் நியரஸ்ட் அந்த ஹோட்டல் வந்து யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து காமிச்சு கொடுத்துருது. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த மெசேஜ் போகுது, அல்லது 4 பேருக்கு மெசேஜ் போகுது. யார் ஃபஸ்ட்டு பிக்கப் பண்ணுறாங்களோ மற்றவங்களுக்கெல்லாம் கட் பண்ணிடுது. இதெல்லாம் அந்த மொபைல் ஆப்பில் பண்ணுறது. ஸோ இந்த டெக்னாலஜிங்கிறது பெரிய விஷயமே கிடையாது. இந்த ஐடியாவை யோசிக்கிறோம் பார்த்தீங்களா, அடிப்படையாக என்ன டெக்னாலஜி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எல்லாம் சாதாரண ஆட்கள் ஒரு 10வது 12வது படிச்சுட்டு கூட நாம் வந்து என்னென்னலாம் டெக்னாலஜி இருக்குது, அந்த டெக்னாலஜி என்னெல்லாம் பண்ணுது அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுட்டு இதை இந்த டெக்னாலஜியை இப்படி இணைச்சோம்னா இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறது தான் இனோவேஷன். அப்போ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுது, ஆர்டர் வருது. ஆர்டரை வந்து அந்த சென்டர் சர்வர் எடுத்து எந்த ரெஸ்டாரண்ட்டு, நியர்பை லாஜிஸ்டிக்ஸ் பர்சன் யார், இதை கனெக்ட் பண்ணி இந்த பர்சன் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து இந்த சாப்பாடை எடுத்துகிட்டு யார் ஆர்டர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு கால்குலேட் பண்ணுறது. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக கால்குலேட் பண்ணிடுவாங்க. இதுக்கெல்லாம் ஒரு சாதாரண வந்து நமக்கு வந்து ஒரு பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த ஒரு பையனால் பண்ண முடியும். இந்த வேலையெல்லாம் எல்லாமே அவைலபிள் டெக்னாலஜி தான். அப்படி கனெக்ட் பண்ணணும் ஒரு ஆப் மூலமாக. ஆனால் இந்த ஐடியாவை யோசிக்கிறாங்க பாருங்களா, இதுதான் வந்து பெரிய விஷயம். இந்த டெக்னாலஜியை பண்ணுறது இல்லை. அப்போது இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த புள்ளிகளை நீங்கள் அழகாக இணைக்கும் போது ஒரு புதிய வாய்ப்புகள் உருவாகுது. தொழில்நுட்பங்களும் புதிய சிந்தனைகளையும் சங்கமிக்கும் போது புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகின்றன. இது நல்லா யோசிச்சுக்கோங்க. தொழில்நுட்பங்களும் புதிய சிந்தனைகளும் சங்கமிக்கும் போது புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகின்றன. இதுதாங்க ஸ்டார்ட் அப், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ இங்கே வந்து இந்த கம்பெனியும் ஒரு எம்எஸ்எம்இ கம்பெனி தான். ஆனால் ஏன் இந்த வேறுபாடு வருதுன்னா, நூற்றுக்கணக்கான எம்எஸ்எம்இ கம்பெனிஸ் இப்படி சிந்திக்கிறது இல்லை. ஏற்கனவே ஒன்று இருக்குதா, அதே மாதிரி நம்மளும் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு 25-30 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு வந்து ஒரு ஓவர் கம்யூனிகேட்டட் சொசைட்டி கிடையாது, அல்லது ஓவர் கன்சியூமரைஸ் சொசைட்டியும் கிடையாது. இன்னைக்கு வந்து நம்மளுடைய தேவைகளும் அதிகமாயிருச்சு, நம்ம கிடைக்கக்கூடிய பொருட்களும் அதிகமாயிருச்சு. எனக்கு ஞாபகம் இருக்க, நான் ஸ்கூல் படிக்கிற காலத்திலேயே ரெடிமேட் ஷர்ட்ஸுங்கிறது ரொம்ப செலக்டிவாக இருக்கும். இன்றைக்கி வந்து டெய்லர் மேட் ஷர்ட்ஸுங்கிறதே இல்லை, ஆல்மோஸ்ட் இல்லை, விரும்பினாலும் கிடைக்க மாட்டேங்குது. அப்போது நிறைய ப்ராடக்ட், நிறைய பிராண்ட்ஸ் வந்துருச்சு. அப்போ நிறைய போட்டிகள் வருது. அப்போ நீங்கள் 10 பேர் செய்கிற மாதிரி, 100 பேர் செய்கிற மாதிரி, 1000 பேர் செய்கிற மாதிரியான தொழிலையே நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப காம்படிட்டிவ் வேர்ல்டுக்குள்ளே போயிடுறீங்க. இதுதான் நம்ம இன்றைக்கி எம்எஸ்எம்இன்னு சொல்கிறோம். எம்எஸ்எம்இக்கள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைக்கான அடிப்படை காரணமே நிறைய பேர் அதுக்குள்ளே வந்துட்டாங்க. ஒரே மாதிரியான தொழில்களை பல பேர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில் வந்து புதிய தொழில்நுட்பங்கள் உலகம் முழுவதும் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் பண்ணிகிட்டு இருந்த அந்த, ஏன்னா 3-4 இனோவேஷன் இருக்குங்க. ஒன்று வந்து ப்ராடக்ட் இனோவேஷன், ஒரு புது பொருளை உருவாக்குறது. இப்போ ஒரு பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு மொபைல் ஃபோன் எடுத்துட்டிங்கன்னா பட்டன் இருக்கும். திடீர்னு வந்து ஆப்பிளில் டச் ஃபோன் கொண்டாந்தாங்க. இதெல்லாம் ப்ராடக்ட் இனோவேஷன். இதெல்லாம் அப்பப்போ தான் நடக்கும். ஒரு டிஸ்ரப்டிவ், புரட்டி போடக்கூடிய ஒரு மாற்றங்கள். ப்ராசஸ் இனோவேஷன் ஒன்று இருக்குது. ப்ராசஸ் இனோவேஷன்னா, நீங்கள் ஒரு விதமாக ஒரு கம்பெனி இருக்குது, ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி.
ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி வாங்கின ஒரு மிஷினை எடுத்து பண்ணுறீங்க, அதில் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் டைம் வந்து ஒரு 100 பேக்கிங் பண்ணுறீங்கன்னா அந்த 100 பேக்கிங் பண்ணுறதுக்கு வந்து 1 மணி நேரம் ஆகுது. இன்றைக்கி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு மிஷின் வந்துருச்சு, அந்த மிஷின் வந்து அதே வேலையை வந்து 10 நிமிஷத்தில் முடிச்சிருது. அல்லது நீங்கள் பல ரா மெட்டீரியல் போட்டு ஒரு இதை கொண்டு வந்து இன்றைக்கி 3D பிரிண்டரில் அதுவே உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருது. அப்படின்னா இந்த தொழில்நுட்ப மாற்றங்களை நம்ம புரிஞ்சிக்காமல் இருந்தாலும் நமக்கு பிரச்சனை தான். அப்போ இந்த மாதிரி வந்து இது ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு இஷ்யூ, இந்த மாற்றம் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான இஷ்யூ. பட் இந்த காம்ப்ளெக்ஸான இஷ்யூவை நீங்கள் வந்து எப்படி கையாளுறீங்க அப்படிங்கிறது முக்கியம். அப்போ அடிப்படையில் வந்து இந்த வேறுபாடு அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த மாறுபட்ட சிந்தனையுடன் கூடிய ஒரு பிஸ்னஸ் மாடலை உருவாக்குறோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதுக்கப்புறம் வந்து நான் குயிக்காக வந்து சில ஸ்கீம்ஸோ அல்லது சில வேறு சில கேள்விகள் கூட நான் பதில் சொல்கிறேன். நான் ஒரு இந்த ப்ராடக்ட் இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி ஒரு இது எடுத்தோம். இன்னொன்று வந்து நாம் பயணம் பண்ணும்போது இன்றைக்கி வந்து நீங்கள் மதுரையிலேருந்து சென்னைக்கு வரீங்களா, கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வரீங்கன்னா இன்றைக்கி என்ன பண்ணுறோம்னா இந்த ரெட் பஸ் மாதிரி அல்லது ஃபாரின் போனோம்னா மேக் மை ட்ரிப் மாதிரி ஒரு ஆப்பில் போய் வந்து நம்ம டிக்கெட் புக் பண்ணுறோம். எந்த ஊர் டு எந்த ஊர், என்ன பஸ்ஸு, எவ்வளவு ஃபேரு, ஏசியா நான் ஏசியா, சீட்டா ஸ்லீப்பரா எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் மொபைலில் டிக்கெட் வந்துடுது. எகெயின் வந்து நீங்கள் வந்து மொபைலில் பணமும் அனுப்பிச்சிடுறீங்க. இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ் வந்து டெக்னாலஜி பிஸ்னஸ் கிடையாது. ஏற்கனவே பார்த்த ஸ்விக்கி ஜொமேட்டோ வந்து லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ், ஒரு பொருளை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்குற லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் தான். அதை டெக்னாலஜி மூலமாக எனேபிள் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெட் பஸ்ஸோ மேக் மை ட்ரிப்போ ஒரு சிம்பிள் ட்ராவல் ஏஜென்சி பிஸ்னஸ். இந்த ட்ராவல் ஏஜென்சி பிஸ்னஸை உங்களுக்கு டெக்னாலஜி மூலமாக வந்து எனேபிள் பண்ணும்போது நீங்கள் இந்த டெக்னாலஜி எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய 10க்கு 10 அறையில் இருக்கக்கூடிய சாதாரண டிக்கெட் போடுற ஒரு கடை தான் இந்த ரெட் பஸ்ஸோ மேக் மை ட்ரிப்போ. வேறஸ் நீங்கள் இன்டர்நெட் டெக்னாலஜியும் மொபைல் அப்ளிகேஷனையும் நீங்கள் இணைச்சி நீங்கள் வந்து பல பஸ் கம்பெனியோடைய டேட்டா பேஸை உள்ளே கொண்டு வந்து அந்த டிக்கெட்ஸ் எல்லாம் உங்களுக்குள்ளே அக்ரிகேட் பண்ணி நீங்கள் வந்து அதை உங்கள் மொபைல் மூலமாக பணத்தை வாங்கிட்டு டெலிவரி பண்ணும்போது அது வந்து ஒரு லட்சக்கணக்கான பேரை சென்றடையக்கூடிய ஒரு மெகா டெக் எனேபிள்டு ட்ராவல் ஏஜென்சியாக மாறிடுது. அப்போ இது வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி. அப்போ ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிங்கிறது இன்னொரு மூணாவது கடைசியாக ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்கிறேன். கரூரில் ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனி பேர் nativespecial.com அப்படின்னு. கரூர்லேருந்து யார் இருக்கிறீங்களா? கரூரில் இருக்கிறீங்க. ஸோ கரூரில் nativespecial.comனு ஒரு கம்பெனி இருக்குது. இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிப்பிக்கலி ஸ்வீட் ஷாப். நான் எப்படி ஸ்விக்கி ஜொமேட்டோ லாஜிஸ்டிக்ஸ்ன்னு சொன்னனோ அதே மாதிரி வந்து ரெட் பஸ் மேக் மை ட்ரிப்பெல்லாம் வந்து ஒரு ட்ராவல் ஏஜென்சின்னு சொன்னனோ அது மாதிரி வந்து இதை பொறுத்தவரையில் பார்த்தா இது ஒரு சிம்பிளி வந்து ஒரு ஸ்வீட்டு கடை. பட் இந்த ஸ்வீட் கடை இதை வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 2 ஃபவுண்டர்ஸும் யூஎஸில் வேலை பார்த்தவங்க. யூஎஸில் வந்து இதில் ஒரு ஃபவுண்டர் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. இன்னொருத்தர் வந்து அவருடைய தம்பி வந்து இங்கேருந்து திருநெல்வேலி அல்வா வாங்கி அங்கே அனுப்புகிறார். இவர் அந்த ஆஃபீஸுக்கு போய் அந்த அல்வா போய் சேருது, ஒரு 2 கிலோ அல்வா. அவர் திறந்த உடனே வந்து அங்கே சுற்றி இருக்கக்கூடிய நம்ம தமிழ் மக்கள்லாம் வந்து அதை அப்படியே பாஞ்சி எடுத்து சாப்பிட்டு ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடுறாங்க. அப்போ இந்த விஷயம் வந்து அவருக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா தோணுது. நம்ம ஊர் சாப்பாட்டுக்கு திருநெல்வேலி அல்வா மாதிரி ஒரு ஃபேமஸான சாப்பாட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பு வந்து அமெரிக்கா மாதிரியான ஊரில் அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல என்ன பண்ணுறாருன்னா ஒரு 5 கிலோ 10 கிலோன்னு மொத்தமாக இம்போர்ட் பண்ணி அதை பேக் பண்ணி விற்கிறாரு. அப்போ எகெயின் அதை ஸ்கேல் பண்ண முடியலை. இந்த நான் இவ்வளோ நேரம் சொன்னதில் 2 கருத்துக்களை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒன்று ஒரு இனோவேட்டிவான தாட் ப்ராசஸ், 2வது வந்து ஸ்கேல், குயிக்காக ஸ்கேல் பண்ணணும். இந்த இனோவேஷன் வந்து பெருசாக வளர்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை கொடுக்கணும். இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணி விற்கிறாரு. சாதாரண எக்ஸ்போர்ட் இம்போர்ட் மாதிரி தான் இருக்குது சின்ன அளவில். இதை எப்படி வந்து நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்க முடியும்? ஒரு 200 கிராம் அல்வானாலும் கெடாமல் அந்த டேஸ்ட் மாறாமல் அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் வாங்க முடியுமான்னு பார்க்குறாரு. நான் சொன்ன மாதிரியே சில புள்ளிகளை இணைக்கிறார். ஒரு இ-காமர்ஸ் போர்ட்டல் ரெடி பண்ணுறாரு. திருநெல்வேலினா திருநெல்வேலியிலேயே வந்து ஒரு சின்ன ஒரு யூனிட் செட்டப் பண்ணி அங்கே அந்த டேஸ்ட் மாறாமல் அந்த அல்வா தயார் பண்ணுறாரு. ப்ளஸ் அதை மாதிரி ஒரு 65 ப்ராடக்ட் ஐடென்டிஃபை பண்ணுறாரு. மணப்பாறை முறுக்கு, ஊட்டி வர்க்கி, ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா, தூத்துக்குடி மெக்ரோனி, இந்த மாதிரி வந்து ஒரு 65 ப்ராடக்ட் ஐடென்டிஃபை பண்ணுறாரு. ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஊர்லேயே அதை எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு வந்து இதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்
ஒரு பேக்கேஜிங் பண்ணுறாங்க, ஒரு 4 நாள் அது வந்து கெடாமல் இருக்கிறதுக்கு. தென் ஒரு பக்காவான சாஃப்ட்வேர் பண்ணுறாங்க இவங்களுடைய வேஸ்டேஜை வந்து குறைக்கிறதுக்கு. இது வந்து 1.5 வருஷம் இதில் ஒர்க் பண்ணுறாங்க. சாதாரண விஷயம் கிடையாது. இந்த இனோவேஷன்ஸை வந்து நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு கொஞ்சம் டெக்னாலஜி வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. டெக்னாலஜி தெரிஞ்சவங்களை நாம் எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். அந்த மாதிரி வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு சாஃப்ட்வேர் பண்ணுறாங்க. கரெக்டான டைமில் கரெக்டான மூமெண்ட்டை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு, ஏன்னா லாஸஸை குறைக்கணும். ஒரு இ-காமர்ஸ் போர்ட்டல் போடுறாங்க, அது 2வது புள்ளி. 3வது வந்து மொபைல் பேங்கிங்கை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து ஒரு நல்ல லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனியை பிடிச்சிடுறாங்க. இப்போ வந்து அமெரிக்காவிலேருந்து ஒரு 300 கிராம் அல்வாவை நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலாம். கரெக்டாக 4வது நாள் வந்து உங்களுக்கு போய் சேரும். இந்த கம்பெனி வந்து போன தீபாவளிக்கு 8 டன் அல்வா இங்கேருந்து அனுப்பியிருக்காங்க அமெரிக்காவுக்கு மட்டும். ஒரு 2016 அந்த வருஷத்தில் இந்த கம்பெனியுடைய மதிப்பீடு வந்து 2 கோடி ரூபாய். இந்த ஐடியாவுக்கான மதிப்பீடு 2 கோடி ரூபாய். இன்னைக்கு 2023 இந்த கம்பெனியோட மதிப்பீடு கிட்டத்தட்ட 80 கோடி ரூபாய், 80 crores. சாதாரண ஸ்வீட் ஷாப் தான். அப்போ எப்படி வந்து அந்த ஸ்வீட் ஷாப் அப்படிங்கிற ஒரு மாடலை வந்து இருக்கிற டெக்னாலஜி, அதே ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் தான் எந்த இடத்துல இருக்காங்க, அதே மொபைல் பேங்கிங் தான், அதே மொபைல் அப்ளிகேஷன்ஸ் தான். அப்புறம் அந்த ஆத்தென்டிக் டேஸ்ட், இந்த புள்ளிகள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆத்தென்டிக் டேஸ்ட்டு. அவங்க வேர் ஹவுஸில் வச்சு அல்லது அவங்க கரூரில் வச்சு இந்த அத்தனை பொருளையும் பண்ணி அவங்க பிராண்டில் பண்ணல. திருநெல்வேலியில் எங்கே பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ட்ரேசபிலிட்டி கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த இதை எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராடக்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியில் இந்த இடத்துல இந்த அல்வா பண்ணுறாங்க, ஸ்ரீவில்லிபுத்தூரில் இந்த இடத்துல இந்த பால்கோவா பண்ணுறாங்க அப்படின்னு ட்ரேசபிலிட்டி கொடுக்குறாங்க, ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் அந்த 4 நாள் இன்னும் கூட பார்த்தீங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸும் அவங்க போடுறதில்ல, அதுக்கு ஒரு மெத்தடாலஜி பண்ணுறாங்க. லாஜிஸ்டிக்ஸில் வந்து ரொம்ப மாஸ்டர் பண்ணுறாங்க. இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை சாஃப்ட்வேர் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ டெக்னாலஜி வந்து மாறிக்கிட்டே இருக்குது. இந்த டெக்னாலஜியை வந்து எப்படி கரெக்டாக கனெக்ட் பண்ணி அந்த புள்ளிகளை இணைச்சி பண்ணும்போது இன்றைக்கி சாதாரண ஒரு ஸ்வீட் ஷாப் வந்து ஒரு மதிப்பீடு வந்து 2 கோடி ரூபாயில் வந்து 2015 இருக்குது, இன்றைக்கி வந்து 80 கோடி ரூபா ஆச்சு. சரிங்க, இந்த உதாரணங்கள் போதும். அப்போது ஒரு ஸ்டார்ட் அப்னா ஒரு சாதாரண MSME கம்பெனி தான், ஆனால் இந்த மாதிரியான ஒரு டிஃபரண்ட் பிஸ்னஸ் மாடல் இருக்கணும். இந்த மாதிரி டிஃபரண்ட் பிஸ்னஸ் மாடல் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு MSME கம்பெனி. அப்போது ஏன் நம்ம இந்த ஸ்டார்ட் அப் டிஎன்கிற துறை வந்து MSMEக்குள்ளே இருக்குன்னா, டெஃபினிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனிங்கிறது ஒரு MSME கம்பெனி தான், குறிப்பாக வந்து மைக்ரோ அண்ட் ஸ்மால் கம்பெனி தான். ஆனால் அதனுடைய டிஎன்ஏனா என்ன? சார் இப்படி இருக்கிறாரு அப்படின்னா அது வந்து அவருடைய டிஎன்ஏ, அவருடைய ஜெனட்டிக்கல் சிஸ்டம். சார் அவருடைய தோற்றம், உருவம், குணம் எல்லாம் எப்படி இருக்குன்னா அது வந்து அவருடைய ஜெனட்டிக்கல் மேக்கப். அது மாதிரி ஒவ்வொருவரும் ஒரு யூனிக். நம்ம ரேகைகள் கூட தனித்தனி தான் இல்லையா? அது உங்களுடைய டிஎன்ஏவுடைய ஒரு மேனிஃபெஸ்டேஷன். அது மாதிரி வந்து இன்னைக்கு நிறுவனங்களும் அதற்குண்டான ஒரு டிஎன்ஏ இருக்குது. முன்னாடி வந்து நீங்கள் ஒரு கம்பெனியை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி இன்னொரு இடத்துல பண்ணலாம், பட் இன்றைக்கி வந்து அப்படி பண்ண முடியாது. மேக்கிங் கம்பெனிஸ், கிரியேட்டிங் கம்பெனிஸ் இஸ் பிகமிங் எ சயின்ஸ். இன்றைக்கி வந்து எப்படி வந்து நம்ம ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் போடுறோமோ, ஒரு வரைபடம் போடுறோமோ, அந்த மாதிரி இன்றைக்கி கம்பெனிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ப்ளூ பிரிண்ட் போடுறாங்க. அதுக்கு பேர் BMCன்னு சொல்லுவாங்க, பிஸ்னஸ் மாடல் கேன்வாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பிஸ்னஸ் மாடல் கேன்வாஸ் போட்டு அதில் ஒரு 9 காம்பனண்ட் இருக்குது. யார் உங்கள் கஸ்டமர், அந்த கஸ்டமருக்கு என்ன வேல்யூ ப்ரொபோஷன் கொடுக்குறீங்க, அந்த கஸ்டமருக்கு எப்படி ரீச் அவுட் பண்ணுறீங்க சேனல், அந்த கஸ்டமருக்கு என்ன ப்ரைஸிங் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. இந்த மாதிரி வந்து பழைய மெத்தட்ஸை வந்து ஒரு முறைப்படுத்தி அதை வந்து ஒரு எப்படி ப்ளூ பிரிண்ட் போட்டு ஒரு கட்டடத்தை கட்டுறாங்களோ அந்த மாதிரி வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு இன்றைக்கி கம்பெனியை உருவாக்கி, ஆனால் ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டால் மட்டும் ஒரு ஒழுங்கான கம்பெனி வந்துடாது. அது நிறைய ஐட்டரேஷன்ஸ், நிறைய பிரெயின் ஸ்டார்மிங், நிறைய டெக்னாலஜி எங்கே கொண்டு வரணும், எங்கே கொண்டு வரக்கூடாது, எந்த அளவில் கொண்டு வரணும், இந்த மாதிரி பல விஷயங்களை கொண்டு வந்து பண்ணக்கூடிய ஒரு தனி துறைன்னு சொல்ல மாட்டேன், ஒரு தனி அணுகுமுறை, டிஃபரண்ட் அப்ரோச் டு கிரியேட் அ மைக்ரோ ஆர் ஸ்மால் கம்பெனி இஸ் வாட் கால் ஸ்டார்ட் அப். அதனால தான் இந்த எனக்கு 3 ஸ்லைடு தான் இருக்குங்க. இந்த ஸ்லைடு பார்த்தீங்கன்னா MSMEனா ஸ்மால் பிஸ்னஸ் இஸ் அ பெர்மனன்ட் ஆர்கனைசேஷன் டிசைன் டு எக்ஸிக்யூட் அ repeatable, linear and scalable business model in a predictable and stable environment to deliver growth னு சொல்லுவோம். இது பல டெஃபினிஷன்ஸ் இருக்குது, இது டெஃபினிஷன்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க. இது ஒன் வே.
ஒரு கம்பெனி அப்படி தான் இருக்கும், எப்போவுமே இருக்கும்னு நம்ம டிசைன் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான் வந்து எம்எஸ்எம்இ. அதில் வந்து நீங்கள் வந்து அடுத்தடுத்து அதனுடைய வால்யூம்ஸை நீங்கள் கூட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அதுக்கு வந்து பேங்க்கில் ஃபண்டு தேடுவீங்க, மார்க்கெட்டிங் பண்ணுவீங்க. இதான். ஆனால் இதே மாதிரி 100 பேர் 1000 பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? பண்ணுறதை அப்படியே அதை ரிப்பீட்டபிளாக பண்ணுவீங்க. ஸ்டார்ட் அப்புங்கிறது ஒரு டெம்பரரி கம்பெனி தான். டெம்பரரினா இப்போது இனோவேஷன் அப்படிங்கிறது வந்து நான் இந்த ஒரு பார்ட்டை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். இனோவேஷன் அப்படிங்கிறது வந்து புதுசாக செய்யும்போது தான் அது இனோவேஷன். இப்போ நான் சொன்ன இந்த உதாரணங்கள்லாம் எடுத்துங்களேன். ஸ்விக்கி, ஜொமேட்டோ மாதிரி வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு பெங்களூரில் மட்டுமே வந்து 300 கம்பெனிக்கு மேலே இருந்தது. அவங்கள மாதிரி அப்படியே காப்பி பண்ணி ஆரம்பிப்பாங்க. ஃபண்டட் கம்பெனி, வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டை ஃபண்டு வாங்கின கம்பெனிஸ் இன்றைக்கி வந்து கன்சால்டேட் ஆகி இந்த 2-3 கம்பெனி தான் சர்வைவ் ஆகுது. ஸோ அது மாதிரி வந்து ஸ்டார்ட் அப்புங்கிறது வந்து ஒரு ஆரம்பத்தில் அது புதுசாக வரும்போது, அது ஸ்விக்கி ஜொமேட்டோவாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஓலா ஊபராக இருக்கட்டும், அல்லது ரெட் பஸ் மாதிரியான ட்ராவல் இதாக இருக்கட்டும், அல்லது நான் சொன்ன இந்த நம்ம ஒரு கம்பெனி மாதிரி நேட்டிவ் ஸ்பெஷலாக இருக்குது. நேட்டிவ் ஸ்பெஷல் மாதிரி இன்றைக்கி வந்து 40 கம்பெனி இருக்குது எல்லா இடத்துலையும் இந்த ஸ்வீட்ஸை வந்து விற்கிறதுக்கு. ஆனால் இவங்க எல்லாமே சக்ஸஸ் ஆக முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு செய்யணும், அந்த ஃபஸ்ட்டை வந்து பெஸ்ட்டாக செய்யணும். இது ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு ஸ்டார்ட் அப்புக்கான அடிப்படைங்கிறது டெக்னாலஜி மட்டும் கிடையாது. டெக்னாலஜி வந்து ஒன் ஆஃப் தி காம்பனண்ட்டுங்க. என்ன தனிப்பட்ட முறையில் கேட்டிங்கன்னா ஒரே ஒரு விஷயம், ஒரு ஸ்டார்ட் அப்புங்கிறத நம்ம எதையாவது முதல் முறையாக செய்ய முயற்சி பண்ணணும். மார்க்கெட்டிங் தாங்க. மார்க்கெட்டிங் தான் ஒரு பிஸ்னஸுக்கான அடிப்படை. நம்ம மார்க்கெட்டிங் ஒரு தனி துறையாக எடுத்துக்கிறோம். என்ன தொழில் நம்ம செய்யணும்னு நினைக்கிறோமோ, அல்லது நம்ம இங்கே இருக்கக்கூடிய டிஐசி மக்கள் வந்து உங்களை அணுகிற தொழில் முனைவோருக்கு அவங்க என்ன செய்ய நினைக்கிறாங்களோ அந்த ஐடியா இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஐடியாவிலிருந்தே அவங்களுடைய வெற்றி தோல்வி வந்து நாம் சொல்ல முடியும். ரைட்? ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். இது வந்து ஒரு இனோவேஷன்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடிய அல்லது மார்க்கெட்டிங் சக்ஸஸை புரிஞ்சக்கூடிய ஒரு சின்ன ஒரு கேள்வி, ஒரு மனவியல் சம்மந்தப்பட்டது. மார்க்கெட்டிங் இன்றைக்கி பிஸ்னஸ் எல்லாமே ஒரு சைக்காலஜிக்கல் கேம் தான். இந்த சைக்காலஜிக்கல் கேமை வந்து ஏன் நான் இதை உங்கள்கிட்டலாம் சொல்கிறேன், நிறைய பேர் வந்து டிஐசியிலேருந்து இருக்கிறீங்க, நாம் வந்து ஒரு வழிகாட்டுற இடத்துல இருக்கோம். அப்போது கால மாற்றத்தை புரிஞ்சுக்கிட்டு சரியாக வழிகாட்டணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இந்த பயனியர்ஷிப் அல்லது வந்து ஒரு 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 இனோவேஷன்னா என்ன, ஒரு மார்க்கெட்டிங்னா என்ன அப்படிங்கிறது வந்து அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஆனால் அது ரொம்ப இலகுவாக புரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு நிறுவனம் வந்து அந்த ஃபஸ்ட்டு நம்ம பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு கேள்வி கேட்குறேங்க. எல்லாமே நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் எழுதி வச்சுருப்பீங்க, ஜென்ரல் நாலேஜில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பீங்க. நிலாவில் வந்து முதல்ல காலடி எடுத்து வச்சது யார்? தெரிஞ்சவங்க கை மட்டும் தூக்கம் சொல்லாதீங்க. ஹூ லேண்டட் ஃபர்ஸ்ட் ஆன் த மூன்? எனக்கு 2-3 பேர் தான் தெரியுதா? யார் நிலாவில் 1969 ஃபஸ்ட்டு காலடி எடுத்து வச்சது? ஓகே, நிறைய பேருக்கு தெரியுது. ஓகே, சொல்லாதீங்க. மூணில் 2வது காலடி எடுத்து வச்சது யார்? சொல்லாதீங்க. ஓகே, இது ரொம்ப கம்மியாக இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டு காலடி எடுத்து வச்சது யார்? நீல் ஆம்ஸ்ட்ராங். ரைட்டுங்களா? செகண்ட் வந்து பஸ் ஆல்ட்ரின். பட் ஒரு இடத்துல ஒரு ஆடியன்ஸில் வந்து கேட்டிங்கன்னா 10 பேருக்கு 8 பேருக்கு நீல் ஆம்ஸ்ட்ராங் தெரியும்னா 2 பேருக்கு தான் இந்த பஸ் ஆல்ட்ரின் தெரியும். இது என்ன காரணம் அப்படின்னா, இதுதான் உங்களுக்கு வந்து பிராண்டிங் சைக்காலஜி. தான் சிம்பிள். இந்த கேஸ் ஸ்டடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பஸ் ஆல்ட்ரின் இருக்கார் இல்லைங்களா, 2வது இறங்கினார் இல்லைங்களா, அவர் தான் அந்த ஷிப்போட கேப்டன். அது 3க்கு போச்சா போகலையான ஒரு தனி கான்ட்ரவர்சி போயிடுச்சு. அது நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். ரைட்டுங்களா? ஸோ ஆஸ் ஃபார் த ஃபேக்ட்ஸ் வந்து கிவன் ஃபேக்ட்ஸ் வந்து அந்த பஸ் ஆல்ட்ரின் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷிப்போட கேப்டன், சீனியர் எல்லாமே. அண்ட் எக்ஸ்பர்டைஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ஸ்பேஸில் மோர் தென் நீல் ஆம்ஸ்ட்ராங். அங்கே லேண்ட் ஆனோன்னே அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நாசாலேருந்து அவரை இறங்க சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. அவர் ஒரு 4 செகண்டு டிலே பண்ணிடுறாரு. உடனே அடுத்த பர்சனை வந்து இறங்க சொல்லி கமாண்ட் வருது. இவர் இறங்கிடுறாரு. இவர் பயந்துட்டார். இங்கே அது அந்த சப்ஜெக்ட்லாம் போக வேணாம். சரிங்களா? இவர் இறங்கிட்டார். இன்றைக்கி வந்து இத்தனை வருஷம் கழிச்சும் நம்மளுடைய பெரும்பாலான ஆட்களுக்கு வந்து நிலாவில் காலடி எடுத்து வச்சது யாருன்னு கேட்டால் நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் தெரியுமே தவிர இந்த பஸ் ஆல்ட்ரின் தெரியாது. ஸோ இதுதான் மார்க்கெட்டிங்கோடைய அடிப்படைங்க. யார் ஒரு புது விஷயத்தை முதல்ல பண்ணுறாங்க ரொம்ப முக்கியம். அப்போ நிலா அந்த மூன் லேண்டிங் அப்படிங்கிறது ஒரு விஷயம், அது ஒரு கேட்டகரின்னு வச்சுக்கோங்க.
இந்த கேட்டகரியில் யார் ஃபஸ்ட்டாக போகிறாங்க. ஸோ ஒரு ஸ்டார்ட் அப்புக்கும் என்ன அப்படின்னா, இதுதான் டெக்னாலஜி, இதெல்லாம் தாண்டி இதான் ரொம்ப அடிப்படை. அப்போ உங்களுடைய பிஸ்னஸ் வந்து இந்த அடிப்படையில் இருக்கான்னு பாருங்கள். இன்னொரு சின்ன கேள்வி கேட்குறேன். இந்தியாவுடைய முதல் பிரைம் மினிஸ்டர் யார்? கை தூக்குங்க. சும்மா தூக்குங்க, ஒன்றும் மேடம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, கேள்வி கேட்க மாட்டாங்க. ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் இந்தியா? யாருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? சரி, ஜவஹர்லால் நேரு. கரெக்ட் மேம்? ஹூ இஸ் த ஃபிஃப்த் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா? சொல்லாதீங்க, யாராவது கெஸ் பண்ணுங்க. கஷ்டம், கொஞ்சம் கஷ்டம், ரொம்ப கஷ்டம்தான். சரிங்களா? ரொம்ப ஹார்ட் கோராக வந்து ஜென்ரல் நாலேஜ் படிச்சா கூட கொஞ்சம் கஷ்டம்தான். சரி, ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் உமன் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா? சொல்லுங்க. இந்திரா காந்தி, எல்லாருக்குமே தெரியும். அவங்க தான் ஃபிஃப்த் பிரைம் மினிஸ்டரும். ஆனால் ஃபிஃப்த் பிரைம் மினிஸ்டர்னா நமக்கு பதில் தெரிய மாட்டேங்குது, ஃபர்ஸ்ட் உமன் பிரைம் மினிஸ்டர்னா பதில் தெரியுது இல்லையா? அப்போ இதனுடைய மார்க்கெட்டிங் சைக்காலஜி அல்லது அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாங்கிறது ஒரு கேட்டகரி. அந்த கேட்டகரியில் ஃபஸ்ட்டு நேரு, அதனால் அவர் எல்லாருக்கும் தெரியும். செகண்ட் வந்து ஃபிஃப்த்துங்கிறது அந்த கேட்டகரியில் வந்து ஃபிஃப்த்து வந்துடுது, அந்த பக்கெட்டில் ஃபிஃப்த்து வந்துடுது. அப்போது அது வந்து நம்ம மனசு வந்து பதிவு செய்யாது. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒரு சின்ன ஸ்பாட் இருக்குது, ஒரு பவர்ஃபுல் ரியல் எஸ்டேட் உங்கள் மைண்டில் இருக்குது, அது பதிவு செய்யாது. ஃபிஃப்த், அப்போ ஃபிஃப்த்துங்கிறது நமக்கு வந்து மனசு எடுத்துக்கல, அது பதிவு செய்யலை, ரெக்கார்ட் பண்ணிக்கல. பட் இந்த மெயின் கேட்டகரி ஆஃப் இந்தியன் பிரைம் மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிற மெயின் கேட்டகரியில் ஒரு சப் கேட்டகரி வந்து உமன் பிரைம் மினிஸ்டர்ஸ். அந்த சப் கேட்டகரியை வந்து அந்த கிரியேட் பண்ணும்போது அதில் ஃபஸ்ட்டாக போய் இடம் பிடிச்சது வந்து மேடம் இந்திரா காந்தி. ஸோ அதனால வந்து என்ன ஆகுதுன்னா, நமக்கு வந்து அங்கே மனசில் நிற்கிது. இது வந்து நம்ம படித்தனால கிடையாது, நம்ம மனசு பதிவு செஞ்சனால. ஸோ திஸ் இஸ் ஹவு மைண்ட் ஒர்க்ஸ். மைண்ட் எப்போவுமே வந்து ரொம்ப குவாலிட்டியான விஷயங்களையோ அல்லது ரொம்ப ஆர்டரான விஷயங்களோ மனசில் வச்சுக்காது. ஃபஸ்ட்டு அப்படிங்கிறது தான் அது மனசில் வச்சுக்கும். இது இயல்பு. சைக்காலஜிக்கலி வந்து திஸ் இஸ் அ ப்ரூவன் ஃபேக்ட். நீங்கள் நிறைய எடுத்து பார்க்கலாம். இதுதான் மார்க்கெட்டிங்கில் வந்து இந்த பிராண்ட் பாஸ்கெட்னு கூட சொல்லுவாங்க. ஒரு 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 கேட்டகரிக்கு வந்து மனசு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வச்சுக்கும். இப்போ நம்ம டெய்லி நம்ம ஒரு யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் சொல்லுங்கள். சொல்லுங்கள் சார். பேஸ்ட், வெரி குட். நீங்கள் என்ன பேஸ்ட்டு சார் யூஸ் பண்ணுறீங்க? கோல்கேட். ஒரு 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 சொல்லிட்டே வாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச பிராண்ட்லாம் சொல்லிட்டு வாங்க. எல்லோரும் சொல்லுவாங்க, நீங்கள் மட்டும் சொல்லுங்கள். கோல்கேட், ப்ராமிஸ் 2, ஒரு ஆள் தான். க்ளோஸ்அப் 3, பெப்சோடன்ட் 4, மேஷ்வாக் 5. சொல்லுங்கள், ட்ரை பண்ணுங்கள். ரைட், குட். இதை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணுற பேஸ்ட்டாக இருக்கட்டும், பருப்பாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், பேஸ்ட்டுக்கு ரொம்ப பேசிக்கான விஷயம். ரைட்டுங்களா? 7க்கு மேலே வந்து நம்ம மனசு வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். 1 நல்லா ஃபஸ்ட்டு உடனே வரும், 2 வரும், 3 வரும், 4க்கு மேலே அப்படியே டைம் டிலே ஆகும். ரொம்ப யோசிச்சோம்னா 5வது வரும், இன்னும் கொஞ்சம் யோசிச்சோம்னா 6வது வரும், ரொம்ப கஷ்டப்பட்டு யோசிச்சோம்னா ஒரு 7வது கூட வரும். ஒரு 7க்கு மேலே வந்து நீங்கள் அது ஒரு கேட்டகரியில் இந்த பிராண்ட்ஸை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் அந்த ஏரியாவில் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறீங்கிற அர்த்தமே தவிர, ப்ராபபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராண்ட் பாஸ்கெட்டில் 7 பேர் தான் இதாக இருக்கும். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த மாதிரி கம்பெனிலாம் சொல்லுவேன். ஸ்டார்ட் அப்னாலும் எல்லா ஸ்டார்ட் அப்புமே சக்ஸஸ் ஆயிடாது. அந்த ஒரு பயனியர்ஷிப்பில் அந்த ஃபஸ்ட்டு ஒரு 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 ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறாங்க இல்லையா? ஒரு ஃபுட்டு டெலிவரியாக இருக்கட்டும், ஒரு இந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணி டிக்கெட் டெலிவரியாக இருக்கட்டும், இல்லை நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு ஸ்வீட் ஷாப்பை வந்து ஆன்லைனில் வச்சு 3 நாள் அமெரிக்காவுக்கு டெலிவரி பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி இனோவேட்டிவ் மாடல்ஸ் கூட அந்த ஃபஸ்ட்டு ஃபியூ கம்பெனிஸ் தான் வந்து சர்வை பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான தன்மைகள், இதுதான் நம்ம டிஎன்ஏன்னு சொல்கிறோம். இந்த தன்மைகளை வந்து நம்ம வளர்த்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நீங்கள் அடுத்த ஒரு 3 நிமிஷத்தில் நான் முடிச்சிடுறேன். நீங்கள் யோசிக்கலாம், சார் அப்போ வந்து ஒரு இந்த மாதிரி வந்து நம்ம புதுசாக நினைக்கலையே, அந்த மாதிரி நினச்ச ஒரு கம்பெனியை நான் உருவாக்கலையே, நான் 10 வருஷமாக வந்து நான் ஒரு MSME கம்பெனி தான் நடத்திட்டு இருக்கேன், அல்லது இங்கே இருக்க நிறைய டிஐசி மேனேஜர்ஸ் கூட நினைக்கல, எங்கிட்ட வர்றவங்க எல்லாம் வந்து 15 வருஷம் 20 வருஷம் ஒரே மாதிரியான விஷயம் தான் சார் பண்ணிகிட்டு இருக்காங்க, நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் அவங்களால அப்ளை பண்ண முடியாது சார். அப்போ ஒரு ஸ்டார்ட் அப்னா அந்த ஸ்டார்ட் அப்பாகவே இருக்கணும். நான் இப்போ இந்த ஸ்டார்ட் அப்னா எகெயின் வந்து இந்த நம்பர் ஆஃப் இயர்ஸை மறந்துடுங்க. Let us talk about the nature, DNA, design, structure.
ஒரு எம்எஸ்எம்இ கம்பெனியை ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியான இந்த டிசைனுக்கு மாற்ற முடியுமானா முடியும். கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். சில கம்பெனிஸை மாற்ற முடியாது, பல கம்பெனிஸை மாற்ற முடியும். ஒரு எக்ஸாம்பிள், நான் பிராண்ட்ஸ் பேசக்கூடாதுன்னு நினச்சேன், பட் ஃபார் ஈஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நான் பேசுகிறேன், சரிங்களா? ஒரு பாப்புலரான ஒரு பிரியாணி கடை இருக்குது, சொல்லுங்கள், தலப்பாக்கட்டி பிரியாணி. இந்த தலப்பாக்கட்டி பிரியாணி வந்து திண்டுக்கல்லேருந்து சில பேர் வந்திருப்பீங்க. ஒரு நான் போயிருக்கேன் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு சின்ன கடை, ஒரு சாதாரண கடை, ஒரு 20-25 டேபிள் இருக்கும் அப்போது அந்த டவுனுக்குள்ளே. ஒரு ரொம்ப ரொம்ப பார்த்தாலே ஒரு பெருசாக ஒரு பெயிண்ட் கூட அடிச்சிருக்க மாட்டாங்க, ஒரு சாதாரண கடை. பட் அந்த அந்த கடைக்கு வந்து பேர் மட்டும், அதாவது அந்த அந்த பாப்புலாரிட்டி, அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருந்தது. பட் ஒரு சின்ன கடை. 55 வருஷமாக ஐ திங்க் இந்த கடை இருக்குது. ஸோ 55 வருஷமாக வந்து ஒரு மைக்ரோ கம்பெனி. நம்ம துறையில் பற்றி பேசும்போது ஒரு மைக்ரோ என்டர்பிரைஸ். அது 55 வருஷமாக இருந்த மைக்ரோ என்டர்பிரைஸில் 4th ஜெனரேஷனில் யாரோ ஒருத்தர் வந்து அந்த பிஸ்னஸ் மாடலை மாற்றுறாரு. நான் சொன்ன மாதிரி ஒரு சில புது டாட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறாரு, அதை அழகாக கனெக்ட் பண்ணுறாரு. அவருக்கு வந்து ஆக்சுவலாக இங்கே ஃபுல்லாக இந்த ஸ்ட்ரக்சரை கைட் பண்ணி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறது இன்றைக்கி இங்கே வரக்கூடிய ஒரு ஸ்பீக்கர். இங்கே எனக்கு அடுத்து பேசக்கூடிய ஒரு ஸ்பீக்கர் வந்து அந்த கம்பெனியை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போனதுக்கு சப்போர்ட் பண்ணது ஒருத்தர். அது அவரே வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவார். பட் என்ன நான் உங்களுக்கு கன்வே பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கம்பெனி வந்து அந்த மெனு எல்லாம் சேஞ்ச் பண்ணுறாங்க. ஃப்ரான்ச்சைசிஸ்னு ஒரு மாடலை கொண்டு வராங்க. அந்த மாடலை வச்சுட்டு ஒரே மாதிரியான டேஸ்ட்டையும் அந்த குவாலிட்டியையும் பல இடங்களில் ரெப்ளிகேட் பண்ணுறதுக்கான ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே டெக்னாலஜியே கிடையாது, சிம்பிளி பிஸ்னஸ் மாடல் இனோவேஷன் தான். ஸோ இதை பண்ணிவிட்டு 55 வருஷமாக வந்து 55-60 வருஷமாக வந்து ஒரு சாதாரண சிங்கிள் கடையாக வந்து ஒரு 20-25 டேபிள் இருக்கக்கூடிய பெஞ்ச் போட்டு இருக்கக்கூடிய ஒரு கடையாக திண்டுக்கல்ல இருந்த அந்த கடை வந்து இன்னைக்கு 1000 கோடி ரூபாய்க்கு மேலே மதிப்பிடப்படுது. ஒரு வித்தின் அ ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் 7 to 8 years. ஸோ இன்றைக்கி ஐடியாஸ்க்கு வேல்யூவேஷன் இருக்குது. நம்மெல்லாம் வந்து பில்டிங்கு மெஷினரிக்கு தான் வேல்யூவேஷன் போடுறோம். இன்றைக்கி ஐடியாஸ்க்கு வேல்யூவேஷன் இருக்குது. ஸோ ஒரு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனினா இன்னொரு டிஃபரன்ஸ் என்னென்னா, பில்டிங் மெஷினரியை தாண்டி நான் சொன்ன இந்த கம்பெனிகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து பில்டிங் மெஷினரியே, நான் சொன்ன இந்த நேட்டிவ் ஸ்பெஷல் சொன்னேன் பார்த்தீங்களா, இன்றைக்கி 80 கோடி ரூபா அவனுடைய வேல்யூவேஷன். நீங்கள் அவனுடைய பில்டிங் மெஷின் எடுத்துட்டிங்கன்னா 1 கோடி ரூபா கூட கிடையாது, அவ்வளோதான். அந்த ஸ்டாக்கை சேர்த்து எடுத்திங்கன்னா ஒரு 1.5 கோடி ரூபா வரும். ஸோ இந்த கம்பெனிக்கு வந்து 80 கோடி ரூபா இன்றைக்கி மதிப்பீடு, சரிங்களா? அப்போ இந்த காலங்கள் மாறி வருகிறது. ஸோ பிஃபோர் ஐ க்ளோஸ், ஐ ஜஸ்ட் கம்ப்ளீட் வித் திஸ் திங். மேன்கைண்ட், மனித குலம் ஆரம்பித்த நாட்களில் இருந்து ஒரு 3 மிகப்பெரிய புரட்சிகள் நடந்திருக்குது. ஃபஸ்ட்டு வந்து காக்னிட்டிவ் ரெவல்யூஷன். குரங்கிலிருந்து மனுஷன் வரும்போது சிந்திக்க ஆரம்பிக்கிறான், இதுதான் ஃபர்ஸ்ட் ரெவல்யூஷன். அதுக்கப்புறம் நடந்த எல்லா ரெவல்யூஷனுமே அந்த காக்னிட்டிவ் ரெவல்யூஷனோட அட்வான்ஸ்மெண்ட். தி செகண்ட் ரெவல்யூஷன் வாஸ் அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் which happened 12,000 years ago. மனிதன் வந்து ஒரு வேட்டை சமூகமாக ஹண்டர் கேதராக இருந்து he started doing agriculture. இது வந்து ரெண்டாவது. மூணாவது வந்து ஒரு 400-500 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த தொழில் புரட்சி, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். அதிலிருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் நாம் எல்லாமே. இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுடைய அட்வான்ஸ் ஸ்டேஜஸில் நாம் இருக்கிறோம் இப்போது, சரிங்களா? இண்டஸ்ட்ரி 1.0, 2.0, 3.0, 4.0 வந்து இன்றைக்கி வந்து 5.0 பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா இடத்துலையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே இருக்கக்கூடிய நம்ம பலரும் இணைஞ்சு வேலை பார்க்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து ரொபாட்டிக்ஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், இந்த மாதிரி டெக்னாலஜிஸ்லாம் உள்ளே கொண்டு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தொழில்நுட்பங்கள் பல செயல்பாடுகளை புரட்டி போட்டு கொண்டிருக்கிறது. இந்த மாற்றத்தில் வந்து நாம் எங்கே இருக்கிறோம்? அந்த புதுமைகளை எடுத்துகிட்டு இருக்கோமா? அந்த புதுமைகளை உள்வாங்கிறோமா? இருக்கிற கம்பெனிஸில் அந்த மாதிரியான இனோவேஷன்ஸை உள்ளே கொண்டு போய் சேர்க்குறோமா? அப்படின்னா அந்த ஸ்டார்ட் அப் நேச்சர் வருது. புதுசாக ஆரம்பிக்கிற கம்பெனியில் நீ எல்லாரும் பண்ணுற மாதிரி நீ பண்ணாத, கொஞ்சம் வித்தியாசமாக யோசி, அதற்கான சில விஷயங்களை நீ பண்ண அப்படின்னு நினச்சோம்னா அதுதான் ஒரு ஸ்டார்ட் அப்புங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஐடியாவும் ஒரு கான்செப்டும் இருக்கணும், அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு பவர்ஃபுல் டீம் இருக்கணும், ஒரு நல்ல ப்ராடக்ட் இருக்கணும். நான் சொன்ன மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ப்ராடக்ட் இருக்கணும், அதற்கான மார்க்கெட் இருக்கணும். இது எல்லாமே வந்து ஒரு டீப் சப்ஜெக்ட்டு. நான் ஜஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பை வந்து நாங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லணும். ஃபண்டிங்குமே இன்றைக்கி வந்து பேங்க்கை தாண்டி சொல்லப்போனால் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்து பேங்க்ஸையே பெருசாக நம்புறதில்லை. ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ், வெஞ்சர் கேபிட்டல், இந்த மாதிரியான ஒரு
ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நாங்கள் பார்க்குறது. அதெல்லாம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நம்ம பேசலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ஸ்டார்ட் அப்ஸ்க்குன்னு சில அணுகுமுறைகள் இருக்கும். இது நாம் ஸ்டார்ட் அப் டிஎனில் பண்ணக்கூடிய சில விஷயங்கள், அது கண்டிப்பாக சொல்லணும். ப்ளஸ் வந்து நான் மேடம்கிட்ட கேட்டிருக்கேன், அவங்களும் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா டிஐசிலையும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஸ்டார்ட் அப் டிஎன்லேருந்து நாம் இந்த ஸ்டார்ட் அப்னா என்ன, அங்கே இருக்கக்கூடிய அந்த பிஸ்னஸ் ஃபெசிலிட்டேட்டர்ஸ்க்கு வந்து வரக்கூடிய என்கொயரிஸ்க்கு வந்து நாம் எப்படி வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியை என்கரேஜ் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் இந்த வருஷம் சில விஷயங்கள் அங்கே பண்ணுறதுக்கு அனுமதி கேட்டிருக்கேன். அவங்களும் கிரேசியஸ்லி அக்செப்டட் டு கனெக்ட் ஆல் த டிஐசிஸ். ஸோ நிறைய கிராண்ட் ஸ்கீம்ஸ் எங்கள்கிட்டையும் இருக்குது. சில ஈக்விட்டி பங்கு முதலீடு இருக்குது. நான் சொன்ன இவ்வளோ விஷயத்தையும் வந்து பேசி அடுத்த கட்டத்துக்கு அவங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்குண்டான மென்டர் இது இருக்குது, மாடல் இருக்குது. மார்க்கெட் கனெக்ட், குளோபலாக மார்க்கெட் கனெக்ட்ஸ், அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி பல ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ நேரம் கருதி நான் அதெல்லாம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கடைசி ஸ்லைட் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டார்ட் அப் ஆர்கிடெக்ட் அண்ட் எம்எஸ்எம்இ. ஆர்கிடெக்ட் அப்படிங்கிறது நான் சொன்ன டிஎன்ஏ தான். ஸோ இந்த விஷயத்தை மட்டும் ஒரு மெசேஜாக எடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் அப்புங்கிறது ஒரு இனோவேஷன், ஸ்கேலபிலிட்டி, இது ரெண்டும் முக்கியமான ஒரு விஷயம். இதை கொண்டு வரதுக்கு வந்து ஒரு டெப்த் இருக்கணும், ஒரு ஸ்கோப் இருக்க ஏரியா. ஸ்கோப்புங்கிறது இந்த துறையில் இந்த ஐடியா சக்ஸஸ்ஃபுல்லாக வருமா அப்படிங்கிறது ஸ்கோப். ஸ்கேல், ஸ்கோப், ஸ்கேல், டெப்த். ஸ்கேல்ங்கிறது இதை ஃபாஸ்ட்டாக வளர்க்குற மாதிரி மாடல் இருக்கா. இந்த மாடல்ங்கிறது ஒரு டீப் திங்கிங், ஒரு இன்டெலெக்சுவல் ஒர்க்மேன்ஷிப் அதில் இருக்கணும். அந்த இன்டெலெக்சுவல் ஒர்க்மேன்ஷிப் இருந்தால் தான் அந்த டெப்த்தான ஒரு மாடல் நம்ம கிரியேட் பண்ண முடியும். அந்த மாடல் இருந்தால் தான் அது ஸ்கேல் பண்ண முடியும். அது ஸ்கேல் ஆகுதுன்னா அது ஸ்கோப் இருக்க ஒரு பிஸ்னஸ்னு அர்த்தம். இந்த ஸ்கேல், ஸ்கோப், ஸ்கேல், டெப்த்து, இது மூணும் இணைஞ்சு வரும்போது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி உருவாகுது. ஐ திங்க் நான் கொஞ்சம் பிட்ஸ் அண்ட் பீசஸாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆல்வேஸ் எனி டிஐசி ப்ரொஃபஷனல் கேன் ரீச் அவுட் டு மீ பர்சனலி எனி டைம். ஸோ வி ஆர் ரெடி டு சப்போர்ட் அண்ட் ஒர்க் வித் யூ. ஏன்னா ஃப்யூச்சர் வந்து இட் இஸ் ஆல் அபவுட் இனோவேஷனுங்க. அது எம்எஸ்எம்இயாக இருக்கட்டும், லார்ஜ் கார்பரேட்டாக இருக்கட்டும், எல்லாமே இனோவேஷன் தான். இனோவேஷனுடைய அடிப்படையை எடுத்துகிட்டு வர்றது ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ். ஸோ ஐ திங்க் வித் திஸ் நீங்கள் எவ்வளோ நேரம் பொறுமையாக அதை கேட்டதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ ரொம்ப எளிமையாகவும் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஸ்டார்ட் அப் எம்எஸ்எம்இ டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத புரிய வச்சுருக்காரு. கோர்வையாக இந்த நிறைய விஷயங்கள் அவர் பிட்டாக அவர் சொன்னதெல்லாம் நமக்கு தெரியும் தான். பட் இது எல்லாம் ஒரு கோர்வையாக வந்து எளிமையாக எல்லாருக்கும் புரிய வச்சுருக்காரு. தேங்க்யூ வெரி மச் சார். வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு டேக் அப் யுவர் அசைன்மெண்ட் டூ இன் அவர் டிஐசிஸ். Thank you everyone for very yes thank you. Thank you sir. So lunch break இப்போ எக்லீஸ்ட் go to that tent இருக்கு, அங்கே ஃபுட் கோர்ட் இருக்குது, அங்கே போய் சாப்பிட்டுட்டு by 2:45 அசம்பிள் ஆகிக்கலாம் இங்கே. தேங்க்யூ.
please come to the main hall. Main hall seating la konjam ukaringle please. Sir, a district level awardees mattum on the right side of the stage, to my right. The others can all sit in the main hall. Sir, main hall la nikravanga அப்படியே உட்காருங்களேன் please.
Hello? Sirs, ma'ams, thank you for being part of this session. நீங்கள் அடுத்து இப்போ அடுத்து ஒரு 3 sessions consecutive போகும். I'll just give you an introduction for each of the speakers when the session happens. நம்ம 4:15 போல முடிச்சுட்டு then we'll continue on to the ministers program also. So I hope you are not hungry and you're well rested for the program. So I'll just give you an introduction. So next we will be having a session on Industry 4.0 by Mr. Amit Saluja. So I'll just give you an introduction on Mr. Amit Saluja. He's a senior director and he's the head of NASSCOM Center at Gandhinagar. In addition to NASSCOM, Amit has also held leadership positions at IBM, General Electric and RPG Transmission. He has an experience of over 25 years. He has a rich and diverse experience in technologies such as AI, cloud, analytics, IoT, and he has believed in greater efficiencies in manufacturing and driving business growth. He is also a certified Lean Six Sigma Black Belt, an expert in devising design thinking methodology for building technology roadmaps. He is also a certified Smart Industry Readiness Index assessor and trained to evaluate enterprises on digital maturity and advice for manufacturing transformation journey. So I'll just hand over the mic to Amit Saluja, sir. He will run a presentation. Industry 4.0 pati ungalku konjam, some of you might already know because there were some sessions which happened across all DACs. Adukku mele edhu doubt irundha you can ask him after the session. Thank you very much. Thank you to the Industry Department, MSME Department, FAME team, and all of you for being here and for giving me the opportunity to speak on this very important topic, which is extremely critical for the manufacturing companies today. On this World MSME Day, I also congratulate all of you. This is a great occasion, and it is great to see all of us got together here to discuss on how we can grow the MSMEs in the country, how we can empower the MSMEs with the technology so that they are able to grow, produce more at a much lesser cost. So that's what it is all Industry 4.2 about. Before I start, I will just maybe set a little bit of a context on why this is extremely critical. I think we all know manufacturing has become a growth engine for the country. Everyone talks about manufacturing now, whether it's a PM or all governments, everyone is talking about manufacturing and the growth that manufacturing is bringing to the country. Within the manufacturing, even the MSMEs, that even become even a lot more important because the contribution that the MSMEs are making for the manufacturing output of the for the country, it is phenomenal now. It has kind of grown more than 1/3 of the manufacturing output coming from the MSMEs. So I think that's what it is all from you all and from the department and from the manufacturers who are here. So which is where I would like to congratulate all for this great effort that we all are doing together. From another, like if I have to share a few more stats about the growth and the manufacturing, what it is bringing, the exports also have increased. Like in the fiscal year 22, there were about $418 billion of exports that happened from the manufacturing sector. And this will increase to even $1 trillion in the next 5 to 6 years. The GDP contribution that manufacturing brings is about 16 to 17%, which was there till last year, and will even grow to the more than 20% in the next few years only. Right? So there are so many data points which are very much there, which says that how critical it is to support the manufacturers. Now, coming to the Tamil Nadu, so these are some numbers basically which we have taken from the government departments only, and these are all the numbers basically you see which are the MSMEs who have formally registered at the Udyam portal. I know there are still many MSMEs who are in the process of registration. They have not yet registered, but at least till last year, if you see the numbers that we had, March 22, there were about 8.5 lakh MSMEs who had registered, and out of that, 3 lakhs were manufacturing. Again, a very conservative number. The actual number will be much more. And if you see the numbers that we have in June 23,
The number which was 8.5 lakh last year is become 17 lakhs now. So it says more and more number of MSMEs are registering, correct, to take the benefits of the schemes that the governments and the MSME department are providing. And if I just extrapolate those numbers, if there were 3 lakh MSMEs last year from the 8.5 lakhs, now from a 17 lakhs at least, there will be 6 lakhs manufacturers in Tamil Nadu who have formally registered. Right? So it's again a big number. The work that from an exports point of view, the industries, I think you all know much better than me here, the critical industries which are there in the Tamil Nadu where MSMEs are contributing are from textile, garments, leather, automobiles, electronic, and so that's where the export happens. Now MSMEs bring in the advantage that there are greater flexibility that MSME brings, which basically enables the customization of the products, and which is where the MSME manufacturers becomes important. But the challenge that we all are seeing, and then I think you all would have also appreciated or realized that the availability of the modern technology, it is still not available at the MSMEs end, and which I think it's a big concern and a big need for all of us to work together and help the manufacturing sector here to give them the technology. If we go to every plant we will see a state-of-the-art equipments are there. I don't think any MSMEs which will have a situation now that they don't have the machines available with them, the right level of a machine. So I think machines are there, automation is there everywhere. What we don't see there is the technology, and that's a gap basically which differentiates us from the other developed countries that we have. In other developed countries, wherever we go, even SMEs would have the technology also available with them, which becomes the software part of it, which is used in the manufacturing setup to improve the efficiency and the productivity things. Right? So those are the things which are still the gap. From a challenges point of view, I think the talent, while I will talk about more challenges that we have assessed from a NASCOM point of view, but overall, I think the attracting and retaining the skilled workforce has become a challenge, especially after the COVID. So this has become a problem. Digital skill gaps is basically higher. In the large manufacturing companies, there is always a teams, IT teams are there, digital teams are there who are helping manufacturers. But within the MSME sector, these IT teams are not there. So that's where the digital skill gap is there, which I think we should help MSMEs to close it. Now, from a situation point of view, as I was telling, the MSMEs lack the technology, which basically creates a situation that there is a very disparity in the technology adoption in the large and the MSME. So that's the current state that we have. Large companies have been adopting technology since more than a decade. During the COVID time or the post-COVID, all the large manufacturing companies have doubled their investment that they were doing before COVID. Right? So the amount of investment that the large companies have been doing, they have been doubled. In the MSME sector, before or after, there is not much change has happened in the tech adoption point of view. While machine adoption, I still say that machine adoption is there, but the tech adoption has not yet happened. So the gap which exists or which existed earlier also between the large companies and the MSMEs is continuing to increasing. Because large are continue to invest, they're doubling down their investment on the technology. MSMEs are still not sure. It is not that the MSME don't want, so I'll never say that MSMEs are don't. MSMEs also want a technology, but because of that digital skill gap or the awareness gap, they are not able to decide basically which solution to take, what kind of opportunities I should look for solutions, what solutions will help, which solution will bring the right level of an ROI, what solution to come first, what solution to come next. If I want to adopt the solution, then which are the right solution provider who can help? The large companies have access to their tech partners who come and then give them the solutions at the cost. But the MSMEs even doesn't have much access to the solution providers also, so that's the other challenge. And so these are basically multiple issues which are coming in, which I think we need to work together and
and do something about it so that MSMEs also are able to use the technology. I'm sure once the MSME starts using it, their productivity level, efficiency level will drastically increase. The cost levels also will kind of improve. So the same cost can be produced at a less, same product can be produced at a less cost, correct? So I know I'm saying few things again and again, but I'm just trying to tell you all this is extremely critical for the success of the MSMEs, and we really need to focus here. Next, basically, So basically from a NASSCOM side, so we are driving a program which is there for the SME sector. So this NASSCOM, basically with support from Ministry of Electronics and IT and state government, had set up this center at Gandhinagar, but it's a national level initiative where what we want is create awareness in the MSMEs on how to adopt the technologies, how technology will help them, and also help them in the adoption process of the technology. So with that initiative, this center was formed with support from the central and the state governments. And we have been, so since this was set up in Gandhinagar, we started in Gujarat. We visited multiple MSME units. So almost we have engaged with thousands plus MSMEs in the last 1.5 years. We have spoken with them. We have traveled to more than 100 MSMEs and seen their plants and understood their challenges. So what you now is the basic level of a challenges related to the manufacturing setup that the MSMEs face. So hopefully this will help you to understand the problems that the manufacturers are facing today. So as I told earlier, the labor issue or the worker issues is a huge concern. So there is always a concern that the worker leaves without notice. It is always difficult to train them. When the new worker comes up, it becomes difficult to train that. There are a lot of workers in the plant, but then it is difficult to assess to what level of a productivity the workers are working. So that's getting difficult. The operational cost in the plants are also increasing. And one of them is basically example is the energy cost. So the energy consumption year on year basically increase. And this energy cost doesn't mean that even the production is increasing, energy cost will increase. But sometimes it is also happening that even though production doesn't increase, but the energy cost increases, which means there is somewhere the same machines are consuming more energy for the same level of a production. And this happens because of some wear and tear. If it happens in the machines, then the machine starts consuming more energy, correct? So if the right level of attention is given, at least maybe 7 to 10% of the energy consumptions which goes through the wastage basically can be saved. Next is basically the MSMEs. There is not much clarity about the efficiency level and the productivity level in the whole setup. When I say efficiency, if I ask to the owners on what level of efficiency, say each machine is working, what level of an efficiency line is working, what level of efficiency the whole plant is working, the number of plants they have, efficiency level of all the plants together. There is no data, right data which is available through which MSMEs will be able to say that this is the efficiency level I have. So even the capacity utilization also, it is not clear. There is always a possibility to improve the capacity utilization by taking certain measure, which I think if it is done, it will be of a great help. Even the same thing on the productivity side also. Workers, they are performing, whether they are performing at a right productivity level, that is also not clear. It is very much possible the workers can produce at a higher productivity level if they are given the right tools, digital tools with them. Their productivity level can be increased. On an operations side, there are frequent breakdowns also happens. Again, what MSMEs are not clear is the overall cost impact of those breakdowns. So if a machine breakdown happens, there will always be an indirect impact and a direct impact. Direct impact MSMEs will get to know easily, but when it comes to the indirect impact of again in terms of the cost, that is difficult to assess. Right? So that way also, again MSMEs face challenge that they are not able to control the cost. So that's where the cost also happens more here. The last point is basically the data and the records. If you see, every plant you will go on the workstation, there will be registers which are kept there. Workers, when they produce something during the day, they will enter the data in that registers.
These registers after 2-3 weeks will get filled. They are kept in the Almirah, then there are multiple registers are kept. When the Almirah gets filled, it is locked or somewhere shifted. There's such a gold mine of a data which is available, which if properly analyzed, these data can give so much of a insights to the manufacturer that a lot of those operational decision of improving the efficiency they can take on their own. Now the challenge is that manufacturers are not having this data presented to them in the right format, which is why the things happens in the same way. There are not much continuous improvement at a big level which are happening because the data analysis is not happening. Data, every company has the data, but they have the data in the right format available to them for taking the improvement decisions. Correct? So that's basically the challenge. Now we also did a small survey here. We did a workshop and a small survey, and then MSMEs in Tamil Nadu only we asked, and these are basically the results that came from there on the challenges that MSMEs in Tamil Nadu from the survey that we have faced. Right? And if you see these numbers, these are very much aligns with what I had just shown you earlier on what were the challenges that MSMEs are facing. So one thing is very clear, MSMEs, whether they are in any state, so whether they are in Gujarat, whether they are in Tamil Nadu, or whether they are in Haryana, any state, the challenges more or less, or the situation more or less remains the same. We can't say that, in one state, only one specific challenge is there. On a manufacturing setup point of view, similar challenges basically will get observed in every MSME unit, irrespective of the sectors also. So that's the problem we have. Now, as I told you, we have met more than 1,000 MSMEs. We also asked them now, so you all know that the technology is important, then why don't you adopt the technology? And then these are the points which we heard from the manufacturer. First thing is, acquiring digital skills is difficult and not much used. So every MSME is saying, we are people with a knowledge of electrical and mechanical. We are electrical, mechanical people. These IT things we will not be able to absorb. Right? So whatever I am presenting here, these are all basically myths which we can help to the MSMEs to basically clarify and remove these myths from them. Because the digital skills building is not difficult. We don't want MSMEs to learn on how to develop the solution. We only want MSMEs to know what technology or what solution can help in which business problem or manufacturing problem. Only that level of understanding is more than enough if we can give it to the manufacturers, correct? So that basically we need to help MSMEs in building that level of an understanding. Few MSMEs have said that I don't have a time and resources to work on new initiatives. I'm super busy. I have a limited teams with me. I cannot take on any new initiative. But the thing is, if these new initiatives are not taken, then the situation will continue to remain same. The gap between large and MSMEs will continue to increase. We all need to understand MSMEs and large companies, it's all together an ecosystem. MSMEs and large companies work together in many respects. They are customers and suppliers to each other. So if the productivity level of MSMEs don't improve, then the lot of things will become unviable in the future, and then it will be a more difficult situation. MSMEs are also saying AI and IoT or these technologies, these are made only for the large companies. For MSMEs, these are not there. Again, a myth. We have now several examples also where we have seen that these technologies are used by the MSMEs also, and they have seen the benefits from those things. So there are successful deployment examples exist now in the MSME sector of these technologies. Brings to the next thing is, again, MSMEs are saying, I have not seen many examples, right? So like here also in Tamil Nadu, we have, I think, spoken with more than 50 MSMEs now. And everyone is saying that we have not seen any example of adoption. Now the question is, if everyone keeps saying that we don't have an example and no one adopts, then from where the examples will come? So we need some MSMEs to take a lead, become the leader in the state, do it, adopt it, and then show the results to the other MSMEs so that other MSMEs can learn from those examples and then also rise.
we have to ensure that these pilots starts happening, MSMEs adopt technology, show the way forward to the other MSMEs, and that's how let's create a chain and keep improving the overall MSME system also. Last point is, we have heard people saying, I have all state-of-the-art plant. Come and see my plant, you will find very less workers, all the machines. Again, a myth. Everyone feels that automation is digitization, but it is again a big myth. Automation and digitization is not the same. There is a big difference between them, which is what then I'll try to clarify now. So having machines in the plant is the automation. Automation means the work which is done by the human, same work gets done by the machine. The objective of automation is to produce more with in the less amount, produce more with a consistent quality, correct? So it's basically the worker's work gets done by the machine. That's purely the automation. In terms of digitalization, digitalization means it becomes an integrated factory. In this, machine and machine talk to each other, machine and human talk to each other. There is a network which gets made, and that the language which gets used for machines to talk to each other or with their human is the data. So through the data, basically whole plant basically gets connected, and that's where the real productivity and efficiency benefits basically which will start coming in. Right? So that's the major difference. Producing with a machine on one product is not digitalization. Producing all machines together is the digitalization, correct? So that's where I think everyone should understand automation and digitalization are two separate things. They are not the same. Okay, next thing basically I keep saying to MSMEs is, I think MSMEs are very much used to Lean Six Sigma based concepts. Lean, everyone has understood in MSMEs because it has been used. Now the Lean is basically continuous improvement. And what we are talking about is just continuous improvement will not help. We have to think of the transformation. The transformation means a big change that should happen. I'm not saying continuous improvement should not happen. Continuous improvement should keep happening. Other than that, in the organization, there should be initiatives also which bring in a big change within the organization, big improvement within the organizations, correct? So those are the initiatives which are needed, and any transformation, it is very much proven, transformation cannot happen without technology. It is 100% clear. Only continuous improvement you can think of without technology by making small process improvement. But when it comes to the transformation, technology has to be there. Without that, it cannot happen. Now, I think I've talked enough about the why, what kind of a challenges. Now, let me talk about the solutions. So these are the list of low cost. Again, I'll keep repeating few things. Low cost and easy to deploy solution. These are all the solutions which MSMEs can adopt. These are all the solutions which can be adopted in few lakhs of rupees. These are not solutions which will cost crore. These are the solutions which can be adopted in say 1 month to 3 months of a time. These will not take years to adopt each of the solution, correct? So this is basically the set of solutions, I think, which we believe that will help the MSMEs. So I'm not sure whether I have a time basically to explain each of these category solution, but in simple way, there are some solutions where, say, I was telling every plant there are workers who are writing with a pen and paper on a thing. Now the same thing can be replaced by a tab. A tab can be put there. These are all the rugged tabs. Nothing will happen to those tabs. Worker can enter the data in the tab, and the data gets consolidated and the report gets generated and given to the manufacturer, which will help them in assessing the overall operations of the plant. So that's for the one example that basically I've shared. Second is the quality inspection. Every plant you will go, you will find visual inspection workers inspecting products after the manufacturing is done. And if you have somewhere analyzed, each worker sometimes analyze thousands of products in a day. Now, humanly, how much it is possible? Worker also will get tired. Worker also will feel
same work, doing again and again, inspecting same thing. So there is a high chance that these defects might get missed out by the worker. So there is a simple solution where a camera-based solution, basically it is there. Camera is put over the production line. Camera takes the image. There is an AI system at the back. AI system analyzes whether the product is defected or not. Signal is sent back, and then at the line only it will know that the product is defected or it's a good product, right? So that's the biggest change it can happen. In this case, there will not be any miss out of the defects, which there is a chance it happens if a worker is doing the inspection. Similarly, in the production planning, today in such a difficult situation where production plans, manufacturer will give a production plan, but after 3 days that plan needs to be changed because of some problem, something which would have come up in the plant. So now every day that production plan is changing. So there are AI systems which are available which does scenario analysis and makes those production planning related decision automatically. So this makes the planning part much, much simpler, and through that also the production time basically can be reduced. Energy cost, I was telling energy cost is increasing in every plant. There are simple, again, energy monitoring devices basically which are there, which if planted, it will keep telling what kind of problems which are coming, and if those problems are taken care, energy cost basically will come down. So I think these are few examples which I'm not going into the all, but again I'm saying, repeating, these are low cost and easy to deploy solutions which MSMEs can adopt. The adoption time will be 1 month to few weeks or 1 month to maximum 3 months. And the cost will be in the lakhs. It will never be in the crores, correct? So that's, I think, the thing which we should remember. Now, about digitalization. So when I say solutions, I have talked about what solution. Now the approach, how to adopt the solution. So the approach basically has to be, the first is build a digital roadmap. So digitization doesn't happen, okay, I adopt one solution, then I will sit quietly. Digitization basically is the building the digital roadmap where you do an assessment of the whole plant. Assessment of the whole plant, decide what kind of challenges are there. Based on that, basically build a roadmap. So through this roadmap, which means first what solution to take out first, what solution to came in the next step. So there has to be a step-by-step clarity of the deployment process that should be there. Then you have to build the digital infrastructure. See, everywhere, whenever we try to bring in a change, the infrastructure becomes very important. So first step in the digitization solution adoption becomes the digital infrastructure, which means machines are connected. So machine connectivity needs to be established. Machine should be giving the data, and worker should be giving the data in the digital format. ERP is there. Once we have these things, which means we have now the digital infrastructure which is available for us to deploy the application. The next is basically do the POC. So for every challenge, deploy the solution at a very small level. And deploy the solution, see the benefits. Once the benefit is there, once you basically understand that the technology is going to work in the plant, then only the scaling part should happen. So this will give basically the confidence that the ROI of the solution adoption will be there. And once the POC is there, for whatever the successful solutions are there, for that it can be scale up can happen at a plant level. So message is start small. Do the deployment at a small level only. After that, scale to all the rest level in the plants and maybe to the multiple plants. So these POCs are basically very important. Now about us, as I told, the center was established in NASSCOM with support from the Ministry of Electronics. So you can say it's a government-supported center which has been there to support the whole ecosystem for the manufacturing digitization. MSMEs are an important part of our programs. What we are doing is bringing these manufacturers, startups, researchers, government closer to each other so that effective digitization basically can happen. And
while I've told you a lot about how we are benefiting the manufacturers, we are also similar way startups also, because startups again are the MSMEs. So startups are also important part of our element, because what we enable is manufacturing companies to work with the right level of startups for the mutual solution adoption. And what we do is, so we do a lot of thought leadership, so which means the awareness creation we do. Then we also run a startup program where we help startup in building the solution. We guide to them on what solution to make, what changes to make, so that it will help the manufacturing companies, what will be the right solution which a startup should make. We connect startups with the manufacturers also, so that there is a mutual collaboration can happen. We are providing funding support through the VCs also to the startups. Infrastructure support also we are giving to the startups. So that's where we are many benefits our startup programs have, which we are providing to the startups. And then next is, so the program that I was talking about is the, so we are running an Udyam program, Udyam 4.0. This is specifically for the MSMEs only. Under this, we do few things. One is the capability building or capacity building in the MSMEs. So we provide a training. So we do a monthly level of a training to the MSMEs organizations, leadership team, and the blue-collar workers, so that a team from the MSMEs can join the program. In that, every month, we cover different kind of a solution that can help in productivity improvement in the plants. So those solutions, basically, we train to the MSMEs team. After that, we are hand-holding also. So MSMEs who decide that they want to adopt the solution, we give them complete hand-holding support on how to adopt, what solution to adopt. We go to the plant and then do the assessment also. Plus, after that, the solution for which the MSMEs want to adopt the solution, we also, since we are connected with a lot of startups in the country, so we also suggest them which startups have those right level of solutions for them. And then when the startups are deploying the solution in the manufacturers, we oversee also, so that all work happens in the right way, right? So that's the hand-holding support. And once the solution gets deployed, we build a case studies and promote those case studies in the media also, so that MSMEs who adopt the solution, they get some brand level visibility also. So it helps them in their branding effort also. And these case studies will help then the other MSMEs in the place basically to learn and then get confidence. Startup program, as I was telling, so these are the different things basically we do for the startups. So this program is open for the startup who have already the product in the market, which will help the manufacturers, and they have already proven it. So those startups, we take them on board and then provide them further guidance to them, so that they can scale. So these are the efforts that we do for scaling the startups, technology startups, so that they can work effectively with the manufacturing companies. Now, since I have talked about a lot, so what I wanted to share is there are a lot of these success stories also of the MSMEs in Gujarat. Basically, these are the examples where manufacturers, like they all were in the same situation. We were there a year back in Gujarat, so we worked with a lot of MSMEs, and solution adoption basically have started happening. So here I've kind of brought in few success stories where these MSMEs from different sectors, they have adopted the solution and the kind of benefits also that they have received through these solutions. These are all the completed deployments examples basically from across the industry, across the sectors basically you have seen. So these were the 5 and these were another 5. So I'm saying there are multiple work that the MSMEs have already started doing. Now we look forward to replicating the same model in Tamil Nadu also. We would be happy to work with 10 to 15 MSMEs in Tamil Nadu who would want to say that we will lead and become an examples for the other MSMEs in Tamil Nadu. We would be more than happy to work with those MSMEs, provide them all the guidance, hand-holding to ensure that you adopt the solution and then become successful, so that these success stories can be shared with the other MSMEs also. So maybe I really hope that when we meet here again next year, we will have these 2 slides of Tamil Nadu MSMEs where they have successfully deployed the solution, so that you will believe them more. So I know you might not believe these success stories,
but I'm sure you will believe the success stories which we will create from Tamil Nadu. And I think this all can happen only with support from MSME department, DIC. So we really look forward to your support. Any suggestions you have on what further we can do or what are the other ways we can help the MSMEs to guide them on tech adoption, we will try to do best from our side. I look forward to all your suggestions. Thank you very much. So this is the one email ID basically we have. If anyone wants to know more or wants to join our program, or from DIC officials also, like if you need anything from us which will help you to communicate better with the manufacturers in the different clusters, we would be happy to share all the informations with you. Again, any suggestions also you have, please do write to us and share it at this email ID. Thank you for listening it to me. It was a pleasure. And thank you, ma'am, and thank you everyone for giving the opportunity to come and present to you. Thank you. Thank you, Mr. Amit Saluja. Please take it. So, this is one area where we have to be an early mover state. In the session that Mr. Sivarajah had taken before, early movers definitely have an advantage, especially in an export market. Probably there is a possibility that we might actually lose the markets that we are commanding also if we don't move fast on Industry 4.0. To see how it is practically done, we were planning to see how we can make CETL, Kakalur, Industry 4.0 compliant. Parthasarathy irukka inge? வந்து சொல்ல முடியுமா என்ன அங்கே நடக்குதுன்னு? அங்கே டிஸ்க்ரீட் ப்ரோசஸஸ் தான், ஒவ்வொரு எக்யூப்மெண்ட் டெஸ்டிங்கும் டிஸ்க்ரீட்டாக தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ we are trying to take CETL to the next level, and we have taken the help of NASSCOM in this effort. And definitely, we will come back to you with a list of 10 or 15. Again, I will request our GMs to identify early mover ஆக willing ஆக different sectors உள்ள enterprises identify பண்ணு. Thank you. Good afternoon. I am Parthasarathy, Deputy Director and Head of Central Electrical Testing Laboratory. With the great guidance and support of Industries Commissioner and Director of Industries and Commerce, NASSCOM team headed by Sir recently visited CETL Kakalur. So first CETL பத்தி நான் டீடைலா சொல்லிடுறேன். CETL is a state government testing laboratory meant for testing of electrical products. Domestic electrical appliances எல்லாமே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எல்லா electrical product from cables, ceiling fan, ஃபுட் மிக்சர், இது எல்லாமே நம்ம வந்து ஆஸ் பர் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் டெஸ்ட் பண்ணுறோம். அது டெஸ்ட் பண்ணும்போது நமக்கு எப்படி வருது என்ன அப்படின்றது, என்னென்ன டெஸ்ட்டு பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்றது இந்தியன் ஸ்டாண்டர்டில் டீட்டெயில்டாக ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் பிஃபோர் ரீச்சிங் அஸ் ஒரு கன்சியூமர்கிட்ட கிடைக்கிறதுக்கு முன்னாடி அதில் 4 விதமான டெஸ்ட்டு பண்ணுறோம் நம்ம. ஒன்று வந்து பர்ஃபார்மன்ஸ், ஆஸ் ஐ டோல்ட் எலக்ட்ரிக்கல் அப்படின்றதுனால சேஃப்டி டெஸ்ட், constructional requirements, and also it has to meet the labeling requirements. ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் டெஸ்ட் பண்ணி ஒவ்வொரு டெஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சேஃப்டியில் ஒரு 4-5 டெஸ்ட் வரும், பர்ஃபார்மன்ஸில் ஒரு 4-5 வருது, கன்ஸ்ட்ரக்ஷனல் ரிக்குயர்மெண்ட்ஸ் மீட் பண்ணணும். பிகாஸ் ப்ளக் ஒரு இடத்துல மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, ஹோல்டர் ஒரு இடத்துல மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, லேம்ப் இன்னொரு இடத்துல மேனுஃபேக்சர் பண்ணாலும் இட் ஹேஸ் டு மீட் கன்ஸ்ட்ரக்ஷனல் ரிக்குயர்மெண்ட்ஸை மீட் பண்ணும்போது தான் அது ஃபுல் ஃப்ளெட்ஜாக அதோட பர்ஃபார்மன்ஸை தர முடியும். அதே மாதிரி லேபிளிங் ரெக்குயர்மெண்ட்ஸ், ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் எதுக்கு பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றது, என்ன ரேட்டிங்கில் அது ஒர்க் ஆகும் அப்படின்றது, எந்த இடத்துல பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு லேபிளிங் ரெக்குயர்மெண்ட்ஸு அதை மீட் அவுட் பண்ணணும். ஸோ காக்கலூரில் நம்ம இது மாதிரி எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் எல்லாமே டெஸ்ட் ஃபெசிலிட்டி வச்சுருக்கோம். அஃப்கோர்ஸ் லேட் 90s அப்புறமா வந்து we have NABL accreditation அப்படின்னு சொல்லிட்டு we are following international system of accreditation. accreditation அப்படின்றது நம்ம ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு people are spending crores of rupees இன்வெஸ்ட் பண்ணி மிஷினரிலாம் வாங்கி
எம்ப்ளாய்மெண்ட்டை வச்சு அதை மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த ப்ராடக்டை டெஸ்ட் பண்ணி நம்ம பாஸ் ஃபெயில் அப்படின்னு சொல்கிறதுக்கு we have the competency or not அப்படின்றது அதை அசஸ் பண்ணுறது நேஷ்னல் அக்ரெடிடேஷன் போர்டுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆல் ஓவர் இந்தியாவில் நம்ம ஒரு லேபரேட்டரி ரன் பண்ணுறோம்னா இப்போ ரீசெண்டாக நமக்கு தெரிஞ்சிருக்கும் கொரோனா பீரியடில் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எல்லாம் பண்ணும்போது அக்ரெடிட் லேபரேட்டரி இல்லாமல் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஸோ ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி லேப் வந்து ஒரு சாம்பிளை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தே ஷுட் ஹவ் காம்பிடென்சி இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சனல் ரிக்வயர்டு குவாலிஃபிகேஷனோட பர்சனல் இருக்கணும். அதுக்கப்புறம் ப்ராப்பர் ட்ரைனிங் அவங்க அட்டன் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் தே மஸ்ட் ஹேவ் த ஃபெசிலிட்டி என்விரான்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் எக்யூப்மெண்ட்டை அப்ராப்ரியேட் எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ணணும் அந்த லேபில். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டாக்டர் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா டாக்டர் வீட்டில் நம்ம வெயிட் வந்து ஒரு 60 to 70 kgs இருக்குன்னா வி மஸ்ட் யூஸ் மேக்ஸிமம் ஆஃப் 150 kg இருக்கிற மிஷினில் தான் நம்ம வெயிட்டை மெஷர் பண்ணணும். 1000 kg இருக்கிற மெஷர் பண்ணோம்னா அந்த மேக்ஸிமம் ரேஞ்ச் இருக்கிறதுல மெஷர் பண்ணோம்னா நம்மளோட வெயிட் வந்து அக்யூரேட்டாக கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் அக்யூரேசி இருக்கணும். ஈச் அண்ட் எவ்ரி எக்யூப்மெண்ட் எதை யூஸ் பண்ணுறோமோ இந்தியன் ஸ்டாண்டர்டில் சொல்கிற மாதிரி அப்ராப்ரியேட் எக்யூப்மெண்ட் அண்ட் வித் ப்ராப்பர் அக்யூரேசி இருக்கணும். மேக்ஸிமம் வந்து இன் ஜென்ரல் 1% அக்யூரேசியில் தான் எந்த டெஸ்ட்டாக இருந்தாலும் நம்ம பண்ண முடியும். 69 kg அப்படின்னு மெஷர் பண்ணால் இட் மஸ்ட் பி எய்தர் 70 or 71. 69 மெஷர் பண்ணும்போது இவ்வளோ தான் இருக்கணும். ஸோ காம்பிடென்சி ஆஃப் த லேபரேட்டரி அப்படின்னும் போது என்ஏபிஎல்ல என்னென்ன ரெக்குயர்மெண்ட் இருக்கோ ஆஸ் பர் ISO 17025ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒவ்வொரு லேபரேட்டரியும் அதோட காம்பிடென்சி இருக்கும்போது தான் அவங்க டெஸ்ட் பண்ணி கொடுக்குற ரிசல்ட் வந்து கரெக்டான ரிசல்ட் அப்படின்றது இருக்குது. அப்படி பண்ணும்போது ஈச் அண்ட் எவ்ரி 2 years ஒன்ஸ் வந்து laboratories has to go NABL accreditation. So they have to demonstrate that they are competent to test the sample and to give the result அப்படின்னும் போது as of now நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா இப்போ எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் தனித்தனி செட்டப்பாக இருக்குது டெஸ்ட் செட்டப்பு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹை வோல்டேஜ் டெஸ்ட்டுன்னு இருக்குது. இட் மே ரன் ஃப்ரம் 5 minutes to 240 hours வரைக்கும் ரன் ஆகிட்டுருக்கு. அதில் we may have a man-made error இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. We need to maintain the environment, we need to maintain the continuity of the supply as well as the high voltage பண்ணும்போது அதெல்லாம் அங்கெல்லாம் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் எங்கெங்கே இருக்கோ லாங் டூரேஷன் டெஸ்ட்டு இந்த மாதிரி ஏரியாவில் இதெல்லாம் அடாப்ட் பண்ணுறதுக்கு we need to go industry 4.5 wherever we can introduce artificial intelligence like சாம்பிளிங்லேருந்து இப்போ ரீசெண்டாக வந்து NABL that is a NASCOM டீம் வந்து நம்ம எங்கெங்கே இதை அடாப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாலெலாம் ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. எங்கெங்கே நமக்கு மேன்மேட் எரர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டூரேஷன் போகும்போது அங்கே ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் we need to maintain the environment condition, we need to maintain the power supply. அதுக்கப்புறம் சாம்பிளிங் ப்ராசஸில் இது எல்லாமே வந்து இப்போ இண்டஸ்ட்ரி 4.0 பிரகாரம் அடாப்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு உண்டான ரெஸ்பான்ஸும் நமக்கு கிடச்சிருக்கு. அட் த ஏர்லியர் வி வில் மூவ் டுவர்ட்ஸ் இண்டஸ்ட்ரி 4.4. as far as of course இண்டஸ்ட்ரி 4.0 அப்படின்றது வந்து மேனுஃபேக்சரிங் செக்டராக இருந்தாலும் நம்ம லேபரேட்டரியில் எந்தெந்த ஏரியா டிஜிட்டலைசேஷன் சார் சொன்னார் அழகாக டிஜிட்டலைசேஷன் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இது எல்லாம் பண்ணுறதுக்கு இப்போ காக்கலூர் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு மூவ் ஆகிட்டுருக்கோம். தேங்க்யூ 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 மேம். Hello? Yeah. Thank you, sir. Thank you, Mr. Amit Saluja, for your session on Industry 4.0. Next, we have a session on how the MSME departments collaborating with the British Deputy High Commission. To talk about this is Mr. Sujith Thomas. Mr. Sujith Thomas is the head of engineering and manufacturing in the Department of International Trade at the British Deputy High Commission. He has an educational background in business administration, marketing, and international business, and over 17 years of experience. He has played a major role in enabling partnerships between UK and Indian companies. He has also assisted multiple Indian companies in joint ventures, tech collaborations, and license arrangements in the UK. He is also an expert in the advanced manufacturing sector with a focus on power, energy, and design.
He has been working with FameTN and has been a catalyst towards building a successful collaboration between us, the government of Tamil Nadu, and the government of UK. Over to you, sir. Thank you for the kind introduction. As introduced, I'm Sujith and I'm from the British High Commission. The British High Commission is basically, in India, helps maintain relationships between the UK and in India. Okay, thank you. Within that, I'm part of DBT, which is the Department for Business and Trade. DBT is basically the commercial arm of the UK government. I will show you what we do basically. In a nutshell, what we do is we enable partnerships between UK and Indian companies. We help UK companies who are looking to access the Indian market. We help Indian companies who are looking to establish a presence in the UK. And we enable technology partnerships between UK and Indian companies. We operate from the British High Commission offices across 9 offices in India. And I'm based at the Chennai office. And we have colleagues across India. I cover the engineering and manufacturing sector. What we cover that, under that what are the things that we cover are the engineering and manufacturing, which is general engineering, maritime, and the responsible mining sectors. Brief gist of the manufacturing sector in UK. Various subsectors, various areas, what's the employment, a lot of those things. I won't go into detail. Why partner with the UK? A lot of technology is what I will say. A lot of technology, what is happening in the UK, the government puts in a lot of investment into R&D, capabilities, technology. So I think that's one reason that you should consider the UK. Some of the key areas or the key centers in the UK as far as manufacturing is concerned is the Advanced Forming Center, the Advanced Manufacturing Center, the MTC. A lot of those things, people do a lot of work here. For example, the MTC, we had a delegation and IMTEX took place in Bangalore earlier this year. So MTC was a knowledge partner for IMTEX and we had a delegation from MTC which was in UK. MTC from UK was in India, and MTC also does a lot of work. Companies in Tamil Nadu, companies across India. So that is one classic example, or the recent example, which I would say as far as centers of excellence from UK engaging with Indian organizations. What I will say is, what are the opportunities where Indian and UK companies can work together? I will say I divide it into 2, which is the conventional manufacturing and the modern manufacturing. Conventional manufacturing is what we've seen a lot and which there is a lot of work that has gone into it, the traditional casting, forging, machine tools, those kind of things. What I call is also the modern manufacturing, where we see a lot of interest coming from UK as well as Indian companies to work closely is what some of the areas is what I've mentioned here, which is on sustainable manufacturing, advanced materials. When I say advanced materials, you will have heard of graphene. Graphene is, they call a wonder material that was invented in the UK. The National Center of Excellence for Graphene in India is coming up in Kerala. This is being set up in partnership with the Government of India, the Government of Kerala, and Tata Steel. So, and this is being set up in partnership with the University of Manchester. So, graphene is one area, composites is there, various other materials are there. Smart manufacturing is another area where we find a lot of interest from Indian companies, UK companies. Transition to net zero is another one area. Government of India, our PM, announced that India will be net zero by 2070. So on EVs as well. So initially when we said we will move from ICE to EVs, there wasn't much clarity, there wasn't much traction. But then the moment the deadline was set at 2030, then the whole thing's changed. Whether we like it or not, we need to transition to that. How we transition?
That's, I think, an opportunity where UK and Indian companies can work together. And there are a number of partnerships which I've been involved. Companies in Tamil Nadu are involved, which I've enabled. So I can say that absolutely with a lot of conviction. So I see something like that happening in the transition to net zero space also. Connected supply chain, a lot what is happening is traditionally what we are seeing is companies from UK used to, for that matter, not UK, a lot of those companies from many countries used to rely on China. But because of a lot of changes, what they're looking at is a China plus one strategy, and India is sort of a part of that mix, quite high up on the ladder. So that's another one opportunity. I'll expand that a little bit more. Some of the areas include advanced metal forming technologies, robotics and automation, additive manufacturing, 3D printing, lightweighting, material handling equipments, responsible mining, supply chain. When I say responsible mining, it is not, now we see a lot of electric vehicles, electric powered vehicles being deployed in mines itself. So those are newer things that we are finding. So these are opportunities which we see that will come up. Not many people will know about UK companies who have a presence, so I just thought I will give just a glimpse of some of the UK companies who have a presence here in Chennai or in and around Chennai. 7Glocon is a classic company that's based here in Chennai. Their only facility outside of the UK is based here. There is a company called Spirax Sarco who makes steam equipment that's based in Mahindra World City. Smiley Monroe, it's a mining company that's based in Hosur. Rotolock Valves, Sri City. MMD, it's again a mining major that's based in Sri City. Rotok Controls has been in Chennai, Ambattur for the last 40 years. So there's a lot of companies that they work, and I know that these are sort of, if I may call, the OEs. Now they have a completely strong supply chain. They work with a lot of MSMEs, SMEs, down the supply chain itself. So this just to give you an example of some of the UK-based companies who have their manufacturing presence here. The well-known JCB, the Renishaw, multiple locations across India. So I've just sort of concentrated only in and around Chennai, this one, except for JCB. How we help Indian businesses? We can help find a UK supplier for your products or services, connect and put you in touch with the right people. If you're looking for any technology partnerships, we can help you. Then UK Export Finance is again a part of the UK government. We can help if at all you're looking for some financing. The only criteria for that is 20% of sourcing has to be from the UK, but else it can be anywhere else. So that's something again that we work on. We bring out delegations. So one which I've highlighted is the UK Power Electronics Machines and Drive Delegation, which I brought out to Chennai, and I worked very closely with FAME that came out in April 23. Then a lot of trade-related supports, any R&D collaboration, technology transfer, joint venture, licensing, a lot of those things. Just to cite a small example, there is a huge conglomerate here based in Chennai who are wanting to get into EV supply chain. So they said, do you know anyone who has any capability in the UK as far as composites is concerned? So I knew someone because I'd worked with the founders previously. They had a lot of capability as far as EV composite materials were concerned. So I put them in touch. This discussion went, I think spoke for about close to 2.5 years or 3 years. But ultimately the companies have signed up, and the UK company is literally a small company with less than 10 people. So they've tied up, and the manufacturing will take place in Chennai. This is just a recent example of something that has been concluded, which I will say. So we also work with other key stakeholders, including the Government of India and a lot of other people, trade bodies, universities, a lot of those people. In conclusion, I would say, do let me know. I'm happy to help, at least have a conversation to understand if there is anything that we can work, we can enable any partnerships. I'm based in Chennai, but I cover the whole of India. I have teams sitting across different offices, but I'm very happy to work or to at least have a conversation to see if we can work together. I'll leave my contact details here, but I'm available. If anyone wants, I'm more than happy to speak. Thank you. Thank you very much, Sujith.
It was nice having you here. This was another intention of this day, that we should expose our GMs to international contacts. Whenever such a request comes, it comes through the head office and then it is communicated to the GM. Half the thing is lost in the communication and then the relationship is not taken forward. So what we propose to do is that we would like to share the contacts of all our GMs to UK High Commission. The same way we would share Sujith's contacts to you. So if you have something which you want to communicate directly, we would encourage you to take this conversation without the mediation of HQ as far as possible. If there is an issue, we will definitely step in to help you. So we would be sharing the contacts with you, Sujith. Also, Sujith noda contacts ungalkum vandadu. These are the beginnings of a new way. You would be knowing several companies who want to do business with a UK company or set up office in a UK or Europe. So we would encourage you to travel on your own also, to explore possibilities and take this relationship forward. With these words, Arjun, we can go to the next session. Thank you, ma'am. Thank you, Mr. Sujith Thomas, for your session. Next, I have Mr. Balachandar from the Retailers Association of India. He is a branding and marketing specialist. He has an experience of 22 years and specializes in transforming legacy brands. He is a DNB Academic Gold Medal awardee. After his master's in international business, he was the head of retail for Asia at High Design as part of the brand's growth during the last decade. He also co-founded India's first organized laundry brand, Vaazhthu. Last decade, he has been actively involved in leading legacy business transformation like Junior Kopanna, Naturals, Wang's Kitchen, and many more. He is currently partnered at Blue Koi Advisors, which invests, transforms, and scales legacy brands. With that, I hand it over to you, sir. Thank you. Good afternoon, ladies and gentlemen. Vanakkam. Good afternoon. Konja energy. கொஞ்சம் லைட்டான டாபிக் தான் இப்போ பேச போகிறோம், மார்க்கெட்டிங் அண்ட் பிராண்டிங். ஸோ அதனால் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக சொல்லலாம். குட் ஆஃப்டர்நூன். ஓகே, தட்ஸ் மச் பெட்டர். ஸோ ஆள் பாதி ஆடை பாதி. நம்ம வந்து நிறையா வி ஹவ் ஸ்போக்கன் அபவுட் டெக்னாலஜி, டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், மேனுஃபேக்சரிங் அண்ட் ஆல் தட். த மேக்ஸிமம் வேல்யூ ஆட் எந்த ப்ராடக்ட்லேயும் பிஸ்னஸ்லையும் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து மார்க்கெட்டிங்கில் தான் ஆகுது அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் அந்த சப்ஜெக்டை ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து ஒன்றும் 20 மினிட்ஸில் நான் ஒன்றும் மார்க்கெட்டிங் பிராண்டிங் கற்றுக் கொடுக்க முடியாது. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஓப்பன் யுவர் ஐஸ் டு த ஃபேக்ட் தட் ஹவு மார்க்கெட்டிங் அண்ட் பிராண்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் SMEs and also how we should imbibe a DNA of branding and marketing into us so that we are able to present ourselves and sell ourselves better. Am I clear of the objective? Yeah, okay. So I'll go ahead with the presentation. I think they explained about me, so I'll skip this slide. What is a brand? எல்லாரும் வந்து பிராண்டிங் சொல்கிறோம், மார்க்கெட்டிங் சொல்கிறோம். வாட் இஸ் அ பிராண்ட் அப்படின்னு கேள்வி கேட்டோன்னா நிறைய பேர் நம்மளால் டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் டூ, ரைட்? ஃபஸ்ட் இருக்கிறது வந்து ப்ராடக்ட், செகண்ட் இருக்கிறது பிராண்ட். இந்த டிஃப்ரென்ஸில் நீங்கள் என்ன பார்க்குறீங்க? ஒன்று வந்து லேபிள் பார்க்குறீங்க, பட் த செகண்ட் திங் வாட் யூ see is a product sells at 5 rupees, probably that's the cost, but the brand sells at 25 rupees. So this is where I mentioned that how, you know, a product, although manufactured well, can be presented much better and we can get a better realization and better profits for our MSMEs. So this is what we are going to talk about today. So just a brief for you on what is branding. Branding is basically, எல்லாரும் சொல்லுவாங்க லோகோ, சிம்பிள், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பிராண்டிங் வந்து ஒரு கதையை நல்லா சொல்கிறது தான் பிராண்டிங். ஸோ பியூட்டிஃபுல்லாக ஒரு கதை சொல்ல முடியும்னா அதை வந்து நீங்கள் பிராண்டிங்னு எடுத்துக்கலாம். ஒரு விஷனை எப்படி ஷேர் பண்ணுறது, ஒரு பர்பஸ் எப்படி ஷேர் பண்ணுறது தான் இதுதான் பிராண்டிங். ஸோ when you articulate it in the right way, it creates the brand. Obviously you need to have the logo, you know, the slogans and all that, but I think this is the crux of the branding. A true branding exercise, the objective will be to make an audience believe in an idea and also to buy into a product. ஒரு நல்ல பிராண்டாக இருந்தால் அந்த ப்ராடக்டை வாங்கணும்னு தோணும், ஒரு நல்ல கம்யூனிகேஷனாக இருந்தால் அவங்கள ஃபாலோ பண்ணணும்னு தோணும். ஸோ அதுதான் பேசிக்ஸ் ஆஃப் குட் பிராண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங். We will see some examples of how good branding and marketing has worked. So maybe that will become a learning for us as to how, when we start talking and working with SMEs. So some case studies.
பிராண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப சயின்டிஃபிக்காலாம் நிறைய பேர் இன்வென்ட் பண்ணலங்க. இதில் பார்த்தீங்கன்னா டியூரிங் த இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட், சத்யாகிரகா ஒரு ஸ்வதேஷி மூமெண்ட், ரைட்? ஸ்வதேஷி thing, the movement started with Gandhiji doing the charka. So அந்த charka வந்து ஒரு symbolism ஆயிருச்சு. That is for what we produce indigenously, and he requested all Indians to stop using imported goods and go in for a Swadeshi movement. So Swadeshi movement is also a very clear example of how branding works, how you symbolize something, how you give it a name of a Swadeshi movement, and how it became successful. Similarly, Quit India movement, and now recently if you have to take the Digital India, which has been very vastly successful, then you would find, ஒபாமாவோட கேம்பெயின் வந்து நிறைய பேசப்படுறோம். ஏன்னா பொலிட்டிக்கல் கேம்பெயினில் சேஞ்ச் ஆனது வந்து only after Obama's campaign, the Hope campaign. So how he campaigned and communicated his whole proposition to the voters is what a very clear use of branding and marketing. எல்லாரும் வந்து most of us are using phones here. Many of us will be using Apple phones. I think we're all fans of Apple, right? How many of you using Apple phones? Right, quite a bit, right? So I think அதை வந்து ஒரு ஃபோனாக விற்காம ஒரு பிராண்டாக விற்றதுனால தான் ஒரு 20,000 ரூபீஸ் ஃபோனை வந்து 1 lakh விற்க முடிஞ்சுது. ஸோ அதிலிருந்து என்ன கற்றுக்க முடியும்? எகெயின் வந்து கோக், ஃபஸ்ட்டு ஏற்கனவே கோக் காட்டினேன். ஒரு கலர்டு வாட்டரை வந்து எப்படி வந்து 25 ரூபாய் விற்கிறது அப்படின்றது வந்து கோக் கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆஸ்பெக்ட்ஸ் விச் ஹாவ் டோல்ட் அஸ் டைம் அண்ட் அகெயின் வெரி கிளியர்லி தட் வென் யூ கம்யூனிகேட் அன் ஐடியா clearly and make a connect with the customer, you are able to get a premium. So can we help MSMEs not only manufacture products well, not only use technology, can we help them also market and brand better? It is what is the challenge we all have as supporting to the industry, right? There are two broad types of branding. One is the internal branding and external branding. In large organizations, if a government, I'm very, very happy to see how the government is working. The freshness, newness in each of the offices that we go is very reflective in the branding initiatives that are coming through. FameTN is an excellent example of how a government department is trying to brand and put a face forward, right? It also involves a lot of change in internal culture, like Commissioner Ma'am mentioned, like hygiene, cleanliness. I think those are all aspects of branding and marketing which you need to adopt, like within the office, internally, the collaterals, the energy that you have. Then with that comes the external branding, which is your advertising, PR, marketing, events, and whatever you do. So these are the broad two different types of branding that we can actually imbibe in order to make ourselves present better. What happens when you do when you do great branding and marketing is that, this is what happens. The leading brands in the world, or most valuable brands in the world, are today the brands which are doing the marketing and branding job better. இப்போ Apple, Amazon, Microsoft, Google எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா எல்லாருமே வந்து எல்லாருக்கும் தெரியும். இது வந்து ஒன்லி எலைட் ஆடியன்ஸ் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவங்க பிராண்டை வந்து எல்லாருக்கும் ரிலேட்டபிளாக பண்ணியிருக்காங்க. ஸோ வித் கிரேட் பிராண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங் ஒன்று என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்குது. உங்களோட ப்ராடக்டை வந்து, or I would rather say the MSMEs, from their angle, if we see, a great marketing and branding exercise gives clarity in communication of their product and a value proposition. It gives an affinity. அப்படின்னா வந்து customers உங்களோட கனெக்ட் பண்ணுறாங்க. There is an affinity, there's an emotional connect. Product வந்து rational decision, but ஆனால் brand வந்து emotional decision. So that's something that you see. Third is, definitely it improves productivity. Even within the team, when you see a good environment, good energy, it improves the productivity and performance. This leads to a growth in business. It leads to sales and then profitability. So essentially, having a good product, having good technology, having good manufacturing, along with that, if we also insist our MSMEs to have great branding and marketing, their returns, sales, growth, profitability will be much higher, is what is a thought. இப்போ branding சொல்லிட்டோம், okay, it's important. அதில் என்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது? இஸ் தேர் அ ஃப்ரேம் ஒர்க்? எஸ், இதை வச்சு ஒரு செஷனே எடுக்கலாம் ஒரு நாளைக்கு. பட் ஐ வில் ஜஸ்ட் லீவ் யூ வித் அ கிளிம்ஸ் ஆஃப் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் த ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் அ பிராண்டிங். ஃபஸ்ட்டு வந்து எதுவுமே வந்து ஒரு சிம்பிள், லோகோ அண்ட் டேக்லைன் கொடுக்கணும். இப்போ நான் சொன்னேன் ஸ்வதேஷி மூவ்மெண்ட், குவிட் இண்டியா மூவ்மெண்ட், டிஜிட்டல் இண்டியா, இதெல்லாம் ஒரு டேக்லைன். இதெல்லாம் ஒரு வி கேவ் அ நேம் டு தட் பர்டிகுலர் இனிஷியேட்டிவ். ஸோ இட் பிகேம் அ லார்ஜ் இனிஷியேட்டிவ். So there is a brand identity that you build through a symbol, logo and tagline. So that's first panno. Second one, the great design. What attracts people is great design.
design is very much integral part of branding. So இப்போ நிறையா இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம் டிசைனில். பார்த்தீங்கன்னா லோகோ பண்ணி கொடுக்கணும்னா ரொம்ப சீப்பான இடத்துல போய் லோகோ பண்ணிப்போம். We should tell MSMEs to invest in great design, invest in great marketing. இப்போ லோகோ, பிராண்ட் நேம், டேக்லைன் மட்டும் பண்ணால் பிராண்ட் ஆகிடுமா? இல்லை. என்ன நெக்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணணும்னா அந்த ஸ்ட்ராட்டஜி அண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் கண்டென்ட் இருக்கணும். இப்போ வந்து இன் அ டிஜிட்டல் வேர்ல்ட், ஐ திங்க் த கண்டென்ட், they say that if there's a will, there is a video. So you have to have content that captures the customer's eyes. இது வந்து this is applicable, whatever I'm saying is applicable ரெண்டுமே for B2B and B2C branding, because B2B also you need to make sure your products are heard out, right? So communication and content results in great creatives. Then you come up with an advertising strategy. Advertising strategy on the campaign. You run campaigns to reach out to your customers. That campaigns build a community. So today when we talk about like Harley Davidson, it's the largest selling bike. It's a bike lifestyle. So அவங்க வந்து ஹாக்னு சொல்லிட்டு ஹார்லே டேவிட்சன் கம்யூனிட்டி வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பிராண்டை வந்து அப்படியே ஒரு கம்யூனிட்டி பில்டிங் எடுத்துகிட்டு போனால் தான் அது பெருசாகுது. நெக்ஸ்ட் வந்து what we cannot discount is the digital and technology. Again, digital and technology is not just for manufacturing improvements. There is a model called DFE model, discovery, fulfillment and engagement. இப்போ டிஸ்கவர் ஒரு ப்ராடக்டை கஸ்டமர் டிஸ்கவர் பண்ணுறது லார்ஜ்லி ஆன்லைனில் தான் டிஸ்கவர் பண்ணுறாங்க. ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து தேங்க்ஸ் டு ஆல் தி அமேசான்ஸ் அண்ட் த இ-காமர்ஸ் சைட்ஸ், ஃபுல்ஃபில்மெண்ட்டும் ஆன்லைன் ஆகுது. Engagement post-purchase, again, that's moved online. So, your branding strategy on digital and technology needs to be right. All this, when you put it together, the product has a good brand experience with the customer. So, this is what is the tools or the framework of branding. I would like to take you through few case studies of how brands have worked excellently and what's worked for brand, just to give you an idea of which perspective you can look at when you look through the lens when you talk to MSMEs. Apple, what we love is how they reinvented the whole, Walkman category into a music device, then a phone, smartphone integrated into an iPhone, then an iPad, which was a category they invented. So I think reinventing categories, democratizing design, being premium yet not very exclusive is something that Apple created. So an example of great marketing and branding. So this is something is always been an inspiration for product designers and manufacturers. So can the next Apple be from India is what is the challenge we need to throw our MSMEs. I spoke earlier about the Obama campaign. So I think it was a path-breaking campaign in terms of a political campaign. அது வந்து ஒரு political campaign-ஆ handle பண்ணாம ஒரு marketing and branding event-ஆ தான் handle பண்ணாங்க. That stressed on change. They needless to say, they brought about change, and the change happened in America, moving from one regime to another. Make in India is one of the hugely successful Indian brand campaign. So I think we need more of Make in India. So I would say one step further, Make in India la irundhu nama brand in India focus pananum, so that whatever we make in India, we can sell it at a premium by branding and marketing it better, right? So some of you here from Chennai and Tamil Nadu, I think one brand and marketing nu sonna nariya per Satyam Cinemas ஞாபகம் வரும் நமக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே கொடுத்தாங்க. Right from your entry to parking, to your comfort, experience, even the popcorn that is served, we all wanted to go back there. So through experience, creating a brand is something that, Satyam did. How many of you are fans of Satyam here? கை தூக்க மாட்டீங்க, கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணலாம், கை தூக்கலாம். Okay, there are a lot of people, yeah. Okay. Tamil Nadu Tourism is doing a great job in creating that whole brand for Tamil Nadu. I think the enchanting Tamil Nadu la irundhu ipo vandu that's moved forward with very precise communication, and I was amazed to see the collaterals that Tamil Nadu Tourism has built. So anyone from Tamil Nadu Tourism here, huge round of applause to you guys as well. So this is an example of how a government organization has taken up marketing and branding and pushed it to the next level, and that is also very evident in the numbers that's drawing up tourists into Tamil Nadu. So I am also part of Junior Kupana. It's again a small restaurant which started in Erode, which has moved now to about 50 plus restaurants. Very unorganized category. Non-veg, it's a 5,000 crore biryani market.
அதில் வந்து மோஸ்ட்டாக வந்து அன்ஆர்கனைஸ் செக்டர் தான். அன்ஆர்கனைஸ் செக்டரையும் எப்படி வந்து பிராண்ட் பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு வரலான்றது brands like Junior Kupana and Dindigul Talapakatti have shown. I think Sivarajah sir spoke to you about Dindigul Talapakatti. That journey is also something we were fortunate to be a part of. So this is also when people say, how can you brand a biryani? Yes, you can brand everything. If KFC and McDonald's can brand their pizzas and burgers, why can't we brand our own Indian food is what I would like to leave behind. Last but not the least, we always talk about clusters. We talk about geographical indicators, products which are core to backward areas development in Tamil Nadu and in India. Many of us obviously know about the Kanjivaram cluster, but நிறைய பேருக்கு தெரியாது காஞ்சிவரம் வந்து இப்போ சைனீஸ் கூட என்டர் ஆகிட்டாங்க. சைனீஸ் காஞ்சிவரம்னு விற்கிறாங்க, அது 2000 ரூபாய்க்கு சாரி விற்கிறாங்க. ஸோ இதிலெல்லாம் எப்படி நம்ம வந்து ஒரு ப்ரைஸ் காம்படிஷனை மேலே கம்பீட் பண்ணி வின் பண்ண முடியும்னா only through branding and marketing. How many of you have heard of this brand called Kanakavalli? Can you put your hands up? I think there are a few people who are putting their hands up. So Kanakavalli is the only luxury Kanjivaram sari brand that's available in India. So they are selling saris from 30,000 to 3 lakh rupees. So idhila enna avudhu, the weavers get better pricing, handloom sector doesn't die, there are more and more people entering handloom sector. Private brands like this are helping cluster development and support backward areas, which again helps the economy and MSMEs to grow. Promoting GI based products, you take up a GI based product and promote it and create a brand out of it is something that is a huge opportunity that we have. And this brand, surprisingly, selling Kanjivaram saris, they do more than 50 crores of annual revenue. So this is a model that we need to teach all our MSMEs to emulate and go forward and work on marketing and branding. Thank you so much. With this, I just leave behind a thought that there is a huge opportunity. Marketing and branding space la vandu MSMEs மத்தியில் வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதை வந்து நம்ம தான் எஜுகேட் பண்ணி அவங்கள வந்து பிராண்டிங்கில் மார்க்கெட்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ண சொல்லி அவங்களுக்கு அந்த ப்ரீமியம் வாங்கி கொடுக்கணும். அண்ட் ஐ எம் ஷுர் வித் த லீடர்ஷிப் தட் யூ ஹேவ் இன் த MSME அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் FameTN, you are in a great position to create the next Apple and the next Google from Tamil Nadu. Thank you so much, and thank you for all of you for giving this opportunity. Hope it was fine, ma'am. Any questions our audience would like to have for marketing and branding, or any practical questions to how to take it forward? Bhaskar konjam irunga. Vera yaravudhu? கிளம்பிட்டாங்களா? So we can half an hour. So Honorable Minister will be joining shortly. Please stay back. The session, that is valedictory session, starts another say 10 to 15 minutes.
நம்ம ஈவினிங் வந்து we are signing an MOU with the Serapis. It is a company, an enterprise which will help company move from Z bronze, Z silver, Z gold. So Z bronze வந்து self certificationல நடக்குது. So this is a company which is already empaneled by Government of India. So I'm requesting Mr. Krishnamurthi to brief you about what are the activities and how our GMs can take advantage of this information. Thank you, ma'am. Good afternoon, ladies and gentlemen. And the future is India. It's really happening. India manufacturing is going to expected to touch about $6 trillion $6 trillion within just next 1 to 2 years' time. The biggest challenge in the manufacturing sector, especially MSME, about 27% of the Indian economy comes from manufacturing alone. Out of this 27 or 30%, MSMEs contribute to 55% of the economy. See now how important. It is Ambani's, Adani's, Tata's, Birla's, all put together, they are only 45%. MSME is so powerful, so fragmented, they are everywhere. So, if the 55% of manufacturing has to absorb that $6 trillion, the challenge is, are we ready? The biggest challenge MSME came, நம்மளால ஒரு future manufacturing demand fulfill பண்ண முடியுமா? There are 3 challenges. Number 1 is capability. Number 2 is the culture, the climate. Number 3 is the capability, culture, and climate. These are the 3 things an MSME or any manufacturing ecosystem is required. Capability is your ability to fulfill. So manufacturing segments today, if you are talking about MSME, அவங்களுக்கு ஒரு formal organized setup கிடையாது. So for example, they start with a small self-initiative, they build some technology, they make some product, they sell, they win some customer confidence, they slowly increase their production, they keep going and growing business. So, நாளைக்கு வந்து அவங்க son may come or daughter may come or something, they will extend the line of business, okay, நீனு பார்த்துக்கோ. But in this whole process, do they build a value chain, value enrichment in this process? அவங்களால வந்து இன்னைக்கு almost many MSMEs are here. Can MSMEs take a leave of 10 days and switch off the mobile and go out on a holiday? In the MSME, now you know the problem. What is the problem? Lack of formal supporting systems. MSME oda basic problem is not technology. Lack of formal systems. Once you have some good basic formal systems, that will provide you with lot of confidence and support that you can leverage the systems and then reach the moon or higher. How? This has been well recognized by the Ministry of MSME. In 2016, they started with a program based on our Prime Minister's commitment, zero defect, zero effect, Z, which means any products that we will produce will not have a defect. The product will not come back, but the customers will. Second, the manufacturing process will be so good that it will have the least possible impact on the environment. That means no environmental damage possible. So zero defect and zero effect. This is nothing but today we call it as sustainable manufacturing, right? This model has been revisited and reinitiated in 2022. It was launched on 28th April by the Honorable Union Minister of Mr. Narendra Rane, and this was structured by Quality Council of India. This is the first Indian standard for MSME
anything after 80s. Now, what it does, it provides a simple, basic and structured framework for MSME to discipline and coordinate its activities, form some systems that helps the MSME to grow. So how do you measure your success? To measure your success, you need some motivation. Like in your school, you have your exams and grades. Similarly, there are 3 levels of certification: bronze, silver, and gold. There are 3 levels of certification. Bronze is the entry level where any MSME, by following some basic 5 principles, that is some leadership, Swachh Bharat ki tarah Swachh, that is cleanliness and orderliness of the workplace. Third is occupational safety, that is taking care of the people. Fourth is the most important thing. Out of our survey, we have found 98% of the MSMEs do not fulfill on-time deliveries. 98%, it's staggering high. When I travel abroad, when I meet people, when I talk about Indian manufacturing to my external overseas clients, they say, Krish, there are 2 things with Indian manufacturing. One, on-time delivery. Second is presentation. Presentation, today just my predecessor spoke about branding. A good looking product is more appealing, isn't it? So presentation matters. Second one is the on-time delivery matters. That's the 4th important parameter. And the 5th important parameter is nothing but a basic quality management system that you are going to take care of the quality. Right? So these 5 parameters, any MSME can do it on your own. If anyone needs any help, I'll leave my contact details. Just 1 mail away, you will get the do-it-yourself kit. It's a do-it-yourself kit. You can, all forms, templates are ready. You can just fill it. Guaranteed within 24 hours, you will have the bronze certification. That's the beginning. Now, what next? This opens you to an opportunity of more than 18 lakhs in terms of subsidies and financial assistance. 18 lakhs. This comes from various ministries and various things. Put together, you get about 18 lakhs plus in terms of monetary benefits. Plus, you also get access to the GEM portal. You also have the priority lending, and interest rates are also at bargaining better rates. You get, some banks give up to 2.25% lesser rate of interest than the PLR. So that means what? If your working capital is 12% or 14%, this 2% can offset lot of margin EMI cost, right? So it's going to be very useful. Now, this journey is not limited only to certification. No. This certification is pakkakoodadu. Idu eppadina, you start this as a model for aligning the business. Become a maturity model, become silver over a period of time, and then become gold. By the time you achieve all the 3 levels of certification, you are at par with internationally recognized manufacturing practices. Right? There are a lot of parameters like energy management, environment management, productivity, daily works management, waste management, corporate social responsibility, natural resources, but 20 parameters. Beautiful, very well thought and very well written. And so simple to follow. In total, about 78 tick marks you have to make. So that will give you a self-assessment. Where am I today? How good I am doing my business. Tomorrow, if at all you want to take all the opportunity that is coming into India, you want to grow your portfolio, grow your business by 10 times, 20 times, how is it going to be possible? Today, it is necessary for you to implement systems. The moment you implement systems, it is going to give lot of stability and assurance and pedestal for growth. Any questions on how to implement? More than welcome.
So with thanks to Tamil Nadu and FAME, we are partnering. We will be seeing more MSMEs more often. And we are already guided several MSMEs in Tamil Nadu itself, all over India. So we will be happy to help you. Soon we will be having our local presence, which is just a call away to help you all. Thank you very much. Thank you, sir. We look towards a strong partnership with you. நமக்கு மகிழ்ச்சியோட விஷயம் என்னென்னா ZED Certificationsல இந்தியாவிலே தமிழ்நாடு இஸ் அ டாப் ஸ்டேட். So thanks to all our efforts, district variyaga we did a lot of mobilization campaigns and our associations also supported us adequately. It is a Government of India effort to take our MSMEs towards a sustainable future in Surukama Solna. Export Pandra Aneth organizations, probably it is a good idea that we encourage them to go through this. It is maybe 5-6 வருஷத்துக்கு பிறகு எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ஸ் ரீட்டைன் பண்ணுறதுக்கே இது வந்து ரொம்ப முக்கியத்துவமானதாக இருக்கும். இப்போ பிராண்ட் சர்டிஃபிகேஷன் வந்து இட் இஸ் செல்ஃப் சர்டிஃபிகேஷன். அந்த லெவலில் தான் நம்ம மோஸ்ட் ஆஃப் தி எம்எஸ்எம்இஸ் நம்மக்கிட்ட சர்டிஃபிகேஷன் பண்ணவங்க பண்ணியிருக்காங்க. ஒரு சிலது சில்வர் இருக்குது, ஒரு சிலது கோல்டு இருக்குது. ஆனால் நெக்ஸ்ட் லெவல் கன்வர்ஷன் நடக்கணும்னா we need the support of organizations. That is where we are signing this MOU today and we would be happy to take this forward. இன்றைக்கி நம்மளோட டிஐசிஸ்லேருந்து நிறைய ஸ்டாஃப் வந்திருக்காங்க. ஒரு 3 ஜிஎம்ஸுக்கு வந்து இன்றைக்கி அவார்டு கிடைக்க போகிறது. அந்த ஜிஎம்ஸ் வந்து மேடைக்கு வரும்போது ஐ வுட் இன்வைட் த ஜிஎம்ஸ் டு கம் வித் தேர் ஹோல் ஸ்டாஃப் ஹூ இஸ் ப்ரெசன்ட் ஹியர். ஸோ அந்த டிஐசியில் ஸ்டாஃப் கூட மேடைக்கு வந்தனா நல்லாயிருக்கும். அண்ட் சின்ஸ் வி ஹாவ் சம் டைம் நவ், ஐ வுட் invite a few selected GMs to share their thoughts with us. Manivannan irukangala? அனைவருக்கும் மாலை வணக்கம். என்னோடய பேர் மணிவண்ணன், பொதுமேலாளர் மாவட்ட தலைமை மயிலாடுதுறை. இதுக்கு முன்னாடி நான் வேலூர், திருவள்ளூர் 2 மாவட்டத்துக்கு பொதுமேலாளர் இருந்திருக்கேன். மயிலாடுதுறை மாவட்டம் போகும்போது ஏற்கனவே 2 முறை நான் நாகப்பட்டினத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த பேஸில் தான் அங்கே போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் போகும்போது மயிலாடுதுறை மாவட்ட பெர்ஃபார்மன்ஸ் வந்து வெரி லோ. பட் நான் ஏற்கனவே 2 வருஷம் ஒர்க் பண்ணும்போது கம்பேர்ட் வித் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை பெட்டர் பிளேஸ். ஒரு இண்டஸ்ட்ரி என்டர்பிரனர் வந்து கொஞ்சம் அதிகம் நாகப்பட்டினம் கம்பேர் பண்ணும்போது. பட் இது விவசாயம் சார்ந்த பகுதி ப்ளஸ் கடல் சார்ந்த பகுதி. இந்த தொழிலை உருவாக்கணும். அப்போ இந்த இண்டஸ்ட்ரி 4.0 இதெல்லாம் நான் எம்பிஏ படிக்கும்போது படிச்சிருக்கேன். இப்போ தான் ஐஐடியில் எக்ஸிக்யூட்டிவ் எம்பிஏ முடிச்சிருக்கேன். பிஸ்னஸ் கேன்வாஸ் மாடல் எல்லாம் போட்டிருக்கேன். நான் டிஐசிக்கே போட்டிருக்கேன் பிஸ்னஸ் கேன்வாஸ் மாடல்லாம். சார் இன்றைக்கி சொல்லிட்டு இருக்கும்போது சொன்னாங்க. இது போடும்போது நாம் அவங்களுக்கு என்ன வேல்யூ ப்ரொபோஷன் கொடுத்தாக்க என்டர்பிரனராக மாறுவாங்க அப்படிங்கிறதுக்காக நான் பேங்க்கில் போய் அவங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்டில் நல்லா ப்ராசஸ் பண்ணுற அக்கௌண்ட் ஹோல்டரை கொடுங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு தான் வாங்கினேன். அதை வாங்கி அவங்களுக்கு கஸ்டமர் அவுட்ரீச் ப்ரோக்ராம் பதிலாக எம்எஸ்எம்இ அவேர்னஸ் கேம்ப் அவங்களுக்கு நடத்தணும். இது மாதிரி கவர்மெண்ட்டில் இந்தந்த ஸ்கீம் இருக்குது, இந்தந்த தொழில்களுக்கு இருக்குது, இது மாதிரி செஞ்சால் இவ்வளோ மானியம் வழங்கப்படும் அப்படிங்கும்போது நிறைய பேர் முன் வந்தாங்க. லோன் வாங்கலாம் அப்படின்னு சின்னதாக ஆரம்பித்தோம். 1 லட்சம் 2 லட்சம் அதில் ஆரம்பித்தோம். பல வட்டார அளவில் யூனியன் என்னென்ன யூனியன் இருக்குது, 5 யூனியன் இருக்குது, 5 யூனியனில் நடத்தணும். அப்புறம் கம்யூனிட்டி பேஸ்லேயே போகணும். எஸ்சி எஸ்டி என்ற பையன் எங்களுக்கு வந்து டார்கெட் கொடுக்கும்போது எங்கள் செக்ரட்டரி வந்து ஒவ்வொரு மீட்டிங்கிலும் கேட்பாங்க எஸ்சி எஸ்டி என்ற பேர் 0 0 0 தான். பட் நான் வந்து 97லேருந்து மாவட்ட தலைமையத்தில் பணிபுரிகிறேன். ஒவ்வொரு முறையுமே அந்த 20% மேலே தான் எஸ்சி எஸ்டி என்டர்பிரைஸ் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். அந்த இதை பயன்படுத்திட்டு அந்த பேக்கெட்டில் போய் இது மாதிரி தொழில் இருக்குது, நீட் ஸ்கீம் இருக்குது, இதில் வந்து சர்வீஸ் என்டர்பிரைஸ் ஜேசிபி வாங்கலாம், பொக்லைன் வாங்கலாம், மேனுஃபேக்சரிங் பண்ணலனா கூட இந்த வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அவங்கள்ட்ட போகும்போது அந்த தொழிலுக்கு முன் வராங்க. அதே சமயத்தில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருச்சி, தஞ்சாவூர் இதெல்லாம் அக்ரி காரிடாரை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. விவசாய சார்ந்த தொழில்கள்லாம் அதிக அளவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தும் போது எப்படி பண்ணலாம், வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்தணுங்கிறதுக்காக
பல முகாம்கள் வந்து ஒவ்வொரு பகுதியில் நடத்தணும். நடத்தி படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, படிக்கலாலும் பரவாயில்ல. எல்லோரும் நினைப்பாங்க மாவட்டத்தில் இதில் கடன் வாங்கினா படிச்சிருக்கணும், அப்படிலாம் கிடையாது. அது மாதிரி வயசு வந்து 18லேருந்து 45 சொல்லுவாங்க பொதுவாக. அதுவும் கிடையாது, தப்பான கான்செப்ட். வயசு 65 இருந்தால் கூட லோன் தரலாம். தொழில் செய்யக்கூடிய ஆர்வம் இருக்குது அப்படின்னா மாவட்டத்தில் மூலம் பணி செய்ய முடியும். அதே மாதிரி ஒரு முறை மானியம் வாங்கினா அடுத்த முறை கிடையாது, அது ஒரு தவறான கான்செப்ட். இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அவங்களுக்கு. ஒரு வாட்டி 1 லட்சம் வாங்கியிருப்பாங்க, எங்களுக்கு அவ்வளோதான் சார் டிஐசி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு தவறான புரிதல். இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒவ்வொரு என்டர்பிரனராக உருவாக்கி என்டர்பிரனர் உதவக்கூடிய பல நல்ல அலுவலகங்கள் ஆஃபீஸில் இருக்குது. MSMEDI, NSICயில் SCST ஹப்பு இவங்களாம் இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு EDI இவங்களெல்லாம் கூப்பிட்டு நம்ம மீட்டிங் நடத்துகிறோம். மீட்டிங் நடத்தி உங்களுக்கு என்ன உதவிகள் வேணுமோ என்னென்ன பண்ணலாம். இப்போ உதாரணமாக பிராண்டிங் சொன்னாங்க. நாம் முதல்ல வந்து யார் வந்து ஒரு தொழில் பண்ணாலும் இன்றைக்கி வந்து காம்படிஷன் வேர்ல்டு. காலையில் சொன்னாங்க இல்லையா, ஸ்டார்ட் அப்புக்கும் மதியானம் சொன்னாங்க. காலை ஸ்டார்ட் அப்புக்கும் MSME என்ன வித்தியாசம்? ஒரே பொருளை அதே பண்ணிகிட்டே இருந்தால் MSME, வித்தியாசம் பண்ணால் ஸ்டார்ட் அப் அப்படின்னாங்க. ரெண்டும் ஒரே டெஃபினேஷன் தான். அப்போது அவங்களுக்கு வந்து ட்ரேட்மார்க் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான இருக்குது. எதுக்காகனா, உதாரணமாக ராசி மசாலா அப்படின்னு ஒரு கம்பெனி உருவாக்கணும், RASI. நல்ல பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகுது. உடனே RAASI ராசி மசாலா அப்படின்னு சொல்லி டூப்ளிகேட் வந்துடுச்சு. அப்போ அவங்களோட மார்க்கெட் வந்து ஷேர் குறையுது. கரெக்டாக? அப்போ தான் நான் சொன்னேன் இந்த ட்ரேட்மார்க்குடைய அவசியத்தை புரிஞ்சு ட்ரேட்மார்க் போடுங்க. அவங்க கேஸ் போடும்போது என்ன பண்ணுறேன்னா RAASI தான், RAASI இல்லை அப்படிங்கிறான். ஸோ அது ரொம்ப முக்கியமானது. நம்ம தொழில் செய்ய வரும்பொழுது ஈவன் ஜாப் ஒர்க், நான் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஜாப் ஒர்க் தான் பண்ணுவாங்க. அந்த ஜாப் ஒர்க்கு கூட இந்த கம்பெனிலேருந்து வந்த சிம்பிள் இது ஒன்று இருக்குது, அப்படி இருந்தால் அந்த ஜாப் ஒர்க்கு தரமாக இருக்கும், குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸாக பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை நம்மளால் தர முடியும். அப்படின்னா அந்த இனிஷியல் பார்த்தாலே பாஸ் பண்ண. உதாரணமாக இன்கம் டேக்ஸ், GSTலாம் ஃபைல் பண்ணுறீங்க இல்லையா, இதெல்லாம் ஆஃபீஸர் டேபிளுக்கு வரும். அந்த மேலே பார்ப்பாங்க ACT, ஓகே, ஒன்றும் இஷ்யூ இருக்காது. ஒன்றும் அதாவது பிராண்டிங்னா வியாபாரம் பண்ணுறது மட்டும் இல்லை, ப்ராப்ளம் கிளியர் பண்ணுறதுக்கு பிராண்டிங் வேணும். ப்ராப்ளம் அப்போ நமக்கு வந்து அவசியம். நம்ம வந்து சும்மா திருப்பதி என்டர்பிரைஸ் வச்சு பிரயோஜனம் இல்லை. ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் பண்ணோம், அதை பதிவு பண்ணோம், நம்ம கம்பெனின்னு சொல்லணும். இது மாதிரி பண்ணும்போது தமிழக அரசு வந்து UEGP, PMEGP, நீட்ஸு, PMFME, இன்றைக்கி அண்ணல் அம்பேத்கர், AABCS, நான் 5 ஸ்கீம் இருக்குது மாவட்டத்தில். மத்தியில் ஒரு ஸ்கீம் PMRYன்னு சார் காலைல அட்வொகேட் சுரேஷ் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இவ்வளோ ஸ்கீம் இருக்குது. ஒரு வியாபாரம் பண்ணணும் அப்படின்னா ஒரு 25% மானியத்தோட 15 லட்சம் வரைக்கும் கடன் பெற முடியும். ஆனால் வயசு 18லேருந்து 55, இப்போது 45 இருந்தது, 55 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி PMEGP நகர்ப்புறம் கிராமப்புறம் பிரிக்கணும், உற்பத்தி சேவைன்னு பிரிக்கணும். படித்து இருந்தால் கூட கடன் வாங்கலாம், படிக்கலனாலும் வாங்கலாம். ஒன்றுமே படிக்கலை நான் சொல்லுவாங்களே அந்த காலத்தில், நான் மழை கூட ஒதுங்கினதே இல்லை ஸ்கூல் பக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கூட ஒரு தொழில் செய்ய முடியும் அப்படின்னா கண்டிப்பாக தொழில் செய்யலாம். சேவை தொழிலும் உற்பத்தி 5 லட்சம் வரைக்கும் சேவை தொழில், உற்பத்தி வரைக்கும் 10 லட்சம் வரைக்கும் வாங்கலாம். அந்த மாதிரி நம்ம அவங்கள கேப்சர் பண்ணும்போது தொழில் முனைவோர்கள் நிறைய பேர் வரீங்க. இது மாதிரி வாய்ப்புகள் இருக்குது, நம்ம தொழில் செய்ய முடியும், என்ன செய்யலாங்க முறை கைட் பண்ணுறோம். முதல்ல எல்லோரும் வந்து எனக்கு என்ன செய்யலான்னு கேட்குறீங்க. என்ன செய்யலான்னு நாங்கள் சொல்லிட்டோம் அப்படின்னா அதை நாங்களே செஞ்சுருவோம், நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதை டிசைட் பண்ணோம் நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு என்ன. அதை சொன்னாங்க இல்லையா, தேடல், டிமாண்ட், ப்ராப்ளம். அப்படின்னா இப்போது மயிலாடுதுறை மாவட்டத்தில் நான் வந்து லோன் கொடுக்கணும், எல்லா ஸ்கீமுக்கும் டார்கெட் இருக்குது, ஒரு 500 பேர் கொடுக்கணும்னு வச்சுங்க. அப்போ என்னுடைய டிமாண்ட் என்ன, 500 பேர் வேணும். கரெக்டாக? 500 பேர் சிவில் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். கரெக்டாக? 500 பேர் தொழிலும் நாட்டு வையம்னு மேனேஜர் சொல்லக்கூடாது. அப்போ எத்தனை மடங்கு ரெடி பண்ணோம், ஒரு 2 மடங்குலேருந்து 3 மடங்கு எனக்கு வந்து தொழில் தேடனால ஜென்ரேட் பண்ணோம். கரெக்டாக? அதை ஜென்ரேட் பண்ணி அதை ஃபில்ட்ரு பண்ணி ஸ்க்ரீன் பண்ணோம். அதெல்லாம் MBA தான் எல்லாம் சொல்லி தரது. ஜென்ரேட் பண்ணுங்கள், ஸ்க்ரீன் பண்ணுங்கள், ப்ராசஸ் பண்ணுங்கள், மாடல் பண்ணுங்கள், விற்பனை பண்ணுங்கள். அது எங்கள் வேலையும் அதே தான். நாங்களும் என்ன பண்ணுறோம், அதே தான் பண்ணுறோம். லோன் வேணுமா, யார் கொடுக்குறது, கொஸ்டின் வருதா, அப்போ நீங்கள் தான் வரீங்க. ஸோ எங்களுடைய அவுட்புட் வந்து நீங்கள் தான். அப்போ எங்களோட சர்வீஸ் இண்டஸ்ட்ரி நாங்கள் இண்டஸ்ட்ரி 4.0 பண்ணுறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிஐஸில் எல்லா அப்ளிகேஷனும் ஆன்லைன் தான். சில அப்ளிகேஷன் மேனுவலாக இருக்குது. மேடம் வந்து காலையில் சொன்னாங்க 3 மாதத்தில் எல்லாமே என்னது ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் வந்துடும்.
So we are government also fitting into industry 4.0 with the branding of FameTN, DIG. எவ்வளோ பிராண்டிங் போடுங்க அவர் பேர், டேன் காயர், சிஇடிஎல் யாருக்கும் தெரியாது. இன்றைக்கி சொன்னதுனால தான் எலக்ட்ரிக்கல் டெஸ்டிங் லேப் இருக்குது, நம்ம எலக்ட்ரிக்கல் ஒரு ப்ராடக்ட் பண்ணால் டெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இன்றைக்கி தான் வந்திருக்கு. இதை மாதிரி பல துறைகள் இருக்குது. இந்த கருத்துக்களை தான் நம்ம எடுத்து வரைக்கிறோம். உங்களை கவுன்சிலிங் பண்ணுறோம். வரும்போதே என்ன பண்ணுறோன்னா, நீங்கள் வரும்போது கவுன்சில் பண்ணுறோம். என்ன பண்ணுறீங்க, என்ன எலிஜிபிலிட்டி, வீட்டில் என்ன பண்ணுறாங்க, அம்மா என்ன பண்ணுறாங்க, அப்பா என்ன பண்ணுறாங்க, தொழில் துறையான அனுபவம் இருக்கா. இந்த அனுபவம் இல்லாத போது என்டர்பிரனர் டெவலப்மெண்ட் செல் காலையில் சொன்னால் கேட்டிருப்பீங்க, என்டர்பிரனர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு. இது மாதிரி பயிற்சிகளுக்கு அனுப்புகிறோம். ஏன்னா காலேஜில் இருக்கும்போதே தொழில் பண்ணலாம். நாங்கள் காலேஜில் வந்து கேன்வாஸ் பண்ணும்போது சொல்லுவோம், ஆன்லைனில் அவ்வளோ பிஸ்னஸ் டிஜிட்டலைசேஷன் சொல்கிறேன் இல்லையா. வெறும் ஒரு வாட்ஸ்அப் உருவாக்கி வச்சுட்டு ஒரு இவ்வளோ நம்பர் லிங்க் பண்ணனா அந்த துணி வியாபாரம் பண்ணிடலாம், பருப்பு வியாபாரம் பண்ணிடலாம், அரிசி வியாபாரம் பண்ணலாம், மளிகை கடை பண்ணலாம். கரெக்டாக? ஸோ பிஸ்னஸ் இன் ஹேண்டு, அதான் டிஜிட்டலைசேஷன் இண்டஸ்ட்ரி. இப்போ ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிட்டேன், பெருசாக சொல்லலை. இதை நம்ம பயன்படுத்தினோம்னா கண்டிப்பாக எம்எஸ்எம்இயை சஸ்டைன் பண்ண முடியும். இந்த மாதிரி பயன்படுத்தி அந்த மாவட்டத்தில் என்ன வாய்ப்புகள் இருக்குது அந்த வாய்ப்புகளை சொல்கிறேன். இந்தந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது, இந்தந்த தொழில் செய்யலாம். நீங்கள் அனுபவத்தோடு வந்தீங்கன்னா அதே செய்யலாம், அப்படி இல்லாத பட்சத்தில் இது மாதிரி செய்யலான்னு இந்த தொழிலை தான் செஞ்சு மயிலாடுதுறை மாவட்டம் இன்றைக்கி ஒரு தமிழக அளவில் பேசக்கூடிய ஒரு மாவட்டமாக மாற்றிருக்கோம். தேங்க்யூ. Following associations, please step onto the stage. Codicia, Madisia, Sidicia, Nagapatnam, Nadisia, Ranipet, Trichy, Idisia, Chesma, Viva, and Tidimsia, and Chennai Metro Small and Micro Industries Association. அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று காலையிலிருந்து சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் பன்னாட்டு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை தின விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் மாண்புமிகு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அவர்களை மீண்டும் பணிவன்போடு வரவேற்கிறோம். விழாவின் தொடக்கமாக சென்னை இசைக்கல்லூரி மாணவிகளை தமிழ்த்தாய் வாழ்த்து பாட அன்புடன் அழைக்கின்றோம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெழிலொழுகும்
சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அது சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிரிநுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திரும்பியந்த செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. மாண்புமிகு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் செயலர் திரு வி அருண்ராய் அவர்களை வரவேற்புரை வழங்க பணிவன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் பன்னாட்டு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் நாள் விழா இன்று காலை சிறப்பாக கொண்டாடப்பட்டதை தொடர்ந்து தற்போது விழாவின் 2வது பகுதி நடந்து கொண்டிருக்கிறது. இவ்விழாவிற்கு தலைமை ஏற்றுள்ள மாண்புமிகு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அவர்களே, வருக வருக என வரவேற்கிறேன். விழாவில் பங்கேற்றுள்ள மாண்புமிகு திருப்பூரூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் வரவேற்கிறேன். விழாவில் பங்கேற்றுள்ள தொழில் ஆணையர் அவர்களையும், சிட்கோ நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் அவர்களையும், தொழில் வணிகத்துறை கூடுதல் ஆணையர் அவர்களையும், டான்ஷியாயின் தலைவர் உள்ளிட்ட மேடையில் அமர்ந்துள்ள அனைத்து தொழிற்சங்க தலைவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். மாவட்ட அளவிலான சிறந்த தொழில் முனைவோர் விருது பெற உள்ள MSME நிறுவனங்களையும், இவ்விழாவில் பங்கேற்க வருகை புரிந்துள்ள பல்வேறு தொழில் நிறுவன சங்கங்கள் பிரதிநிதிகள், தொழில் முனைவோர்கள், தொழில் அதிபர்கள் மற்றும் பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் உள்ளிட்ட அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மாவட்ட அளவில் சிறந்த தொழில் முனைவோருக்கு விருதுகள் வழங்கியும், MSME நிறுவனங்களுக்கான 196 திட்டங்கள் கொண்ட கையேட்டின் 2ஆம் பதிப்பினை வெளியிட்டும், FameTN மற்றும் செராஃபிஸ் டெக்னாலஜிஸ் நிறுவனம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் பரிமாற்றிக்கொள்ளும் நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்தும் விழா பேருரையாற்ற உள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவில் பங்கேற்க வருகை புரிந்துள்ள அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வருக வருக என்று வரவேற்கிறேன். வணக்கம். நன்றி ஐயா. தொடர்ந்து டிரான்சியா தலைவர் திரு கே மாரியப்பன் அவர்களை விழா சிறப்புரை வழங்க பணிவன்போடு அழைக்கின்றோம். இனி இந்த மாலை பொழுதிலே இன்று உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய பன்னாட்டு MSME தின விழாவை முன்னின்று நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்து நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வைத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த MSME நிறுவனங்களும் பயன்படக்கூடிய வகையில் எங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இந்த தமிழகத்திலே MSME நிறுவனங்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களை துடைப்பதற்கு எப்போது வேண்டுமானாலும் என்னை சந்தியுங்கள் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு MSME துறை அமைச்சர் அவர்களை வணங்கி இந்த வாய்ப்பு கொடுத்ததற்காக அவர்களுக்கு நான் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை நம்முடைய MSME துறை மிக அருமையாக, குறிப்பாக நம்முடைய செயலாளர், கமிஷனர், சிட்கோ MD மற்றும் EDIயுடைய டைரக்டர், டான்ஸினுடைய MD மற்றும் இங்கு பல்வேறு அரசு உயர் அதிகாரிகளும் மற்றவர்களும் ஒருங்கிணைந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு மேலாக மிக சிறந்த முறையில் இன்றைய நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். தமிழகத்தினுடைய சரித்திரத்திலேயே முதல் முறையாக ஒரு மாநில அரசு MSME பன்னாட்டு தின விழாவை நடத்துவது இன்றைக்கு நமக்கெல்லாம் மிக பெருமை. அதுவும்
இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நமக்கு அவர்கள் எவ்வளோ பணிகள் இருந்தாலும் அவர் காலையிலே வந்திருந்து இங்கு அவர்கள் பங்கேற்று மிக சிறப்பாக அவர்கள் உரையாற்றி சென்றிருக்கின்றார்கள். இந்த இடத்திலே நான் ஒன்றை குறிப்பிட விரும்புகின்றேன். 2021 ஆண்டு மே தினம் 7ஆம் தேதி அன்று மாண்புமிகு முதல்வர் பொறுப்பேற்றவுடனேயே 8ஆம் தேதி டான்சியாவுக்கு நம்முடைய தலைமையகத்திலிருந்து ஒரு தொலைபேசி வந்தது. 9ஆம் தேதி அன்று ஒரு நாள் அவர்கள் பொறுப்பேற்ற அடுத்த நாளே அழைத்தார்கள். 9ஆம் தேதி MSME நிறுவனங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றி பேசுவதற்காக உங்களையெல்லாம் அழைக்கின்றார்கள் என்ற ஒரு அழைப்பை கொடுத்தார்கள். அதில் சில கோரிக்கைகள் வைத்தபோது முதல் கோரிக்கையாக பல காரணங்களால் அதுக்கு முன்பு எங்களுக்கு வரவேண்டிய இந்த மானியத் தொகை 3-4 தவணைகளில் மிக தாமதமாக வந்து கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட 168 கோடி ரூபாய் வரவேண்டிருந்தது. அதை குறிப்பிட்டு அவரிடம் சொன்னபோது அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அதன் பிறகு மரியாதைக்குரிய செயலாளர் அருண்ராய் அவர்களையும் நம்முடைய கமிஷனர் திருமதி சிக்கி தாமஸ் அவர்களும் பொறுப்பேற்ற அடுத்த நாளிலேயே அவர்கள் அதற்கு உடனடியாக தீர்வு காண முயற்சி எடுத்துக்கொண்டார்கள். அதன் பிறகு எங்களையெல்லாம் 38 மாவட்ட தலைவர்களையும் மாவட்ட தொழில்மைய பொது மேலாளர்கள் எல்லாம் ஒன்றாக இணைத்து ஒரு காணொளி காட்சியாக ஒரு மீட்டிங் ஏற்பாடு செய்தார்கள். அந்த மீட்டிங்கில் நீங்கள் வருகின்ற ஜூன் மாதம் 20ஆம் தேதிக்குள் இந்த பணத்தை நீங்கள் குறு சிறு தொழில்களுக்கு கொடுத்துவிட வேண்டும். ஏதாவது தாமதம் ஏற்பட்டால் அதுக்கு உங்களுக்கு பணம் போதவில்லை என்று சொன்னால் சொல்லுங்கள், நாங்கள் பெற்றுத்தருகின்ற. அதே போல் ஜூன் 25ஆம் தேதிக்குள் அவர்கள் அந்த பாக்கி இல்லாமல் செய்து கொடுத்தார்கள். இதற்காக இதுபோல் நம்முடைய மாண்புமிகு முதல்வர்கள் எடுத்துக்கொண்ட முதல் ஒரு உதாரணத்துக்காக சொல்கின்றேன். அதுபோல் பல்வேறு கோரிக்கைகள் எல்லாம் இன்றைக்கு டான்சியா வைத்தபோது அவற்றுக்கு முன்னுரிமை கொடுத்து நம்முடைய அமைச்சர் அவர்களும் அதிகாரிகளும் இதற்கு விரைவாக முடித்து கொடுத்திருக்கிறார்கள். எங்களுக்கு அதை குறிப்பாக நம்முடைய தமிழகத்தில் மட்டும்தான் இன்றைக்கு கிரெடிட் கேரண்டி ட்ரஸ்ட் ஃபண்ட் ஸ்கீம் அது இங்கே மாநில அளவிலே 40 லட்சம் ரூபாய் வரைக்கும் 100 கோடி ரூபாய் அதற்காக ஒதுக்கீடு செய்து கொடுத்திருக்கின்றார்கள். இந்த திட்டம் இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. இதெல்லாம் நம்முடைய MSME செக்ரட்டரி அவர்களும் நம்முடைய கமிஷனர் அவர்களும் அவர்களுடைய சீரிய முயற்சியால் நம்முடைய அமைச்சர் அவர்கள் இதுக்கெல்லாம் ஜிஓ பெற்று தந்திருக்கின்றார்கள். இதனால் இதுபோல் பல்வேறு நம்முடைய கோரிக்கைகள் அவர்கள் நிறைவேற்றி வருவதற்கு டான்சியா சார்பிலும் ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட தலைவர்கள் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அனைவர் சார்பாகவும் நாங்கள் நன்றியினை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். 50 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 1970ஆம் ஆண்டு மாண்புமிகு முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள் தமிழகத்தில் சிட்கோ தொடங்கினார்கள். இந்த 50 ஆண்டு காலத்தில் நிகழாத ஒரு சரித்திரம். நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தமிழகத்திலே சிட்கோ தொழில்பேட்டைகளில் மிக அதிகமான விலையில் விற்று கொண்டிருந்த தொழில் மனைகளெல்லாம் 5% முதல் 75% இன்றைக்கு விலையை குறைத்து அவர்கள் ஒரு ஆணை பிறப்பித்தார்கள். அதுபோல் நாங்கள் அதுக்கும் நாங்கள் நம்முடைய அமைச்சர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதேபோல் இன்றைக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நேரடியாக அவர்களை சந்தித்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பினை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு பிரச்சனைகளுக்கு இடையில் நேற்று கூட நான் அமைச்சர்களுடன் இங்கு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து வந்தபோது பேசிக்கொண்டிருந்தோம். அவர்கள் சொன்னார்கள், இந்த மின்சாரம் ஒரு பிரச்சனை தான் இருக்கிறது, அது இப்போது புது அமைச்சர் வந்திருக்கின்றார்கள், முடிந்த வரைக்கும் நாம் மீண்டும் அதற்கு தீர்வு காண்பதற்கு முயற்சி செய்யலாம் என்று அமைச்சர்கள் அந்த அளவிற்கு ஒவ்வொரு நிமிடமும் அவர்கள் நம்முடைய துறைக்கு என்ன செய்ய வேண்டும், நமக்கு என்ன மாதிரியான வழிகளை காட்ட வேண்டும் என்றெல்லாம் கைகோர்த்து நின்று அவர்கள் செயல்பட்டு வருகின்றார்கள். அதே போல் இன்றைக்கு தமிழகத்திலே ஒவ்வொரு ஆண்டும் பொருட்காட்சிகள் நடத்துவதற்கு ஒரு 10 மாவட்டங்களுக்கு இன்றைக்கு வருடந்தோறும் நடத்துவதற்கு இதுக்கு முன்பு 5 லட்சம் ரூபாய் தான் ஒரு பொருட்காட்சி கொடுத்திருந்தார்கள். இண்டஸ்ட்ரியல் ஃபேர் இப்போது அதற்கு கொஞ்சம் அதிக அளவிலே பணம் கொடுத்து
நம்ம கண்டிப்பாக ஒரு வருஷம் பூராவும் ஒரு கேலண்டர் மூலமாக நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை டான்ஸை வைத்தபோது உடனடியாக அதனை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அதற்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சி பொறுத்த வரைக்கும் இது இன்றைக்கு கடந்த ஆண்டு டான்ஸ்டியா தனியாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருந்தது. நாங்கள் சென்று முதலமைச்சர் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த ஆண்டு வர வேண்டும் என்று எதிர்பார்த்து தான் நாங்கள் கோரிக்கை வைத்தோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் செக்ரட்டரி அவர்களும் கமிஷனர் அவர்களும் இல்லை, இந்த ஆண்டு தமிழக அரசுடைய விழாவாக இந்த MSME பன்னாட்டின் நாளை கொண்டாடலாம் என்று அவர்கள் முடிவெடுத்தார்கள். இதனையெல்லாம் எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு இந்தியாவிலேயே இன்றைக்கு பல்வேறு துறைகளிலே நம்முடைய MSME துறை முதலிடம் 2ஆம் இடம் என்று 3 இடங்களிலே பெற்றிருக்கின்றார்கள். இப்போது கூட நம்முடைய கமிஷனர் சொன்னார்கள், இன்றைக்கு ஜீரோ எஃபெக்ட் ஜெட் என்று சொல்லக்கூடியதிலே இந்தியாவிலேயே நம்முடைய மாநிலத்தில் தான் அதிக அளவிலே இன்றைக்கு பதிவு செய்திருக்கின்றார்கள். அதே போல் ஜெம் என்று சொல்லக்கூடிய கவர்மெண்ட் எலக்ட்ரானிக் மார்க்கெட்டிங், இதில் இன்றைக்கு மத்திய அரசினுடைய ஜெம் துறையுடன் டான்ஸ்டியா போன வாரம் நாங்கள் MOU போட்டிருக்கின்றோம். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அவர்கள் நேரடியாக அந்த ஜெம் பதிவு செய்து கொடுக்க ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள். ஜெம் மூலமாக பதிவு செய்துவிட்டால் MSME நிறுவனங்களுக்கு கண்டிப்பாக மத்திய மாநில அரசுகளுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் அந்த ஜெம் சர்டிஃபிகேட்டுகள் மூலமாக தான் வாங்க முடியும். இதற்கு நம்முடைய தொழில் வணிகத்துறை மிகவும் உறுதுணையாக இருக்கின்றார்கள். ஃபேம் பற்றி என்று சொல்ல வேண்டும் சொன்னால் ஃபெசிலிட்டேட்டிங் MSME இந்த துறை தனியாக உருவாக்கப்பட்டு மிகவும் எல்லா விதங்களிலுமே இன்றைக்கு அவர்கள் உதவி செய்து வருகின்றார்கள். உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் நடக்கக்கூடிய தொழில் கண்காட்சியில் பங்கேற்பதற்கு அவர்கள் பல நிதியுதவிகளை செய்து வருகின்றார்கள். இதுபோல் பல துறைகளிலே இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர்களுடைய தலைமையில் இந்த துறை சிறப்பாக செயல்பட்டு வருவதற்கு நாங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். மேலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு நீங்கள்லாம் உறுதுணையாக இருந்து செயல்பட்டு வருவதற்கு மீண்டும் மீண்டும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பிற்கு நான் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களில் சிறந்த முறையில் செயல்பட்டு வரும் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு விருதுகள் வழங்கி சிறப்பிக்குமாறு மாண்புமிகு அமைச்சர் அவர்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். மாவட்ட அளவிலான சிறந்த தொழில் முனைவோருக்கான விருதுகள் பெறுவோர்கள்: அரியலூர் மாவட்டம் பதுவை இண்டஸ்ட்ரீஸ், செங்கல்பட்டு மாவட்டம் மாஸ் ஆட்டோ காம்பனன்ட்ஸ், சென்னை மாவட்டம் ஸ்ரீவாரி அலாய்ஸ், கோயம்புத்தூர் மாவட்டம் APT டூல்ஸ் அண்ட் மிஷினரி பிரைவேட் இந்தியா லிமிடெட், கடலூர் மாவட்டம் வேர்ல்ட் விங் எக்ஸ்போர்ட்ஸ், தருமபுரி மாவட்டம் எலைட் நைட்ஸ், திண்டுக்கல் மாவட்டம் SPS சில்லிங் சென்டர்,
ஈரோடு மாவட்டம் கெமின் என்விரோ சிஸ்டம்ஸ் பிரைவேட் லிமிடெட், கள்ளக்குறிச்சி மாவட்டம் ராகவேந்திரா பிளாஸ்ட், காஞ்சிபுரம் மாவட்டம் ஏசியன் சீலிங் ப்ராடக்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட், கன்னியாகுமரி மாவட்டம் ஈசிகா டெம்பிள் ஜுவல்லரி, கரூர் மாவட்டம் வின்ஃபீல்ட் ஃபாலிவேர்டிங், கிருஷ்ணகிரி மாவட்டம் சிக்மா சிஎன்சி ப்ராடக்ட்ஸ், மதுரை மாவட்டம் சத்யம் பயோ, மயிலாடுதுறை மாவட்டம் மாயவரம் பிரகதி ஆயில்ஸ், நாகப்பட்டினம் மாவட்டம் ரீனா சிலிகேட் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட், நாமக்கல் மாவட்டம் லக்ஸ் தேஜ் எக்ஸ்போர்ட்ஸ், பெரம்பலூர் மாவட்டம் நலபாகம் கேட்டரிங் சர்வீஸ், புதுக்கோட்டை மாவட்டம் அஜந்தா ஃபேப்ரிகேஷன் ஒர்க்ஸ் யூனிட் 2, அடுத்ததாக ராமநாதபுரம் மாவட்டம் ஆச்சாரியா ஹால்மார்க்கிங் மற்றும் சோதனை மையம், ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காட் மணிமார்க் ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட், சேலம் மாவட்டம் வெற்றி எஸ்ட்ரோமெரிக் என்ஜினியர்ஸ், சிவகங்கை மாவட்டம் அக்வாரி ப்ராசஸிங் பிரைவேட் லிமிடெட், தென்காசி மாவட்டம் கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ், தஞ்சாவூர் மாவட்டம் ஆர்விஎன் ட்ரிங்க்ஸ்,
நீலகிரி மாவட்டம் SN வேலே டீ இண்டஸ்ட்ரீஸ். தேனி மாவட்டம் தீவன் மில்ஸ். திருவள்ளூர் மாவட்டம் மை ஃபெர்டில் பயோ ப்ராடக்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட். திருவண்ணாமலை மாவட்டம் ஹைடெக் பாலிமர் ப்ராடக்ட். திருவாரூர் மாவட்டம் SAV என்டர்பிரைசஸ். தூத்துக்குடி மாவட்டம் ஃபானா இன்டர்நேஷனல். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மை அக்ரி நியூட்ரிஷன். திருநெல்வேலி மாவட்டம் விநாயகா கிளாஸ் இண்டஸ்ட்ரீஸ். திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பதி பயோஃபியூயல். திருப்பூர் மாவட்டம் ஃப்ரூசைம் பயோடெக் இந்தியா பிரைவேட் லிமிடெட். வேலூர் மாவட்டம் ஜாஸ்மி ஹோம் ஃபர்னிஷிங் பிரைவேட் லிமிடெட். விழுப்புரம் மாவட்டம் சங்கீதா ஆயில் மில். இறுதியாக விருதுநகர் MS சண்முகநாதர் மிட்டாய் கடை பிரைவேட் லிமிடெட். விருதுகள் பெற்ற அனைவரையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். குழு புகைப்படம் எடுக்கப்படும். முதல் 19 மாவட்ட நிர்வாகிகளை மட்டும் அழைக்கின்றோம். அரியலூர், செங்கல்பட்டு, சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், நாமக்கல், பெரம்பலூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
அடுத்ததாக குழு புகைப்படம் எடுத்துக்கொள்ள ராமநாதபுரம், ராணிப்பேட்டை, சேலம், சிவகங்கை, தென்காசி, தஞ்சாவூர், நீலகிரி, தேனி, திருவள்ளூர், திருவண்ணாமலை, திருவாரூர், தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருப்பூர், வேலூர், விழுப்புரம் மற்றும் விருதுநகர் போன்ற மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளை மேடைக்கு அழைக்கின்றோம். அனைவருக்கும் நன்றி. தற்பொழுது சிறப்பாக செயல்பட்ட பொது மேலாளர் அவர்களுக்கு விருதுகள் வழங்கும் தருணம் இது. விருதுகளை பெற்றுக்கொள்ள கேட்டகிரி ஏ மாவட்ட பிரிவினில் கோயம்புத்தூர் மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர் திருமுருகன் அவர்களை விருதினை பெற்றுக்கொள்ள மேடைக்கு அழைக்கின்றோம். கோயம்புத்தூர் மாவட்ட தொழில் மைய மேலாளர் திருமுருகன் அவர்களை விருதினை பெற்றுக்கொள்ள மேடைக்கு அழைக்கின்றோம். திருமுருகன் ஐயா அவர்களை தொழில் மைய பொதுமை சிற்றுரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த விருதை கொடுத்து எங்களை ஊக்குவித்த மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய செக்ரட்டரி சார் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய கமிஷன் மேடம் அவர்களுக்கும், மாவட்ட தொழில் மையம் கோயம்புத்தூர் சார்பாக முதற்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ அந்த விருதுக்கு காரணமான எங்கள் டீம் அவங்களோட எஃபோர்ட் இல்லைன்னா இந்த அளவுக்கு எங்களால் வந்திருக்க முடியாது. அதுக்கப்புறம் நம்ம கமிஷனர் மேடம் அடிக்கடி சொல்லுவாங்க ஃபெசிலிட்டேஷன் மோடில் நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத. அதை மட்டும்தான் இந்த லாஸ்ட் 1 இயராக நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதுதான் இன்றைக்கி இந்த அளவுக்கு காரணமாக இருக்குன்னு நான் டெஃபினட்டாக நம்புகிறோம். ஸோ அதனோட ஒரு பகுதியாக மாவட்ட தொழில் மையத்துக்கு வரக்கூடிய தொழில் முனைவர்களுக்கு ஹெல்ப் டெஸ்க் மூலமாக உதவி பண்ணுறது, அவங்களுக்கு தேவையான ஆன்லைன் விண்ணப்பங்களை பதிவு செய்து கொடுக்கறது. ஸோ நம்ம ரிசப்ஷனில் ஏஐஸ் மட்டும் இல்லாமல் எங்கள் ஆஃபீஸில் அசிஸ்டன்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட்ஸ், ரொட்டேஷன் பேசிஸில் எல்லாருமே கைட் பண்ணுற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு திட்டத்துலேயும்
சோசியல் செக்டாரில் கடந்த 10 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டில் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு திட்டத்துலையுமே சோசியல் செக்டாரில். அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துறதுக்கு ஒரு சில முன்னெடுப்புகளை அசோசியேஷன் மூலமாக எடுத்திருக்கோம். உதாரணமாக மைக்ரோ கிளஸ்டர் ஒரு 2-3 முன்னெடுப்புகள் எடுத்திருக்கோம். சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் கொடிசியா கொசி மூலமாக எடுத்திருக்கோம். இது மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்லேயும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மேடம் அப்ளை சொன்னாங்க ZED சர்டிஃபிகேஷன்னு. நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1500 ZED சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 290 ZED சர்டிஃபிகேஷன் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு காரணம் வந்து எங்களோட டீம் பிஎஃப்ஓஸ் எல்லாம் தான். கோயம்புத்தூர் இருக்கிற அதெல்லாம் அசோசியேஷனுக்கு தொடர்ந்து சென்சிட்டேஷன் ZED சர்டிஃபிகேஷன் ஜெம் போர்ட்டல் இது மாதிரி ஃபெசிலிட்டேஷன் வந்து தொடர்ந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதெல்லாமே ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். முக்கியமாக இந்த ஒரு ஆண்டில் கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு போனோம்னா ஒர்க்கு நடக்கும், நம்மளோட கிரீவன்ஸ் ரெட்ரஸல் ஆகுங்கிற ஒரு நம்பிக்கையை MSME தொழில் முனைவோர் தொழில் கூட்டமைப்பிட்ட வந்து நாங்கள் ஏற்படுத்தியிருக்க நம்புகிறோம். அந்த நம்பிக்கை தான் என்னை வந்து இந்த இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்குது. தேங்க்ஸ் ஆல். தேங்க்யூ. நன்றி ஐயா. கேட்டகரி பி பிரிவினில் தென்காசி மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர் திருமதி மாரியம்மா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். திருமதி மாரியம்மாள் அவர்களை சிற்றுரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேடையில் அமர்ந்திருக்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும், மேடையில் அமர்ந்துள்ள சான்றோர்களுக்கும், இங்கு வருகை தந்திருக்கும் பெரியோர் அத்தனை பேருக்கும் மாவட்ட தொழில் மையம் தென்காசி சார்பில் என்னுடைய பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அவார்டு வாங்குறதுன்றது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இதுவரைக்கும் இந்த மாதிரியான ஒரு அப்ரிஷியேஷன் இதுவரைக்கும் யாரும் கொடுத்ததில்லை. அதனால் முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு அவார்டு வாங்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த அவார்டு கொடுக்கணும்னு சொல்லி இதை செயல்படுத்திய எங்களது துறை மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி அதை செயல்படுத்திய எங்களது துறை அரசு செயலாளர், மரியாதைக்குரிய அரசு செயலாளர் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய எங்கள் கமிஷனர் மேடம் அவர்களுக்கும் மிக்க நன்றி. இந்த மாதிரியான அப்ரிஷியேஷன் கிடைக்கும்போது இன்னும் அதிகமாக உழைக்கணும், இன்னும் நிறைய மக்களுக்கு அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் போய் சேரணும், இந்த பயன்கள் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு ஊக்கம் எங்களுக்கு கிடைக்கிறது. அதனால் இந்த மாதிரியான அவார்டை ஒவ்வொரு வருஷமும் தொடர்ந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழகத்தின் தென்கோடியில் இருக்கும் தென்காசி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களும் தொழில்துறையில் முன்னேறுவதற்காக புது புது திட்டங்களை வகுத்து சமூக நீதி, சமத்துவம் மற்றும் சமச்சீர் வளர்ச்சி அடைய வழிவகுத்து தமிழகத்தை தரணியிலேயே தலை சிறந்த மாநிலமாக்கி வரும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் போற்றி வணங்குகிறேன். மேலும் இந்த அவார்டு வாங்கிறதுக்கு எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வழி நடத்திய மாண்புமிகு எங்கள் துறை அமைச்சர் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய துறை செயலாளர் அவர்களுக்கும், தாய் போல் எங்களை அரவணைத்து அனைத்து திட்டங்களிலும் டார்கெட்டுக்கு மேல் அச்சீவ் செய்ய வைத்த எங்கள் கமிஷனர் மேடம் அவர்களுக்கும், அடிஷ்னல் டைரக்டர் சார் அவர்களுக்கும் மிக்க நன்றி. உண்மையாகவே எங்கள் மேடத்தோட
ஸ்மைலிங் ஃபேஸ் பார்க்கும்போதே எங்களுக்கும் அந்த உற்சாகம் தொற்றிக்கொள்ளும். நான் மட்டும் இல்லை, எல்லா ஜிஎம்ஸுமே இதை சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாரையுமே டார்கெட் அச்சீவ் பண்ண வைக்கிறது அவங்க. என்றைக்குமே எங்கள் யாரையும் ஜிஎம்ஸையோ ஸ்டாஃபையோ திட்டினது கிடையாது. அந்த ஸ்மைலிங் ஃபேஸோடு எங்களை டார்கெட் அச்சீவ் பண்ணி வைக்கிறது அதுதான் அவங்களோட ஸ்பெஷாலிட்டி. அதனால் தேங்க்யூ மேடம். இந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு நான் மட்டும் காரணம் கிடையாது, எங்கள் டீமே காரணம். ஏன்னா ஒரு ஜிஎம் மட்டும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட முடியாது. அந்த ஆஃபீஸ் ஸ்டாஃபில் உள்ள அத்தனை பேரும், ஏன்னா வர்ற ரிசப்ஷனில் உள்ளவங்கள, ரிசப்ஷனில் யார் இருக்கிறாங்களோ அவங்க ஃபஸ்ட்டு எப்படி ரிசீவ் பண்ணி அவங்களுக்கு எப்படி கைடன்ஸ் கொடுக்குறாங்களோ அதுதான் மக்களுக்கு போய் சேரும். அந்த வகையில் எங்கள் டீம் வந்து எனக்கு நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி அரசாங்கத்தினுடைய திட்டங்களை இன்னும் நல்ல முறையில் மக்களுக்கு எடுத்து சென்று சேர்ப்பதற்கு இந்த அவார்டு வந்து உறுதுணையாக இருக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். நன்றி அம்மா. தொடர்ந்து கேட்டகரி சி மாவட்ட பிரிவினில் மயிலாடுதுறை மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர் திரு மணிவண்ணன் அவர்கள் மற்றும் அவர்தம் குழுக்களை மேடைக்கு அழைக்கிறோம். திரு மணிவண்ணன் பொது மேலாளர் அவர்களை சிற்றுரை வழங்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். என்ன சொல்கிறதுனே தெரியல. 38 ஜிஎம் வின்னர்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இது வந்து மாண்புமிகு குறு மற்றும் சிறு நடுத்தர நிறுவனத்துறை அமைச்சர்கள் வந்து ஒரு ஆய்வுக் கூட்டத்தில் போட்டி வைக்க போகிறவங்களுக்குள்ள அவார்டு கொடுக்கணும் அப்படின்னாங்க. அதை மெய்ப்பித்து காட்டி எங்களுக்கு தொழில் வணிகத்துறை ஆணையர் அவர்களுக்கும் சிறுதுறை அரசு செயலாளருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த அவார்டு இப்போ கொடுத்துருக்காங்க. நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் நம்ம நிறுவனங்களுக்கு அவார்டு கொடுக்கும்போது எங்களுக்கு ஒரு ஆசை வரும், நம்மளும் வாங்க மாட்டோமா அப்படின்னு. அந்த ஆசை வந்து இன்றைக்கி நிறைவேறி இருக்குது. அது என்ன சொல்கிறது புரியல. நான் ஒரு டெல்டா பகுதி, மிக சிறிய புதிய மாவட்டம். எங்கள் ஸ்ட்ரென்த்தே பார்த்துருவீங்க, ரொம்ப கம்மி. இதை வச்சுக்கிட்டு எப்படியாவது அந்த மாவட்டத்தை வந்து முன்னாடி கொண்டாடணும் அப்படின்னு கிட்டத்தட்ட நீட்ஸ் திட்டத்தின் கீழே 25 தொழிற்சாலை நம்ம உருவாக்கியிருக்கோம் அந்த பகுதியில். அது அங்கே என்ன வாய்ப்பு இருக்கோ அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம பண்ணோம். அதே மாதிரி எங்கள் செக்ரட்டரி சார் வந்து ஒரே ஒன்று தான் சொல்லுவாங்க, எஸ்சி எஸ்டி ஹேண்டிகேப் இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு. கண்டிப்பாக நாங்கள் வந்து 3 தான் திட்டங்கள் செயல்படுத்தணும். நீட்ஸில் 7 பண்ணோம். ஒரு எஸ்டி என்டர்பிரனர் சேர்த்து 7 திட்டங்களை வந்து அங்கே நீட்ஸில் பண்ணோம். அதுமாதிரி ஃபிசிக்கலி சேலஞ்சு நித்யாங்கிற ஒரு பொண்ணு ஒரு 15 லட்ச ரூபா கடன் வாங்கணும். அதுக்கு வந்து உறுதுணையாக இருந்த எங்களுடைய உதவி பொறியாளர் போயிட்டாங்களா, ஏஇபிஎம்ஸ் விண்ணப்பங்கள்லாம் ஆஃபீஸில் போட்டு கொடுத்துருவோம். எல்லா விண்ணப்பங்களும். ஏன்னா வந்து தொழில் என்டர்பிரனர் ஸ்கில் வந்து ரொம்ப கம்மி மயிலாடுதுறை மாவட்டத்தில். அவங்கள உருவாக்குறதுக்கு கிட்டத்தட்ட நாங்கள் போன்ற வருஷம் வந்து 65 கேம்ப் நடத்தியிருக்கோம். அதுதான் பெரிய சக்ஸஸ். ஒரு பேக்கெட்டில் போய் பண்ணோம். அதில் கண்டுபிடிச்சி அவங்கள வந்து நாங்கள் வந்து இடிஐ மூலமாக இந்த தொழில் பயிற்சியும், அதே சமயத்தில் என்எஸ்ஐசி எஸ்சிஎஸ்டி கப் ஒன்று இருக்குது, அவங்க மூலமாக ஒரு பயிற்சி வழங்கணும். மயிலாடுதுறையிலே 2-3 பயிற்சி நடத்தி கண்டுபிடிச்சி பண்ணோம். இந்த விருது வந்து இப்போ 38 மேனேஜர் வந்து எல்லாம் ஜெட் வேகத்தில் இருப்பாங்க. அடுத்த ஆண்டு 38 பேரை வாங்கணும். 38 ஜிஎம்களும் அடுத்த ஆண்டு வாங்கணும். அது கூடுதல் இயக்குனர் அவர்கள் வந்து சப்போர்ட்டாக இருக்கணும். தேங்க்யூ. நன்றி. நன்றி ஐயா.
தொடர்ந்து மத்திய அலுவலகத்தில் சிறப்பாக செயல்பட்ட அலுவலர் அவர்களுக்கு விருதுகளை வழங்குதல். காக்கலூர் மத்திய மின்பொருள் சோதனை கூடம் துணை இயக்குனர் திரு பார்த்தசாரதி அவர்களை விருதினை பெற்றுக்கொள்ள வருமாறு மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததாக தொழில் வணிகத்துறை கூடுதல் இயக்குனர் திட்டங்கள் திரு ஏகாம்பரம் ஐயா அவர்களை பணிவன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த அவார்டு 38 மாவட்டத்தைச் சேர்ந்த பொது மேலாளருக்கு சொந்தமானது. செஞ்சது எல்லாம் அவர்கள். I request all general manager to come to the stage. Ravindran, Kannan, 10 Kayar. He is also part. Last year he was DD Technical. 10 Kayar Kannan. Ravindran, please.
நன்றி ஐயா. எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதம் 30ஆம் தேதி. திஸ் வீக் இஸ் தி லாஸ்ட் வீக் ஃபார் மீ ஆஸ் அன் அடிஷ்னல் டைரக்டர். ஜிஎம்ஸ் என்னை பார்க்கக்குள்ள நான் எவ்வளோ தான் திட்டினாலும் தனிப்பட்ட முறையில் என்னோடய ரூமுக்கு வந்து கேஷுவலாக எப்பவும் போல் பேசுவாங்க. நீங்கள் கண்டினியூ பண்ணணும் நிறைய பேர் கேட்டாங்க, சொன்னாங்க. ஒரு ஜிஎம் வந்து, சார் நீங்கள் திருப்பவும் வந்தீங்கன்னா எங்களால் தட்ட முடியாது, நாங்கள் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. கண்ணில் தண்ணி வந்துருச்சு எங்களுக்கு, ஏன்னு தெரியல. அப்கோர்ஸ் ரொம்ப சவுண்டு போட்டிருக்கேன், நான் நிறைய திட்டிருக்கேன். பட் அத்தனையும் பொறுத்துக்கிட்டு நம்ம துறைக்காக நாம் சார்ந்திருக்கக்கூடிய இந்த துறையின் பெயர் எப்போ வெளியே தெரிய ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோவிட் பீரியடில் தான் டிஐசின்னு ஒன்று இருக்கிறது. தமிழ்நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் இருக்கக்கூடிய அனைத்து எம்எஸ்எம்இக்கும் தெரிஞ்சது. நீங்கள் ஃபெசிலிட்டேட் பண்ணீங்க. எதுக்கு? பாஸ் கொடுக்கறதுக்கு. அவங்களுக்கு ரோட்டில் வண்டியில் போனாங்கன்னா, லாக்டவுன் பீரியடில் வண்டியில் போனாங்கன்னா போலீஸை ஸ்டாப் பண்ணிடுவாங்க, அதெல்லாம் ரிலீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு எல்லாம் நிறைய நீங்கள் பண்ணினீங்க. நீங்கள் இந்த கோவிட் பீரியடில் உங்களுடைய சர்வீசஸை யூட்டிலைஸ் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் நம்ம ப்ரீவியஸ் கமிஷனர் அவர்கள் தான். ஸோ அவங்க பீரியடில் ஸ்டார்ட் பண்ணது இந்த 2 வருஷத்தில் மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்கோம். நம்ம இந்த சாதனை தொடர வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் this is not an end for me, it is a new beginning for me. Thank you. நன்றி ஐயா. விருதுகள் வழங்கி சிறப்பித்தமைக்கும் நன்றி ஐயா. ஈரோடு மாவட்ட குறு சிறு தொழில் நிறுவனங்கள் சங்கத்தின் சார்பில் ஜூலை 29 முதல் 31ஆம் தேதி வரை ஈரோடு நகரில் தொழிற்கண்காட்சி நடத்தப்பட உள்ளது. இக்கண்காட்சிற்கான சிற்றேட்டினை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இங்கு வெளியிடுவார்கள். நன்றி ஐயா. தற்பொழுது குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்காக 196 திட்டங்களை கொண்ட 2023-24 ஆண்டிற்கான திட்ட தொகுப்புதனை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இங்கு வெளியிடுவார்கள்.
நன்றி ஐயா. தற்பொழுது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்னிலையில் FameTN மற்றும் செராப்சிஸ் நாலேஜ் சொல்யூஷன் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் பரிமாறிக்கொள்ளப்படும். இந்த ஒப்பந்தம் பழுதில்லா உற்பத்தி, விளைவில்லாத உற்பத்தி என்ற நோக்கை அடைய வழிவகுக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி ஐயா. கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்டதமைச்சு என்ற வள்ளுவன் வாக்கின் வண்ணமே தம் துறையை ஆக்கப்பூர்வமாக வழிநடத்தி வரும் மாண்புமிகு குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அவர்களை பேருரை வழங்க பணிவன்போடு வணங்குகிறோம். இன்று காலையிலிருந்து MSME குடும்ப விழாவாக நடைபெறுகிற MSME தின விழா நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மாவட்ட அளவிலான சிறந்த தொழில் முனைவோர்கள், துறை அலுவலருக்கு விருதுகள் வழங்குகிற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வரவேற்புரை நிகழ்த்தியிருக்கிற நம்முடைய MSME அரசு செயலாளர் மரியாதைக்குரிய அருண்ராய் IAS அவர்களே, நம்முடைய தொழில் ஆணையர் திருமதி சுஜித் தாமஸ் IAS அவர்களே, SIDCO மேலாண்மை இயக்குனர் திருமதி மதுமதி IAS அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கிற திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய அன்பு சகோதரர் SS பாலாஜி அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற MSME நிறுவனங்களுடைய சங்க தலைவர்களே, நிர்வாகிகளே, விருதுகள் பெற்றுள்ள தொழில் முனைபவர்களே, துறை சார்ந்த அலுவலர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகங்களைச் சேர்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் பணியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று காலை மாநில அளவில் சிறப்பாக செயல்பட்ட தொழில் முனைவர்களுக்கும் வங்கியாளர்களுக்கும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விருதுகளை வழங்கி பேருரை ஆற்றி சென்றிருக்கிறார். அதனுடைய தொடர்ச்சியாக தற்போது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட அளவில் சிறந்த தொழில் முனைவர்களுக்கும் சிறப்பாக பணியாற்றிய நம்முடைய துறை அலுவலருக்கும் இப்போது அனைவருடைய இனிய நல்வாழ்த்துக்களோடு விருதுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு சார்பில் முதலாக கொண்டாடப்படும் பன்னாட்டு குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தின விழாவை மிகச் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து நமக்கெல்லாம் பெருமையை ஏற்படுத்தி தந்திருக்கிற நம்முடைய MSMEனுடைய அரசு செயலாளர் மரியாதைக்குரிய அருண்ராய் IAS அவர்களுக்கும் இந்த விழாவின் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நேர்த்தியுடன் நடைபெற வேண்டும் என்பதற்காக மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய தொழில் ஆணையர் திருமதி சுஜித் தாமஸ் IAS அவர்களுக்கும் நம்முடைய துறை சார்பில் இருக்கிற உயர் அதிகாரிகளுக்கு என்னுடைய பாராட்டுகளை, வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த விழாவில் மாவட்ட அளவில் சிறந்த தொழில் முனைவர்கள் விருதினை பெற்றுள்ள தொழில் முனைவர்களுக்கும், சிறந்த பணியாளர் விருதினை பெற்றுள்ள நம்முடைய அலுவலருக்கும் என்னுடைய பாராட்டுகளை, வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய கழக அரசு, திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்றது முதல் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பகுதிகளிலும் சமச்சீரான தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்திட வேண்டும் என்ற நல்ல நோக்கில் திட்டங்களுக்கான நிதியினை
அனைத்து மாவட்டங்களும் ஒருங்கிணைந்து பகிர்ந்து அளித்திட வேண்டும் என்ற நோக்கில் எல்லா மாவட்டங்களும் பின்தங்கிய மாவட்டங்களும் அதிகமான நிதியை தந்து சமசீரான தொழில் வளர்ச்சி தமிழ்நாடு முழுவதும் ஏற்படுத்திட வேண்டும் என்பதற்காக அதை போலவே அதாவது எல்லா மாவட்டத்தையும் பிரித்து அனுப்பப்பட்டதன் காரணமாக தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களும் சமசீரான தொழில் வளர்ச்சி இன்னைக்கு நிச்சயமாக ஏற்பட்டிருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. இந்த 2 ஆண்டுகளில் தொழில் வளர்ச்சியில் பின்தங்கிய தென் மாவட்டங்களில் MSME வழங்கப்பட்ட மானியம் எவ்வளோன்னு சொன்னால் தென் மாவட்டங்களில் 73,98,00,000. இன்றைக்கு அது 115,75,00,000 இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதேபோல் டெல்டா மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா வழங்கப்பட்ட மானியம் ஏற்கனவே 16,29,00,000 தான். நம்முடைய ஒட்டுமொத்த அந்த பகுதியில் இருக்கிற நம்முடைய அரசு அலுவலர்கள் செய்த காரியத்தின் காரணமாக இன்றைக்கு 39,92,00,000 உயர்ந்திருக்கிறது, 2 மடங்கு உயர்ந்திருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முயற்சியின் விளைவாக தொழில் வளர்ச்சியின் பின்தங்கிய தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் நம்ம ஆட்சி பொறுப்பேற்ற இந்த 2 வருஷத்தில் 7,926 புதிய தொழில் முனைவோர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இதனை மேலும் ஊக்குவிக்கும் விதமாக அனைத்து மாவட்டங்களிலும் சிறப்பாக செயல்பட்ட தொழில் முனைவர்களுக்கு இன்று விருதுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆண்டுக்கு 10,000 பேர் தமிழ்நாடு முழுவதும் தொழில் முனைவர்களாக உருவாக்கப்பட வேண்டும் என்று இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. இப்போ 2 வருஷத்தில் அந்த இலக்குக்கும் மேலாக இன்றைக்கி 660 கோடி 20 லட்சம் மானியத்துடன் 1,952 கோடி வங்கி கடனுதவி வழங்கப்பட்டு இந்த 2 ஆண்டுகளில் 23,188 இளைஞர்கள் புதிய தொழில் முனைவர்களாக நம்முடைய அரசு உருவாக்கியிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் பொருளாதாரத்திலும் சமூக நீதியை நிலைநாட்டிட வேண்டும் என்பதற்காக நம்முடைய முதல்வருடைய அரசு கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் 6,793 மகளிர்கள், 2,422 பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினர், 1,590 சிறுபான்மையினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் என 10,805 இளைஞர்கள் புதிய தொழில் முனைவராக உருவாக்கப்பட்ட அந்த 23,000 பேரில் இவ்வளோ பேர் பின்தங்கிய சமுதாயத்திலிருந்து, பெண்கள்லேருந்து, மாற்றுத்திறனாளிகளிலிருந்து, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை, அந்த இளைஞர்களை இன்றைக்கு தொழில் முனைவராக உருவாக்கியிருக்கிறோம். இந்த சாதனைகள்லாம் நிகழ்த்த உறுதுணையாக இருந்த நம்முடைய அரசு செயலாளர், தொழில் வணிகத்தினுடைய நம்முடைய ஆணையர், நம்முடைய துறையில் இருக்கிற உயர் அதிகாரிகள், அனைத்து மாவட்ட தொழில் மையங்களில் இருக்கிற மேலாளர்கள், களப்பணியாளர்கள் என அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் மனதார நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் தொழில் முனைவர்களுக்கு கடன் உதவிகளை வழங்கி சிறந்த சேவை ஆற்றியிருக்கிற வங்கி மேலாளர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அது இல்லாமல் MSME தொழில் தமிழகத்தை முதலெடுத்து கொண்டு வர இளைஞர்கள், துறை அலுவலர்கள், வங்கியாளர்கள் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றி இன்னும் அதாவது பின்தங்கிய மாவட்டங்களில் மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி ஏற்படுத்திட ஒன்று சேர்ந்து பாடுபட்டு அந்த நிலையை, அதாவது இந்தியாவிலேயே சிறந்த மாநிலம் தமிழ்நாடு என்ற நிலையை நாம் உருவாக்க வேண்டும். அதற்கு ஒன்று சேர்ந்து நாமெல்லாம் சிறப்பாக பணியாற்றி அந்த நிலையை உருவாக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக அமைத்து தந்திருக்கிற நம்முடைய துறை சார்ந்த அலுவலர்களுக்கும், வருகை தந்து பெருமை தேடி தந்த உங்களுக்கும் மீண்டும் எனது நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சீரியதொரு உரைக்கு நன்றி ஐயா. தொழில் ஆணையர் மற்றும் தொழில் வணிக இயக்குனர் அவர்களை நன்றியுரை வழங்க பணிவன்போடு வரவேற்கிறோம். மாண்புமிகு குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அவர்கள் உள்ளிட்ட அவையோருக்கு வணக்கம். நம்மளோட துறை ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகிருக்குன்னு துறை. நம்மளோட விஷனும் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகிருக்கு.
எல்லா துறைக்கும் வந்து ஒரிஜினலாக ஒர்க்குகள் இருக்குது. எல்லா துறையும் சேர்ந்த எல்லா ஒர்க்குகளும் செய்யுന്ന MSMEகளுக்கு நம்ம ஃபெசிலிட்டேட் பண்ணுறோம். அப்போது சாதாரண போல ஒரு அரசு துறை போல் செயல்பட்டனா நம்மளாலே அது செய்ய அந்த ஒரு கெப்பாசிட்டி அதிகமாக்கணும்னு ஒரு விஷன் வந்து இந்த அரசுக்கு இருந்தது. அதனால் ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் காம்பினேஷன் நம்ம இந்த துறையில் கொண்டு வந்திருக்கோம். ஒன்று வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அரசு அலுவலர்களோட செட்டப் த்ரூ DICs, SIDCO, BMs ஒஃபிஷியலாக அரசு அலுவலர்களாக ரெக்ரூட்டட் ஆகி அரசில் 30 வருஷம் வேலை செய்து மக்களோடு சேர்ந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்னுள்ள ஒரு டேகோடு கூட போகிற ஒரு செட் ஆஃப் அலுவலர்கள். ரெண்டாவது அதிலே வந்து யங் ஆகிட்டு இருக்கிற ஆட்களே வந்து பிஸ்னஸ் ஃபெசிலிட்டேஷன் ஆஃபீஸர்னே ஒரு டேக் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட் லைனிலே அவங்களே கொண்டுடுறோம். இந்த பிஸ்னஸ் ஃபெசிலிட்டேஷன் ஆஃபீஸர்ஸு டைரெக்டாக ஹெட் குவார்ட்டரில் நின்று அவங்க வந்து வேலைகள் வாங்குகிறாங்க. பட் தே ஒர்க் அண்டர் த GMs. நம்மளோட ஜென்ரல் மேனேஜர்ஸு எப்படி தே ரிசீவ் ஆல் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃப்ரம் MSME department but still work with the district collectors pole, in the business facilitation officers receive all the instructions from headquarter but work with the GMs. Third part is a set of consultants who are recruited from the open market. அவங்க வந்து 2 years இல்லை 3 years டென்யூரில் இருப்பாங்க. இது அல்லாமல் நம்மக்கிட்ட ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் யூனிட்டாக செயல்படுന്ന ஒரு 5-year old கன்சல்டன்ட் தற்போது எம்பாயோம் ஏஜென்சி. இந்த 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ், அதாவது வெளியில் நின்னுள்ள கன்சல்டன்ட்ஸ், நம்மளோட துறையிலுள்ள BFOs, நம்மளோட உடன் ஒர்க் பண்ணியிருக்கிற கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், இது 3ம் சேர்ந்து தான் இந்த அரசனோட விஷன் ஃபார் MSMEs அச்சீவ் பண்ணணும்னுள்ள நம்ம அந்த குறிக்கோள்னே எழுதிட்டு போயிட்டு இருக்கோம். இந்த டிரான்சிஷன் இந்த துறை இவ்வளவு நல்லதாக ஏற்றுக்கொண்டதுக்கு முன்னெடுப்பு தான் இன்றைக்கி நம்ம செலிப்ரேட் பண்ணுன இன்டர்நேஷ்னல் MSME டே. எல்லா MSMEகளுக்கும் வாழ்த்துக்கள், எல்லா துறை அலுவலர்களுக்கும் வாழ்த்துக்கள், எங்களுடன் செயல்பட்டிருந்த கன்சல்டன்ட்ஸ் அவங்களுக்கும் வாழ்த்துக்கள், எங்கள் பிராண்டிங் அண்ட் கம்யூனிகேஷன் மேனேஜருக்கும் வாழ்த்துக்கள், கம்யூனிகேஷன் டீமுக்கும் வாழ்த்துக்கள். இன் அ டிஃப்ரெண்ட் வே நம்ம அமைச்சர் அவர்கள் சொல்லுறது போல internally we have become a family, we have amalgamated. இந்த amalgamation வெளியில் உள்ளவங்களுக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்குது. We have started working very closely with our MSME associations. அவங்கள் எங்களை தேடி வரும்போது அல்லாமல் ஒரு ரியாக்டிவ் மோட் அல்லாமல் ஒரு ப்ரோஆக்டிவ் மோடில் போகணும். அதுதான் இந்த அரசனோட குறிக்கோள். அதனோட ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஒரு பர்மனெண்ட் கேலண்டர் ஆஃப் எக்ஸிபிஷன்ஸ் உருவாக்கணும் அப்படின்னு ஒரு முயற்சி ஆரம்பிக்க போகிறோம். அந்த எக்ஸிபிஷன்ஸ் வந்து வர்ச்சுவல் பவிலியன்லும் 365 டேஸில் ஹோஸ்ட் பண்ணணும்னு அப்படியும் ஒரு முயற்சி நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இந்த வருஷம் ஆக்சஸ் டு மார்க்கெட்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட் லெவலில் கொண்டு போகணும்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் இன் பார்ட்னர்ஷிப் வித் ஆர் வெரி ஸ்ட்ராங் அசோசியேஷன்ஸ். இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற 50 லட்சத்துக்கும் மேற்பட்ட MSMEs. 50 லட்சத்துக்கும் மேற்பட்டிருக்கிற MSMEஸில் 90 லட்சத்துக்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உருவாக்கியுள்ள MSMEs வந்து நம்மளோட இக்கனாமியோட முதுகெலும்பாக இருக்குது. ஒவ்வொரு MSMEயில் ஒரு வேலை வாய்ப்பு அதிகரிக்க முடிஞ்சன்னா 50 லட்சம் எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிடும். அதுதான் நம்மளோட பவர். அந்த பவர் வந்து கேப்சர் பண்ணணும்னுள்ளது தான் இந்த துறைக்கு இந்த அரசு பொறுப்பேற்ற போல் எங்களுக்கு கொடுத்துருக்குற குறிக்கோள். இதெல்லாமே நம்ம ஒன்றா சேர்ந்து போகிற ஒரு ஜேர்னி. இதில் எங்களுக்கு ரொம்ப ஏபிளாக லீடர்ஷிப் கொடுத்துட்டு இருக்குங்க மாண்புமிகு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப பாசிட்டிவான கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு தட்டி கொடுக்குற
தட்டி கொடுத்து வேலை வாங்குகிற ஒரு லீடர்ஷிப் ஸ்டைலு அமைச்சருக்கு உண்டு. அதனாலே அது எங்களுக்கு ஆக்கவும் ஊக்கவும் எனர்ஜியும் கொடுக்கறது உண்டு. தேங்க்யூ சார் ஃபார் தட் லீடர்ஷிப் ஸ்டைல். நிறைய விஷயங்கள் புதுசாக ஒரு துறை செய்யும் பொழுது டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருந்தும் டிபார்ட்மெண்ட்டுக்கு வெளியில் இருந்தும் செக்ரட்டரியேட்டில் இருந்தும் நிறைய புதுசாக கேள்விகள் வந்துகிட்டே இருக்கும். அந்த கேள்விகளுக்கு நல்ல கன்சிஸ்டண்ட்டாக ஒரு பதில், கன்விக்ஷனோட உள்ள ரிப்ளை அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங் அண்ட் பார்ட்டிசிபேட்டிவ் லீடர்ஷிப், அதுதான் நம்மளோட அரசு செயலர் திரு அருண் ராய் ஐஏஎஸ் அவர்கள் இந்த துறைக்கு கொடுக்குறது. அவங்களோட இந்த ஸ்ட்ராங் அண்ட் பார்ட்டிசிபேட்டிவ் லீடர்ஷிப் இல்லாமல் நம்ம இந்த வகுத்திருக்குன்னா எந்த ஒரு திட்டமும் அரசாணையாக நம்ம பெற்றிருக்க முடியாது. அதுக்கு கவர்மெண்ட் நிதி ஒதுக்கீடும் பெற்றிருக்க முடியாது. அவர் எல்லாத்துலேயுமே ரொம்ப டெப்த்தில் போய் பார்ப்புவாங்க. அவங்களோட கேள்விகளுக்கு நம்ம பதில் கொடுக்க முடிஞ்சோன்னா அந்த திட்டம் உண்மையிலே நம்ம வி ஹவ் தாட் த்ரூ அண்ட் வி வில் பி ஏபிள் டு இம்ப்ளிமெண்ட் அந்த கான்ஃபிடென்ஸே எனக்கு வருது அவரோட டெஸ்ட் பாஸ் பண்ணும்பொழுது தான். ஸோ தேங்க்யூ அருண் ஃபார் தேட். இன்றைக்கி நம்மளோட எம்எஸ்எம்இகள் அவார்டு வாங்கின போல் பார்க்குறதுக்கே எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களுடைய படைப்புகள் எல்லாம் நம்ம அங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் காலையில் பார்த்து விட்டுருக்காங்க. வாட் இஸ் த ரேஞ்ச் ஆஃப் எம்எஸ்எம்இ ப்ராடக்ட்ஸ்னுள்ளது நம்ம ஆக்சுவலி வியந்து போகும், அசந்து போகும். அதனுடைய ஒரு ஷார்ட், ஒரு ஸ்னாப் ஷாட் தான் இந்த முன்னாடி இந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி எல்லாம் போட்டிருக்குங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லும் 5 ப்ராடக்ட்ஸு போட்டிருக்கீங்க. இன்றைக்கி அவார்டு வாங்கிய அத்தனை பேருடைய ஃபோட்டோஸும் ப்ராடக்ட்ஸும் அங்கே ஃபோட்டோ வால்னு போட்டிருக்கு. நீங்கள் போகும்போது கண்டிப்பாக ப்ளீஸ் ட்ரை டு டேக் அ ஃபோட்டோ ஆஃப் யுவர் செல்ஃப் அகேன்ஸ்ட் தட் வால் ஆஃப் அவர் எம்எஸ்எம்இ அவார்டீஸ். நீங்கள் வரும்போது யூ கேம் வித் த ஃபேமிலி. That is the entire feeling of MSME. It is a family enterprise. நம்ம ஒரு லார்ஜ் என்டர்பிரைஸ்னு ஒரு போதிலும் நம்ம அந்த மாதிரி ஒரு பிக்சர் பார்க்க முடியாது. இட் இஸ் அ ஃபேமிலி ஆயதுனாலே டிஃபிகல்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ் வரும்போது அவங்களால ஒரு ஃபேமிலி போல் அவங்க ஒர்க்கர்ஸ்னோடு கூட தாக்கி பிடிக்க முடியாது. லார்ஜ் என்டர்பிரைசஸ் தே ஆர் ஏபிள் டு ஷட் ஷாப் ஈஸிலி. ஒரு கண்ட்ரியிலிருந்து ஒரு கண்ட்ரி விட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு தே டேக் அ டிசிஷன், க்ளோஸ்ட் திஸ் பிளான்ட் வில் க்ளோஸ் இன் 3 இயர்ஸ்னு சொன்னால் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. அண்ட் எம்எஸ்எம்இஸ் அவங்களுக்கு தே ஆர் ஸோ மச் கனெக்டட் வித் த சொசைட்டி தட் தே வில் நாட் டேக், தே வில் ஸ்விட்ச் த ப்ரொஃபைல் ஆஃப் ஒர்க் தட் தேர் டூயிங். அந்த டிஃபிகல்ட் ட்ரான்சிஷன் ஃபேஸில் உதவுறதுக்கு தான் நம்மளோட டிபார்ட்மெண்ட் இருக்கணும். எவ்ரி 4 to 5 இயர்ஸ் டெக்னாலஜிக்கல் சேஞ்ச் மூலம் எம்எஸ்எம்இஸ் புதிய ட்ரேட்ஸு, புது ஃபீல்ட்ஸு, புது இண்டஸ்ட்ரீஸு, புதிய டெக்னாலஜி, ரொம்ப மாறுபட்ட விஷயங்கள் கையாள வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த உலகத்தில் இப்போ இருக்குது. அந்த கையாளும் போது அவங்க கூட நடக்கிறதுக்கு, to walk with them in that journey, not because we know everything about what is in that journey, but because we care about MSMEs. அந்த ஒரு பயணத்தில் எம்எஸ்எம்இகளுடன் எங்கள் டிபார்ட்மெண்ட் இருக்கும் என்று தெரிவித்த எம்எஸ்எம்இகளுக்கு நன்றி தெரிவிக்கிறேன், அவார்டீஸ்னு நன்றி தெரிவிக்கிறேன். அண்ட் இதுக்கு ஏபிளாக லீடர்ஷிப் கொடுத்துட்டு இருக்குன்னா டான்ஸ்டியாவுடைய தலைமையில் உள்ள அனைத்து சங்கங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். This is a கூட்டு முயற்சி and alliance. I thank everybody who is present in this alliance. Thanking ஒரு ஃபார்மாலிட்டி போல சொல்கிறதுக்கு இல்லை, பட் தேங்கிங் எவ்ரிபடி ஃப்ரம் த ஹார்ட். நமக்கு இன்றைக்கி சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ அவர்களே தேங்க்ஸ் செய்கிறேன். ஊடக நண்பர்களுக்கும் மற்ற அனைத்து இன்றைக்கி ப்ரெசென்ட் ஆகிருக்கிறவங்களுக்கும் இணையதளத்தில் நம்மளோடு கூட இணைந்திருக்கிற அத்தனை பேருக்குமே நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. விழா நிறைவாக நாட்டுப்பண்.
जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलति तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मागे गाहे तव जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय